ஹலோ காய்ஸ், நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய கிம்ச்சிரா ட்ராமா வீக்லி ஒன் டைம் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ரிலீஸ் பண்ணவே நானுமே போட்டுடுறேன். அதுக்கு நடுவில் சில ட்ராமாஸை மூவி டைப்பில் பார்த்தா நல்லா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு மூவியை பார்த்துடலாம். ஸ்டார்டிங்லேயே ஒருத்தன் இன்னொருத்தனை போச்சு பயங்கரமா திட்டிட்டு இருக்கான். இந்த திட்டு வாங்கிட்டு இருக்கான்ல இவன் பேரு டைம். என்னப்பா இந்த மாதிரிலாம் கதையை எடுத்துட்டு வந்து என் உசுரை வாங்கிட்டு இருக்கேன், என் டைமே வேஸ்ட் ஆயிடுச்சு, கதை எடுத்துட்டு வந்திருக்கான கதை எடுத்துட்டு கொண்டு போய் குப்பை தொட்டியில போட்டுன்னு பயங்கரமா திட்டிட்டு போயிட்டு இருக்கான். டைனும் இந்த தடவை இந்த கதை இவர் ஏத்துக்கவே இல்லைன்னு சோகமா போயிட்டு இருக்கான். ஸ்விம்மிங் பண்றதுக்குன்னு கிளப்லாம் இருக்கும் இல்லையா, அதுல ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க, அப்படியே இந்த நீந்தும் போது கிளாஸ்லாம் போடுவாங்களே அந்த மாதிரி கிளாஸ்லாம் இருந்தா கொஞ்சம் காட்டுங்கன்னு சொல்லிட்டு கையில சிக்னல் காட்டிட்டு இருக்கான். பார்த்தா கீழே எக்ஸ்ட்ராவா 3 பேர் வேற ஊர்ந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு டிக்கெட்ல 4 பேர் குளிக்க வந்திருக்காங்க போல இருக்குது. இந்த பொண்ணு விதவிதமான கிளாஸ் எல்லாம் எடுத்து காட்டிட்டு இருக்க, இவனுங்களாம் கீழே போற வரைக்கும் கொஞ்சமாவது கடலையை போடுவோன்ட்டு அவன் பாட்டுக்கு தோணு சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கான். அவங்களும் போனதுக்கு அப்புறம் கிளாஸ் எல்லாம் வேணாங்கக்கா, ஒரே ஒரு டிக்கெட்டை மட்டும் கொடுங்கன்னு சொல்ல, அந்த பொண்ணு அட நாயே ஒரு டிக்கெட்டு கடா, இவ்வளவு நேரம் என்ன பேச வச்ச, காலையிலே வந்துட்டானுங்கடா சாவுகிறாக்கின்ட்டு ஒரு டிக்கெட்டை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. இந்த நின்றுட்டு இருக்கால இவன் பேர் நிகா. இவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துட்டு இதே வேலையா தான் சுத்திட்டு இருக்கானு போல இருக்கு. உள்ள வந்து மஜாவா ஒரு ஸ்விம்மிங்க போட்டுட்டு வெளியே சத்தம் இல்லாம வேற வந்துடுறானுங்க. 4 பேருமே பணக்கார பசங்க தான் போல இருக்கு. ஆனா சரியான தருதலைனால இருக்கிற காசை இப்படித்தான் ஊர் சுத்திட்டு இருக்கானுங்க போல இருக்கு. அதுல இந்த நிகாக்கு சுத்தமாவே மேக்ஸ் வரவே வராது போல இருக்கு. அதுல அவங்க டியூஷன் சென்டர்ல இருந்து வர உனக்கு நான் ரிசல்ட் எல்லாம் கொடுத்துட்டேன்ப்பா, அது உங்க அப்பாவுக்கு அனுப்பிச்சிட்டேன், போய் சமாளிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஐயோ இதை வேற இந்த அம்மா அனுப்பிச்சிருச்சா, சரி சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். ஆனா வீட்டுக்குள்ள வரும்போது பயங்கர குலா தான் வர வந்துட்டு இருக்கான். அவங்க அம்மா எல்லாம் ஏன்பா உனக்கு இங்கிலீஷ் வேற வர மாட்டேங்குதுல, அவனுக்கு எதுவுமே வராது போல இருக்கு, படிப்பே சுத்தமா வர மாட்டேங்குது, அதுக்காக சில புக்கெல்லாம் வேற வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா அதை கொஞ்சம் பாருப்பா அப்படின்னு சொல்ல, இவனோ எதுக்குமா இங்கிலீஷ் புக்கெல்லாம் கூகுள் டிரான்ஸ்லேஷன் இருக்குல்ல, இப்படி ஒரு தட்டுனா அப்படி ஒரு பதில் வரப்போகுது அப்படின்ட்டு நக்கலா வர பதில் சொல்லிட்டு இருக்க. அப்ப அவங்க அப்பாவும் வந்துடுறாரு. என்னடா மார்க் எடுத்து வச்சிருக்க மேக்ஸ்ல, அவங்க டீச்சர் எல்லாத்தையும் என்கிட்ட அனுப்பிச்சிடுறாங்க, படிக்கிற விஷயத்தை தவிர வச்சு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கியா, என்ன ஊர் சுத்திட்டு இருக்கியா திரும்பவும் அப்படின்ட்டு எல்லா அப்பாவும் மாதிரி பிடிச்சி திட்டிட்டு இருக்க. அவனும் நீங்க படிக்கிற காலத்துல ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும்பா, இப்ப படிச்சு பாருங்க உங்களுக்கு தெரியும், எனக்கு பிடிக்காத விஷயத்தை போட்டு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அதான் 33வது ரேங்க் எடுத்துட்டல அப்படின்னு சொல்ல, அவரும் ஆமா உன் கிளாஸ்ல மொத்தமே 35 பேர் தான்ப்பா, அதுல 2 பேர் வேற உன் ஸ்கூலை விட்டு வேற போயிட்டாங்க, கடைசி ரேங்க் எடுத்திருக்க, அதுவும் என் மகனால உன்னை பாஸ் வேற போட்டு விட்டுருக்காங்க, எல்லாம் வாயாடா பேசிட்டு இருக்கன்னு சொல்லி இவரும் பிடிச்சி திட்டிட்டு இருக்க. அவனும் அப்பனே எனக்கு டீச்சர் சரியில்லைன்னு சொல்லி இவனும் எக்ஸ்ட்ராவா பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கான். இவங்க அப்பாவுக்கு பயங்கரமா கோவம் வந்து அவனோட அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்குல்ல அதை வந்து லாக் வேற பண்ணி விட்டுறாரு. இந்த மாதிரி அக்கௌண்ட் லாக் ஆயிருக்குன்னு சொல்லி இவனுக்கு மெசேஜ் வரும்ல, இதை பார்த்தது என்னப்பா இப்பெல்லாம் செஞ்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்ல, அவங்க அப்பாவும் அது என்னோட காசு, நீ ஊர் சுத்திட்டு இருக்கிறதுக்கு என்னாலலாம் தண்டனை கட்டிட்டு இருக்க முடியாது, நீ ஒழுங்கா படிச்சினா அதை நான் அன்லாக் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்ல, அவனும் கோமா எந்திரிச்சு போயிடுறான். இவங்க அம்மா இருந்துகிட்டு நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் தாங்க, விட்டுங்களே ப்ளீஸ்ங்க அப்படின்னு சொல்ல அவங்க அப்பாவும் ஏமா நம்ம பையன் உருப்படணும்னு நினைக்கிறியா இல்லையா, அவனை கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும், நீ கொஞ்சம் பேசாம இரு அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த நிகா அவங்க அப்பா பேசுனது இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டான் போல இருக்கு. திரும்பவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் போய் கரோக்கில பாட்டுலாம் வேற பாடிட்டு இருக்கான். அப்ப கூட அவங்க சென்டர்ல இருந்து எப்பா எனக்கு டெஸ்ட் இருக்கு வந்துருப்பா அப்படின்னு சொல்லி மெசேஜ் எல்லாம் வேற பண்ணிருக்காங்க. அதை கூட இவன் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்ல, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சுத்திக்கிட்டு இருக்கான். அதுல வேற இந்த ஃப்ரெண்ட் எல்லாம் வேற சேர்ந்துக்கிட்டு இந்த கேம்பிளிங் விளையாடலாம் வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுலதான் பயங்கரமா ஏமாத்துவாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் வந்து இவன் ஜெயிக்கிற மாதிரி பயங்கரமா பாவலா வேற கட்டிட்டு இருக்காங்க. அதுல எதிர்த்தாப்புல ஒரு பொண்ணு வேற உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காளா, அவளை பார்த்துட்டு ஜொல்லு விட்டுட்டு வேற விளையாண்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் எல்லாம் இவங்க அப்படியே தோக்குற மாதிரியே இருக்கு, எல்லா படமும் வேற போயிடுச்சு. கடைசியில இவன் எவ்வளவு தோத்தான்ட்டு லிஸ்ட் வேற எடுத்து காட்டினா இவன் 1 லட்சம் வரைக்கும் தோத்துட்டான் போல இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்துட்டு இது போங்காட்டம், இதெல்லாம் நாங்களும் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்ல, எதிர்த்தாப்புல உட்காந்துட்டு இருந்தவ லைட்டா மிரட்ட ஆரம்பிக்கிறா, இதெல்லாம் நீங்க தரலனா வெளியெல்லாம் போக முடியாதுன்னு சொல்ல, நிகா எல்லாம் கோவம் வந்து நான் யாருன்னு தெரியுமா, எங்க வீட்டுக்கு வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு கெட்ட அட்ரஸ்ல வேற கொடுத்துட்டு வந்துட்டான். ஃபர்ஸ்ட் ஒருத்தன் கதை கொடுத்து திட்டுவாங்கல்ல தையின்றவன், அவன் திரும்பவும் அந்த சார் கிட்ட போய் சார் எதுக்கு சார் என்னோட கதை வேணான்னு சொல்றீங்க, ரீசன் சொல்லுங்கன்னு சொல்ல, அவனும் வந்தது ரீசனா ஒரு ஹியூமனும் கோஸ்டும் காதல் பண்றதா, அதுவும் 2மே பசங்க, 2 பசங்க காதல் செஞ்சா ஐயோ கேட்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நீ ஒரு ஃபைட்டு இல்ல ஃபேண்டசி அது மாதிரி ஏதாவது எழுதி கொண்டு வா அப்படின்ட்டு நக்கலா கையில காசு கொடுத்து ஊர் போய் சேர்றான்ட்டு லைட்டா அசிங்கமா வேற திட்டி விட்டுறான். இவனுக்கு வந்த கோவத்துக்கு தாடையில ஒரு அடியை போட்டு, ஏன்டா பாய்ஸ் லவ்னா என்ன உனக்கு அவ்வளவு கேமா போச்சா, லவ்னா எல்லாமே லவ் தான்டா, பாக்குற பார்வையில தாண்டா எல்லாமே இருக்குன்ட்டு அவன் பாட்டு திட்டி விட்டுட்டு இருக்கான். இந்த அடிவாங்கனவன் கிளம்பி ரொம்ப நேரமாச்சு, இவன் தனியா நின்று வேற புலம்பிட்டு கிடக்குறான். அந்த வழியா வந்து இந்த நிகாவும் இவன் என்ன தனியா புலம்பிட்டு இருக்கான், கிறுக்கு பையனா இருப்பானோன்னு பாத்துக்கிட்டே இருக்க, தைனுக்கு இருக்கிற டிப்ரெஷன்ல இவனை பார்த்துட்டு நான் என்ன தனியா புலம்புறான், என்ன பார்த்து லூஸ் மாதிரி இருக்கா, நீனு வேணா என்ன திட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவமா போயிட்டு இருக்கான். நிகாக்கெல்லாம் யாரா இவன்ற மாதிரி பாத்துட்டு இருக்கான். இந்த நிகா தான் கேம்லிங் விளையாடி நீட்டா அட்ரஸ் வேற கொடுத்து வந்திருக்கா இல்லையா, அவங்க எல்லாம் தேடி வந்துட்டாங்க காசை வாங்குறதுக்காக. நிகா வீட்டு முன்னாடி வந்துட்டு கரெக்டா நான் வந்துட்டேன் நிகா வெளியே வா காசை கொடுன்னு சொல்லி இவங்க எல்லாம் பிடிச்சி கத்திட்டு இருக்க. உள்ள நிகா இந்த சத்தத்தை கேட்டு எட்டியெல்லாம் வர பாத்துட்டு இருக்கான். ஆனா கீழே நிகா அவங்க அம்மா யார் நீங்களா, ஏன் இங்க வந்திருக்கீங்க, இங்க யாரும் நிகா எல்லாம் இல்ல, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான், நீங்க அட்ரஸ் மாத்தி வந்துட்டீங்க, கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்க.
இவங்களும் பல தடவை சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, அச்சு பேசலாம அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. வந்த பொண்ணுலாம் இல்ல இல்ல இது கரெக்டான அட்ரஸ் தான், டே நிகா நீ வெளியே வரியா இல்லையான்னு சத்தத்தை போட, இவங்களும் இப்ப நீங்க போறீங்களா இல்லையா இல்ல போலீஸை கூப்பிடுவா அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. உள்ள இருந்துகிட்டு அடாடா நம்ம அம்மா எல்லாம் என்னமா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிகா உள்ள பேசிட்டு இருக்கான். ஆனா இவளுக்கெல்லாம் போகிற பாரியே இல்ல, கீழே மைக்க வச்சு ஒரே கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. டே நீ இப்ப வெளியே வரியா இல்லையா, நான் உள்ள வந்துருவேன்டா, என்ன போலீஸ் எல்லாம் கூப்பிடுற மிரட்டிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு ரேப் சாங்லாம் வேற பாட ஆரம்பிச்சிட்டா. இது மாதிரி இவ ஓவரா சத்தத்தை போட நிகாவே வெளியே வந்துட்டான். இவன் வந்தது வந்தியா, இதுதான் என் பாட்டின் மகிமை, காசை கொடுறா அப்படின்னு சொல்ல, இப்பதான் இவங்க எத்த காட்டுறமா, இது ஏன் யாரியா, என் வீட்டு முன்னாடி இருந்துகிட்டு நீங்க என்கிட்ட காசை கேட்டுட்டு இருக்கீங்களா, நீங்க விளையாடுறதே போங்கு அதுல காசை கேட்கறீங்களா, அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்ல, இந்த 2 பாடிகாலையும் பிடிச்சவனை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க. இவன் கதறிட்டு இருக்கான், அப்பா அப்பா காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுல இவங்க டவுசர் வர பிடுங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப கரெக்டா அவங்க அப்பாவும் வந்து இவங்க அப்பா வந்துட்டாங்களாமா, இன்னும் கொஞ்சம் கெடுத்த காட்டிட்டு இருக்கான். எங்க அப்பா வந்துட்டாரு, இப்ப என்ன கேட்கணுமோ இவங்க கிட்ட கேளுங்க அப்படின்னு வேற சொல்லிடுறான். அவரும் ஏன் என்னத்துக்கு எங்க பிள்ளையை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, உங்க பிள்ளை கேம்லிங் விளையாடி 1 லட்சத்தை தோத்துருக்காங்கன்னு சொன்னோன்னே அவர் என்ன ஆதாரம்னு கேட்டவனே பார்த்தா நிகாலாம் அதுல சைன் வேற போட்டு கொடுத்துருக்கான். இவர் அப்படியே கடுப்பாயிட்டு இருக்காரு, வேற வழியே இல்லாம சரி இப்போதைக்கு என் கையில இவ்வளவு காசுலாம் இல்ல, உங்க இடத்துலயே நான் வந்து கொடுத்துடுறேன்னு சொல்ல அவ ஏத்துக்கவே மாட்டேங்கிறான். அதெல்லாம் முடியாது சார், நீங்க கையில காசை வைங்க அப்பதான் போவோம், அப்படியே இல்லைன்னா உங்க பையனுக்கு என்ன கல்யாணம் வேணா பண்ணி வச்சிருங்க, நான் உங்க வீட்டு மருமகளா வந்துருவான்னு சொல்லி கேட்க நிகாலாம் அப்படியே அலறிட்டு இருக்கா, பாப்பா என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ட்டு. அப்ப நிகா உங்க அம்மால வந்து பாதி காசை கொடுத்துட்டு மிச்சத்தை உங்க அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க நாங்க கொடுத்துடுறோம், இங்க நின்று கத்திட்டுல இருக்காதீங்க வெளியே போங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் போயிட்டு இருக்கா. போகும்போது கூட பொரட்டா புருஷா அப்படின்னு நிகாவை தட்டி விட்டுட்டு தான் போயிட்டு இருக்கா. நிகா அவங்க அப்பாக்கெல்லாம் பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ள வந்ததும் கையில கிடைச்சதை எடுத்து அடிக்க வேற வந்துடுறாரு. இவன்லாம் அவங்க அம்மா பின்னாடி ஒளிஞ்சிட்டு அப்பாப்பா சாரிப்பா சாரிப்பான்ட்டு ஓடிட்டு இருக்கான். எத்தனை டைம்டா இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருப்ப, பாருடா 1000ல இருந்து ஆரம்பிச்சு இப்ப லட்சக்கணக்கில் வந்து நிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்கும்போது அவங்க அம்மாக்கு வேற உடம்பு சரியில்லை போல இருக்கு. அப்ப பார்த்து இருப்பிக்கிட்டே இருக்க, பாருடா அவங்க அம்மா உன்னை பத்தியே கவலைப்பட்டு இப்படி ஆயிட்டாடா, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்க. நிகாலாம் என்ன ட்ரிக் பண்ணி ஏமாத்திட்டாங்கப்பான்னு சொல்ல, அப்புறம் நியூஸ்ல எல்லாம் என்னத்த சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி கேம்லிங் விளையாட போனாலே இந்த மாதிரி பிரச்சனை தான் ஆகும், நீ ஏன்டா விளையாட போன, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, சரி உனக்கு 2 ஆப்ஷன் தரேன், ஒண்ணு நீ இந்த வீட்டுல இரு, இல்லனா கிராமத்துல இருக்கக்கூடிய உன் பாட்டி வீட்டுக்கு போயிடு, எதையாவது ஒன்னு சூஸ் பண்ணுன்னு சொல்ல அவன் இருந்துகிட்டு டக்குன்னு பொசுக்கிட்டு இல்ல நான் வீட்டை விட்டு வெளியே போறேன்ட்டு ட்ரெஸ் எல்லாம் வர எடுக்க போயிடுறான். எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா அவன் என்னன்னா, ஏன்டா அவசரப்பட்டு இப்ப வந்த, டே இன்னைக்கு தாண்டா என் தங்கச்சி ஊர்ல இருந்து வந்திருக்கா, அவன் பசங்க எல்லாம் வீட்டுக்குள்ள எல்லாம் விட மாட்டா, இங்க இருந்து போயிடுன்னு சொல்லி அவன் கிட்ட இருந்து இவன் எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கான். இவன் தான் இப்படி பண்ணிட்டானேன்ட்டு இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா அவன் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே நான் இங்க இல்லடா நான் வெளியூர் போயிட்டேன்டான்னு சொல்லிட்டு இருக்கான். இவன்லாம் ஒரு ஃப்ரெண்டா அப்படின்ட்டு லாஸ்ட் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா, டே கொஞ்ச நாளைக்கு மட்டும் நான் இங்க தங்கிக்கிறேன்னு கேட்டவனே, டே சும்மாரா என்னையே இங்க தண்டை சோழத்துல திட்டிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிட்டு இவன் எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கான். நிகாக்கெல்லாம் பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு, நீங்கெல்லாம் ஃப்ரெண்டாடா படுபாவி பசங்களா, ஹெல்ப் பண்ணி வந்தா இப்படி ஓடுறீங்களேன்ட்டு டேஷ்டா திட்டிட்டு போயிட்டு இருக்கான். போக வேற வழியே இல்ல, திரும்பவும் வீட்டுக்கு தானே வந்தாகணும், ஜன்னல் வழியா குதிச்சு உள்ள வந்துட்டு இருக்கான். அப்ப அவங்க அம்மா இவன் வருவான்ட்டு தெரியும் போல இருக்கு, ரெடியா டின்னர்லாம் வேற பண்ணி வச்சிருக்காங்க. அதவன் பார்த்ததும் அம்மானா அம்மா தான் அப்படின்ட்டு ஒரு புடி அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். இதை எங்க அம்மா பார்த்துட்டு சைலண்டா வந்து தண்ணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அவன் அம்மாலாம் வேணா நம்ம கெஸ்ட் ஹவுஸ் சாவி கொடுக்குவாடா நீ அங்க போய் தங்கிக்கிறியான்னு கேட்க, இவனும் அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, தேவையில்லாம ஒன்னதாமா அப்பா திட்டிட்டு கிடப்பாரு, கரெக்டா வேலை வேலைக்கு டேப்லெட் எல்லாம் போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா உள்ள வந்துடுறாரு. இவனை பார்த்ததும் நீயா ஏன்டா திருப்பி வந்த அப்படின்னு ஒரு விறகுமாத்தை எடுத்து அடிக்க போக அவங்க அம்மா பிடிச்சிக்கிறாங்க. இவன் எனக்கு சோறு தான் முக்கியம்ட்டு கையில சாப்பிட்டுட்டு இருக்க அந்த கிண்ணத்தோட ரூமுக்குள்ள ஓடிட்டான். இவர் பாட்டுக்கு வெளியே கத்திட்டு இருக்காரு, நீங்க கத்துங்க எனக்கு சோறு தான் முக்கியம்ட்டு உள்ள உட்காந்து பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப என்னமோ அவனுக்கு ஞாபகம் வந்து ரூமை ஃபுல்லா தேடிட்டு இருக்க, கட்டில் கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு, அதுல இருந்து பேப்பரா எடுத்துட்டு இருக்கான். அது எல்லாமே அவனோட மார்க் ஷீட் போல இருக்கு, எல்லாத்துலயும் 3 4 எடுத்து வச்சிருக்கான். ஏன்டா நீக்கா இப்படிலாம் நீ மார்க் எடுத்திருக்கான்னு சொல்லி அவனையே அவன் திட்டிட்டு ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி இருக்கிறான். அதுல வந்து லோன் பேப்பர்னு சொல்லி போட்டிருக்கு. அப்பா கிடைச்சிருச்சுடா, இது போதும் நம்மளுக்குன்ட்டு வெளியே வந்து அம்மா இன்னைக்கு சாப்பாடு சூப்பர் அப்படின்ட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கான். நேரா அந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய அட்ரஸை தேடி தான் போயிருக்கான் போல இருக்கு. உள்ள ஒருத்தவங்க வராங்க, அவங்கள பார்த்ததும் இவனுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, நீங்க மிஸ்டரா இல்ல மிஸ்ஸஸான்னு சொல்லி கேட்க, என்ன பார்த்தா என்ன ஆம்பளை மாதிரியா இருக்கு, மிஸ்ன்னு சொல்லி கூப்பிடுன்னு சொல்ல, சரி மிஸ்டர் இல்ல மிஸ் மிஸ்டர் 2 அப்படின்றவங்க இங்கே தான் இருக்காங்களான்னு சொல்லி கேட்க, அவங்க இங்கே தான் இருந்தாங்க, இப்போ தான் இந்த வீடை விட்டுட்டு வேற எங்கேயோ போயிட்டாங்கன்னு சொல்ல, அப்போனா அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எனக்கு கரெக்டாக தெரியல, ஆனால் கடைசியில் அவங்களோட சன் வந்து எனக்கு ஒரு அட்ரஸ் அனுப்புனாரு, இதுதான் அந்த அட்ரஸ் சொல்லி காட்ட, அதையும் அவன் வந்து காப்பி பண்ணிட்டு போகும்போது வேணும்னே மிஸ்டர் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். ஏதோ ஒரு வெறப்புல வெளியே வந்துட்டான், ஆனா கையில கொஞ்சம் தான் காசு இருக்க வேற போல இருக்குது. இதை வச்சு நான் எப்படித்தான் ஓட்ட போறேன்னா தெரியல, எப்படியாவது ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட இந்த காசு வாங்கணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கான். இவன் போயிட்டு இருக்க பஸ்ல தான் தைனும் வேற போயிட்டு இருக்கான். ஏதோ குட்கிராமம் போல இருக்குது, எப்படியோ
அட்ரஸையும் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டான். இவன் கடன் கொடுத்தானா இல்ல அவங்க அப்பா கடன் கொடுத்தானா தெரியல. திரும்பவும் அந்த கடனை தான் வாங்க வந்திருக்கான். அந்த காசை வச்சாவது சர்வே பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் வாங்க வந்திருக்கான் போல இருக்கு. நிகாவும் அந்த வீட்டு முன்னாடி நின்று கத்திட்டு இருக்கான். யாருமே வரலன்றவனே சரி, யாருமே இல்ல போல இருக்கு, யாராவது வருவாங்க அப்படின்ட்டு அங்கேயே உட்காந்துட்டான். வேற கொஞ்ச நேரம் கழிச்சு டைனும் அதே இடத்துக்கு வந்து நிக்கிறான். யாரா நீன்னு சொல்லி கேட்க, உனக்கு என்ன, இந்த வீட்டுல எனக்கு கொஞ்சம் கடன் கொடுக்குறவங்க இருக்காங்க, அவங்களதான் பார்க்க வந்திருக்கான்னு சொல்ல, தைனும் என்னது இந்த வீட்டுல இருந்து உனக்கு கடன் கொடுக்கணுமா, நினைக்கிறதெல்லாம் ஒன்றும் நடக்காது, இங்க இருந்து போ, ஏன்னா இது ஏன் வீடுன்னு சொல்ல, நிகாவும் அப்ப நீதான் வந்து மிஸ்டர் தூவோட சன்னான்னு சொல்லி கேட்க, அவனும் மிஸ்டர் தூ என்னோட அப்பா தான் சொல்லிட்டு இருக்கான். ரெண்டுமே ஒண்ணுதான்டா, ஏன்டா படுத்திட்டு இருக்க, சரி உங்க அப்பா எங்கன்னு சொல்லி கேட்க, அவர் இறந்துட்டாருன்னு சொல்ல, என்னது அப்படின்னா என்னோட காசு அப்படின்னு சொல்லி இவனும் கேட்கறான். அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பொறுப்பேற்றுக்க முடியாது, இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கிளம்புன்னு சொல்ல, அதெல்லாம் என்னன்னு முடியாது, இது உன்னோட வீடு தானே அப்படின்ட்டு விறுவிறுன்னு அவன் பாட்டுக்கு உள்ள போயிட்டே இருக்கான். தைனும் பின்னாடியே போய் என்னடா உள்ள நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, உங்க அப்பா என்கிட்ட இருந்து காசு வாங்கியிருக்காரு, நீ அந்த காசை கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு வெளியே போறேன், காசு தரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எழுதினார்ல அந்த லெட்டரை எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கான். தைனும் அப்ப நீ வெளியே போக மாட்டேன்னு சொல்ல, இல்ல போக முடியாதுன்னு சொல்ல, இவனோட பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு கொண்டு போய் வெளியே போட போகும்போது, நிகாலாம் என்னால இங்க இருந்து நான் போக முடியாது, நீ என் காசை தரியா இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கூப்பிடுவா அப்படின்னு சொல்லி கத்துன்னு கத்திட்டு இருக்கான். தைனும் நிகாவாயை மூடிட்டு, என்கிட்ட இப்பெல்லாம் காசு இல்லடா, நானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்ல, அப்ப எனக்கு வேற வழியெல்லாம் இல்ல, எனக்கும் காசு தேவைப்படுது, என்னாலையும் வெளியே போக முடியாது, நீ காசு தர வரைக்கும் வேணா நான் இங்கேயே தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். தைனும் ஏன்டா இந்த நடுராத்திரில இப்படி வந்து சோச்சிட்டு இருக்கியே, தைனுக்கு வேற வழி இல்லாம சரி இருந்து தொலை, ஆனா இங்க இருக்கணும்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குன்ட்டு ஒரு கான்ட்ராக்ட் பேப்பரை நீட்டி இதுல சைனை போடு, இங்க நீ இருக்கணும் அப்படின்னா எலக்ட்ரிக் பில்லு, வாட்டர் பில்லு, வைஃபை கனெக்ஷன் பில்லுன்ட்டு நிறைய கட்ட வேண்டியது இருக்கு, ஆனா நீ கொடுத்த காசுக்கு நான் எதுவுமே அதெல்லாம் கேட்கவே இல்லை, என் கையில காசும் இல்ல, நானே சிங்கி அடிச்சிட்டு இருக்கேன், வேற போறதுக்கு வேற இடம் இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, நீ குடுக்குற காசுக்கு நான் இங்க தங்க வச்சுக்கிறேன், என்னால இதுதான் இப்ப பண்ண முடியும்னு சொல்ல, நிகாவும் திரும்ப வீட்டுக்கு போனா அப்பா திட்டுவாரு, எதையாவது நோயின்னு சொல்லிட்டே இருப்பாரு, அதுக்கு இங்கேயே இருந்துலான்ட்டு சைனி வேற போட்டு கொடுத்துடுறான். இங்க இருக்கிறது 2 ரூம் தான், முன்னாடி இருக்கிறது ஓ ரூம், அந்த பக்கம் கிச்சன், இந்த பக்கம் பாத்ரூம், தேவையே இல்லாம என் ரூம் டோர் கதவிலாம் தட்டிட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிட்டான். ஆனா நிகா தைன் இங்க தான் இருக்கான்ற மாதிரி, உன் வீடு ஓகே தான் அப்படின்னு திரும்பி பார்த்தா ஆளை காணோம். அடே நான் காசு கொடுத்துருக்கேன்டா, கொஞ்சமாதிரி மரியாதை கொடுக்குறானான்னு பாரு, ஆமா நம்ம எதுக்கு இங்க இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டோம், நம்ம காசு தானே வாங்க வந்தோம், கடைசி வரைக்கும் நம்ம காசு வராதோ, இப்படியே கழிச்சுலாம் நினைச்சிட்டு இருக்கோம்னு தனியா குழம்பிட்டு கிடக்குறான். காலையில ஃபர்ஸ்ட் நிகா தான் எந்திரிச்சு வரான் போலக்கு, வரும்போதே செம பசியில வரான், ஏதாவது கிடைக்குமான்ட்டு ஃப்ரிட்ஜ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கான், ஆனா எந்த பொருளையும் கிடைச்ச மாதிரி இல்ல. சரி தைன் கிட்டயாவது கேட்கலான்ட்டு அவன் டோரை போய் தட்ட போகும்போது நைட்டே சொல்லிட்டு தான் படுத்திருப்பான், தேவையில்லாம என் டோர் எல்லாம் தட்டாதன்ட்டு, அதை ஞாபகம் வர, சரி தட்டினாதானே பிரச்சனை, கூட்டு பாக்கோன்ட்டு, தைன் எந்திரிச்சிட்டியா, எனக்கு பயங்கரமா பச்சிட்டு இருக்கு, உன் வீட்டுல ஒரு பொருளையும் வச்சிட்டு இருக்க மாட்டியா, எந்திரான்னு சொல்லி கத்திட்டு இருக்க, உள்ள டைனு எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சதும் என்ன நம்ம வீட்டுல புது சவுண்ட் எல்லாம் கேக்குது, ஓ நேத்து வந்தவனா, அவன் பாட்டு கத்தட்டும், எனக்கெல்லாம் தூக்கம் வருதுப்பா அப்படின்ட்டு ஹெட்செட்டை போட்டு வேற திரும்ப தூங்க ஆரம்பிச்சிட்டான். நிகாவும் வெளியே கத்திட்டு இருக்கான், ஆடா தூங்குறதுக்கே பிறந்திருக்கான் போல இருக்கு, எந்திரிக்கிறானான்னு பாரு, சரி நாமளே கிச்சன்ல வேற ஏதாவது பொருள் இருக்கான்னு போய் பார்க்கோண்டு அங்க போய் பார்த்தா எத்தனை நாளைக்கு முன்னாடி சமைச்சதோ தெரியல, அப்படியே போட்ட மாதிரி இருக்குது, அதெல்லாம் எடுத்து திறந்து பார்த்ததும் இவனுக்கு அப்படியே உமட்டிட்டு வந்துடுச்சு, தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கா, அடைச்சி இப்படியா வச்சிருப்பான் கிச்சனை அப்படின்ட்டு, சரி என்னதான் பண்றது, சரி நம்ம துணியவா துவைப்போம் அப்படின்ட்டு அவனும் துணியை துவைக்க போனா அங்க தையனோட ட்ரெஸ் எத்தனை நாளைக்கு முன்னாடி போட்டு வச்சானோ தெரியல துவைக்கிறதுக்குன்ட்டு அதையும் அப்படியே வச்சிருக்கான். அதை பார்த்தது ஐயோ மனுஷ ஜென்மமா இவெல்லாம் டர்ட்டி அப்படின்ட்டு தையனோட ட்ரெஸ் எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கான். அடுத்து என்ன பண்ணலான்ட்டு வீட்டோட ஹால்ல காலை வச்சனே பொத்தக்கட்டியும் கீழே வலிக்கி விழுகிறான். பார்த்தா கந்த குளமா இருக்கு அந்த ரூமே, குடிச்ச பாட்டில் பேப்பர்ண்டு கசன்னு வேற கிடக்குது. இவன் வேற ஏற்கனவே ஒரு பசியில இருக்கானா, வந்த கோவத்துக்கு தைனை போய் திட்டுவான்னு பார்த்தா அவன் பாட்டுக்கு அங்க இருக்கிற எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கான். அவனை திட்டிக்கிட்டே தான் கிளீன் பண்ணிட்டு இருக்கான். எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் தைன் எந்திரிக்கிறானா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் எந்திரிக்கவே இல்லை. டே உன் வீட்டை நானே கிளீன் பண்ணிட்டுடா, தயவு செஞ்சு எதிரடா, எனக்கு ரொம்ப பசிக்குதுடா, உனக்கு கடன் கொடுத்துவேன், நேற்று நைட்டு நான் வந்தலடா, எனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, ஐயா சாமி எந்திரி பசிக்குதுடா அப்படின்ட்டு அளவே ஆரம்பிச்சுட்டான். ஆனா உள்ள டைன் எந்திரிக்கவே இல்லை, நகர கூட இல்லை, நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். அட தூங்கு மூஞ்சி பயலே, சூரியன் சுள்ளுன்னு அடிக்குதுடா, மத்தியானம் ஆயிடுச்சுடா, எந்திரி ஒரே கத்துன்னு கத்திட்டு இருக்க. ஒரு வழியா தைனும் எந்திரிச்சு வரான். நிகாவும் நேத்து என்னமோ நல்லவ மாதிரி ரூல்ஸ் ரெகுலேஷன் சொல்லிட்டு இருந்த, என்னமோ ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாரு, உன் வீட்டை என்னையே கிளீன் பண்ண வச்சுட்டான்ட்டு இவன் ஒரு கத்திட்டு இருக்கான். தைனும் என்ன இப்ப என் வீட்டை உன்னை யாரடா கிளீன் பண்ண சொன்னா, நீனா செஞ்சுட்டு என்ன சொல்லிட்டு இருக்க, இப்ப என்ன உனக்கு சாப்பாடு தானே வேணும்னு கேட்க, நிகாவும் இருக்கிற பசியில அப்பா சாப்பாடுன்னு சொல்லிட்டான் அப்படின்ட்டு அவனும் ஆமான்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான். தைன் வேணும்னே சமைக்கிற பொருள் எல்லாமே கிச்சன்ல தான் இருந்துச்சு, நீனே போய் சமைச்சுக்கலாமேன்னு சொல்லி கேட்க, நிகாவும் இருக்கிற பசியில டே உன்னை சாப்பிட்டாலும் சாப்பிட்டுவேன்டா, என்னை யாரும் நினைச்சிட்டு இருக்க, எல்லா வேலையும் என்னையே செய்ய வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தைன் வேணும்னே திருடன்னு சொல்லி கத்திட்டு போயிட்டு இருக்கான்.
இவனும் சரி காலையில இருந்து நம்ம வீட்டு வேலையில இவன் தானே செஞ்சிருக்கா, சமைச்சு தருவோம்னு சொல்லி சமைக்க போயிட்டு இருந்தா. நிகா வேணும்னே காலால தான் ஏத்திட்டு இருக்கான். டே என்னடா, உன்னை விட கொஞ்சம் பெரியவன்டா நான், எனக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுன்னு சொல்ல, காலையில இருந்து என்ன பட்னி போட்டல அதுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஏத்திட்டு இருக்கான். உனக்கு இப்ப நான் சமைச்செல்லாம் போட்டுட்டு இருக்கேன் இல்லையா, இதுல இருந்து காசெல்லாம் நான் கொஞ்சம் கழிச்சுப்பேன் ஓகேவான்னு சொல்லி கேட்க, அவனும் பார்க்கலாம் அப்புறமா இந்த கணக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓ சரி, அவன் சமைக்கிற வரைக்கும் நம்ம உட்காந்துட்டு இருக்கலாம். ஆமா, இந்த மூஞ்சி நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்க ஒரு பேக் இருக்கா, அதை எடுத்தவொடனே அவனுக்கு நான் வந்துடுது. ஓ, இவன் தான் அன்னைக்கு ரோட்ல தனியா நின்று பாய்ஸ் லெவனா சும்மா வாடா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தவன். ஓ, இவன் தானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அதை வந்து தைன் வந்து பார்த்துட்டு, ஓ இவன் கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போறான். ஏன்னா தைனுக்கு வந்து இவனை பார்த்தவனே தெரிஞ்சிச்சு போல இருக்குது. டைனும் சமைச்சு எடுத்துட்டு வந்து கிரெடிட்டர் வந்து தொலை அப்படின்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை லஞ்ச் டைமில் கொடுத்துட்டு இருக்கான். பார்த்தா வெறும் நூடுல்ஸு எக்கு கீரையாக வச்சிட்டு இருக்கான். இதை நிகா பார்த்துட்டு, என்னடா இது பெரிய செஃப் பட்டு கணக்கா இப்படி எப்படி ஆட்டி ஆட்டிலாம் செஞ்சிட்டு இருந்த, இவ்வளோ நேரம் இதை தான் செஞ்சியா, இதில் வர என் காசனி கழிச்சுப்பான்னு வேறு கேட்குறியான்னு சொல்ல, டைனும் இந்த பாரு இது மலை கிராமம், எது வாங்குறதா இருந்தாலும் கீழே தான் போகணும், கிடைக்கிறத மூடிட்டு சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நிகாவும் வேற வழி இல்லாம சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் இவங்க 2 பேரும் இன்ட்ரோவே பண்ணிக்கிறாங்க. என் பேர் நிகா, என் பேர் டைன்ட்டு. உங்க அப்பா மாதிரியே நான் எழுதி உங்க அப்பா எனக்கு காசு தரணுன்ட்டு உன்னை வந்து நான் ஏமாத்திருந்தா நீ என்னடா பண்ணுவ, நீ கொஞ்சம் கூட அதை நினைச்சே பார்க்கலையான்னு சொல்லி கேட்க, அவனும் எனக்கு தெரியும் எங்க அப்பா உன்ன மாதிரி பசங்களை தான் டார்கெட் வைப்பாங்கன்னு சொல்ல, நிகாவும் அப்ப நாம தான் முட்டாளா இருந்திருக்கோமோன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி, நீ இங்க இருக்கிறதுக்கு வந்து பாதி காசு வேணா நீ கழிச்சுக்கோ, மிச்ச காசை நான் எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா கட்டிடுறேன்னு சொல்ல, நிகாவும் அப்படி என்ன நீங்க வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் வந்து ஸ்டோரி ரைட்டரா இருக்கேன்னு சொல்ல, சரி அப்பனா வயசு என்னன்னு சொல்லி கேட்க, எனக்கு 22 வயசு ஆகுதுன்னு சொல்ல, 22 வயசு ஆகுதுல, வீட்டில் ஒரு சாமானம் கூட இல்லை சமைச்சு சாப்பிட்றதுக்கு, உன்னை நீ பார்த்துக்கவே மாட்டியா, உன்னை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லையா, உனக்கு லவர் கூட இல்லையான்னு சொல்லி கேட்க, டைனு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, எனக்கு லவர்லாம் இல்லை, இப்போ தான் நீ வந்திருக்கான்னு சொல்ல, என்னது நான் வந்திருக்கேனா, என்னை வச்சு நீ என்னடா செய்ய போறேன்னு கேட்க, டைனு அட சாமி சும்மா ஒரு பேச்சுக்கு தாண்டா சொன்னேன், உன்னை வச்சு நான் ஒன்றும் செய்ய போறது இல்லைன்ட்டு கடுகடுன்னு பேசிட்டு இருக்கான். நிகாவும் மூஞ்ச பாரு எப்போ பார்த்தாலும் உருனே இருக்கான் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே திட்டிட்டு இருக்கான். டைனோட ஸ்கிரிப்டிங் புக் வந்து வெளியே வச்சுட்டான் போல இருக்கு. அதை நிகா எடுத்துட்டு போய் ரூம் வரைக்கும் கொடுக்க போனா, ரூம் ஃபுல்லாக பேப்பராக கிடக்குது. ஃபுல்லாக இவன் ஸ்டோரி எழுதி ஒழுங்கா வரலன்னு போய் கிழிச்சு வச்சிருக்கான் போல இருக்குது. இவனும் வெளியே வந்து அந்த புக்கை வாங்கிட்டு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம டப்புன்னு கதவை மூட, நிகாலாம் நினைக்கிறான் யாரா இவன், தூங்குறான் திங்குறான் கதை எழுதுறான் இப்படியே பண்ணிட்டு இருக்கானே, ரொம்ப டிஃப்ரெண்டான பையனா இருக்கானே, இவனை எந்த கேட்டகரியில சேர்க்கறது, அதுவும் டர்ட்டியா வேற இருக்கா, மனசுல இருக்கலாம் வெளிப்படையா வெளியே கத்தி சொல்லிட்டு இருக்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த டைனு என்ன சொன்ன அப்படின்ட்டு வெளியே வந்து கேட்க, நிகாவும் ஒண்ணு இல்ல இந்த வீட்டை கிளீன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கான். டைன் ரூம்ல பார்த்தா ஒரே பிஎல் ட்ராமா பிக்சர்ஸா இருக்குது. இவனும் கதை எழுதி ஒரு டயர்ட் ஆயிட்டான் போல இருக்கு. உட்காந்த மணியே அப்படியே தூங்கிட்டு இருக்க, என்னடா இது ரூம் கதவுலாம் திறந்து வச்சுட்டு தூங்குறான்ட்டு இவனும் மெல்ல மெல்ல உள்ள போய் சத்தமே இல்லாம அவனோட கதை போல இருக்கு அதை எடுத்து, சரி நம்மளுக்கு போர் அடிக்குது இந்த கதையாவது படிப்போம் அப்படின்னு சொல்லி உட்காந்து படிச்சிட்டு இருக்கான். அதுவும் கோஸ்ட் லவ் ஸ்டோரி போல இருக்கு. என்னது கோஸ்ட் லவ் ஸ்டோரியான்ட்டு மெல்லமா வேற சிரிச்சுட்டே இருக்க, படிக்கும்போது நம்மளுக்குலாம் தூக்கம் வரும்ல அந்த கேட்டகரி போல இருக்கு. அவனும் அப்படியே தலையை சாச்சிடுறான். கொஞ்ச நேரத்துல தைனை எந்திரிக்க, இவன் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு இவன் பயந்தே போயிட்டான். என்னடா நீ இங்கன்னு சொல்லி கேட்க, அவன் கிட்ட ஒரு அசைவை கூட காணோம். அவனை பார்த்துக்கிட்டே பையன் ஹேண்ட்ஸமா தான் இருக்கான், ஆனா வாய் தான் காது வரைக்கும் இருக்கு, தொண பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்ட்டு அவனையே வேற பார்த்துட்டே இருக்கான். நிகா கனவுல என்ன வந்துச்சோ தெரியல, வேற என்ன சோறு தான் வந்திருக்கும். அவன் வாயிலேருந்து அப்படியே ஜொல்லு ஒழுக தூங்கிட்டு இருக்கான். அதெல்லாம் அப்படியே ஸ்கிரிப்ட் புக்ல விழுக, ஐனோ அட நாயை எந்திரிடா, என் ஸ்கிரிப்ட் புக்கே போச்சு, என் கதையெல்லாம் போச்சு அப்படின்ட்டு அந்த செலவாய் எடுத்து நிகா மேல தடவி விட, அவனும் டர்ட்டி சி என்னடா இது கண்ட்ராவி ஸ்மெல் எல்லாம் வந்துட்டு இருக்கு, எதடா எடுத்த ஏன் மேல தடவுன அப்படின்ட்டு அங்கிருந்து அவன் ஓடிட்டு இருக்கான். வெளியே வந்துச்சா என்னத்த மேல தடவனோ தெரியல, கண்ட்ராவி ஸ்மெல் எல்லாம் வருது, இவனை எப்படியாவது நம்ம ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கான். ஆனா டைன் உள்ளார இவன் சின்ன குழந்தை மாதிரி பண்றதெல்லாம் ரொம்ப பிடிச்சு போச்சு போல இருக்கு. டைன் பாத்ரூம்ல இருக்கும்போது நிகா இவனை பயமுடுத்தணும்காக ஃபேஸ் மாஸ்க்லாம் போட்டு வந்து கதவை திறந்து ஒரு கத்த டைன் பயப்படுற பையன்லாம் இல்லை போல இருக்கு. அவ வந்தவனே ஏதோ பக்கத்துல வந்துருச்சுன்ட்டு சப்புன்னு ஒரு அற அரைஞ்சிடறான். என்னது என்னையா அடிச்சிட்டியான்ட்டு நிகா அவனை போட்டு துரத்திட்டு கிடக்குறான். ஐனோ நீ என்னையாடா பயமுடுத்திட்டு இருக்க அப்படின்ட்டு நிகா குளிச்சிட்டு இருக்கும்போது அவனோட ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு போய் பாத்ரூம் கதவையும் வேற மூடி விட்டுறான். நிகாக்கும் என்ன பண்றதே தெரியாம பின்வழியா வந்து காஞ்சிட்டு இருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது தைன் வேணும்னே பின்னாடி வந்து துண்டை உருவிட்டு போயிடுறான். அவன் கீழே விழுந்து மண்டையும் போச்சு போல இருக்குது. அப்புறம் தைன் தான் காயப்பட்ட இடத்துல சூடான முட்டையை வச்சு தடவிட்டு இருக்கான் போல இருக்கு. நிகாவோ என்னடா என்ன கொல்ல பாக்குறியா, மண்டையில அடிபடிச்சுன்னா நான் உனக்கு காசு கொடுத்தது மறந்துடுவேன், அப்படியே நீ எஸ்கேப் ஆயிலாம் நினைச்சியா அப்படின்னு சொல்லி கேட்க, தைனோ சரி கோவப்படாத வா சாப்பிட போலான்னு சொல்ல, வேண்டாம் சாமி வேணாம், நீ அதுலயும் விசெல்லாம் வச்சிருப்ப நான் வரமாட்டேன்னு சொல்ல, தைனோ ஏன் அழகான பசங்களுக்குலாம் இவ்வளோ கோவம் வருதுன்னு கேட்டவனே நிகாவுக்கு லைட்டா வெக்க வந்துருது. என்னது நான் அழகான பையனான்னு சொல்லி கேட்க, இந்த வாயை முடிட்டு எக்க சாப்பிடுன்னு கொடுத்துட்றான். நிகா இருக்கிற ரூம்ல ஏதோ ஒரு மினி டைரி இருக்கு போல இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து டைன் கிட்டயே இது யாருதுப்பா அப்படின்னு சொல்லி காட்ட, டைன் அப்படியே மூஞ்சி சோகமாயிடுச்சு. என்ன ஆச்சு, ஏன் இந்த டைரி யாரோடது, உன்னோட எக்ஸ் தான் சொல்லி கேட்க, இல்ல அது என்னோட தங்கச்சிதுன்னு சொல்ல, இவனும் ஆர்வமா என்னது தங்கச்சி அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க,
அவள் இறந்து 1 மாதம் ஆச்சு, அதுவும் போன மாதம் தான் இறந்தா, அந்த ரூமில் தான் நீ தங்கி இருக்கன்னு சொல்ல நிகா மூஞ்சில் அப்படியே ஒரு பயம் தெரியுது. டைன் அதை பார்த்துட்டு என்னடா ஏதோ ஸ்மெல்லாம் அடிக்குது, பேண்ட்டில் ஏதாவது போயிட்டியான்னு சொல்லி கேட்க நிகாவோ என்ன என்ன நான் என்ன பயப்படுறேன்னு நினச்சிட்டு இருக்கேன், நான் அந்த மாதிரி ஆளெல்லாம் இல்லை அப்படின்ட்டு மூஞ்சி அப்படியே விரப்பா வச்சுக்கிறான். அப்போ வெளியே யாரோ 2 பேர் கூப்பிட்ற சவுண்டு கேட்டதும் தைன் எந்திரிச்சு போகும்போது கூட என் தங்கச்சி உட்காந்துருக்க மாதிரியே அதே இடத்துலயே உட்காந்துட்டு இருக்கியப்பான்ட்டு அவனை பயமுறுத்திட்டு போயிட்டு இருக்கா. நிகாலாம் அப்படியே அலறடிச்சுட்டு ஓடிட்டு இருக்கான். உண்மையிலே தங்கச்சி இருந்துச்சா இல்லையான்றது தெரியல. யாரோ டைனோட ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்குது. அவங்க வந்ததும் ஹாய் அப்படின்னு சொல்ல இவன் தான் ஒரு உமனா முஞ்சாச்சே, எதுக்குடா வந்தீங்கன்னு சொல்லி கேட்க இன்னும் நீ திருந்தவே இல்லடா, போடா நாங்கள் போகிறோம்னு சொல்லி கோச்சிக்கிட்டு போக டே சும்மா தான் சொல்லன்னு சொல்லிட்டே இருக்கும்போது பின்னாடி நிகா வர யாரா புது பாய் ஃப்ரெண்டான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லடா நிகா இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் லோக்கு மின்னுன்னு சொல்லிட்டு நிகா உன்னோட திங்ஸ் எல்லாம் தூக்கிக்கிட்டு என் ரூமுக்கு வந்துடு, இங்கே 2 ரூம் தானே இருக்குது, அவங்க உன்னோட ரூமில் தங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல இவன் குதிச்சு ஓடிட்டு இருக்கான். அப்பாடி என்னமோ தங்கச்சி அப்படி இப்படின்னு பயமுறுத்திட்டு இருந்தான். அப்பாடி விருதுட அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்னடா ஓ ரூமுக்குன்னு சொன்னோடனே ஓடிட்டு இருக்கான், என்ன அவங்க 2 பேருக்குள்ளே ஏதாவது அப்படின்னு சொல்லி கேட்டவனே தைனும் இப்படிலாம் பேசுறதா இருந்தால் இப்பயே வெளியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டான். 2 பேரும் சேர்ந்து தான் தூங்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. தைன் ரூம்ல நிகாக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையன் கூட வேற தூங்குறான் போல இருக்கு. அதுல வேற தங்கச்சி பேய் அது இதுன்னு சொல்லி வச்சதுனால அப்படியே தூக்கமே வராம ஏன் தைன் அந்த ரூம்ல நிஜமாலே உன் தங்கச்சி தான் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இவனும் சும்மா இல்லாம ஆமா அந்த ரூம்ல தான் என் தங்கச்சி இருந்தா, அங்கதான் இறந்தா, இன்னமும் அந்த ரூம்ல இருந்து என்ன அண்ணான்னு சொல்லி கூப்பிடுற மாதிரிலாம் இருக்கும்ட்டு சொல்ல இவனும் டே நைட் டைம்ல ஏன்டா ஆறாரா பேசுற, அவங்க இறந்து 1 மாசம் தானே ஆச்சு, 48 நாளாவது ஆகணும்னு சொல்லுவாங்க, 30 நாள் தான்டா ஆச்சு, ஏன்டா அந்த ரூம்ல என்ன தங்க வச்ச அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கான். அவனையும் தூங்க விடாம அப்படியே திரும்பி திரும்பி படுத்துக்கிட்டே இருக்கான். இவன் நல்லா பயந்துருக்கான்ட்டு வேணும்னே தைன் அவனை போட்டு பயமுறுத்திட்டே இருக்கான். இவன் இருக்கிற பயத்துல போர்வையெல்லாம் போத்திக்கிட்டு முத்தரே என்ன காப்பாத்துங்க அப்படின்ட்டு மந்திரத்தெல்லாம் ஓத ஆரம்பிச்சுட்டான். திரும்பவும் டைன் அவனோட காலை தட்டி விட இவன் அலறி அடிச்சு எந்திரிச்சிட்டு இருக்கான். சாரிப்பா தெரியாம என் கால் பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா இங்க நிகா சுத்தமாவே தூக்கமே இல்ல போல இருக்கு. அதுல நட்ட ராத்திரில வேற டாய்லெட் வந்துருச்சு போல. அப்புறம் வேற வழி இல்லாம தூங்குறவனை எழுப்பிட்டு கொண்டு போய் பாத்ரூம் முன்னாடி உட்கார வச்சுட்டு அவன் உள்ள உட்காந்துட்டு இருக்கான். உள்ள இருந்துட்டு நிகா தைன் நீ வெளியே தானே இருக்க, அப்படியே ஒரு பாட்டு பாடுன்னு சொல்ல வெளியே பார்த்தா இவன் பயங்கரமா தூங்கிட்டு இருக்கான். என்ன இவன் தனியா விட்டுட்டு போயிட்டானே, அச்சோ இப்போ ரூம் வரைக்கும் நான் எப்படி போவேன்னு தெரியலையே, சரி அப்படின்ட்டு கதவை திறந்து 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு காலை முன்னாடி எடுத்து வைக்க கீழே தான் அவன் உட்காந்துருக்கான் போல இருக்கு. சரி இவன் வந்துட்டான்ட்டு காலை பிடிச்சி எந்திரிக்கலான்ட்டு எந்திரிக்க போனா இவன் ஏதோ பேய் வந்துருச்சுன்ட்டு பிடிச்சி அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சவன் தான் மூஞ்செல்லாம் பிடிச்சி பேத்து வச்சிருக்கான் தைனை. டைனும் நிகாவை பிடிச்சி பயங்கரமா அடிச்சிருக்கான் போல இருக்கு. காலையில பார்த்தா 2 பேர் மூஞ்சி வீங்கி கிடக்குது. இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் அதை பார்த்துட்டு என்னடா 2 பேரும் முட்டி முட்டி ஏதாவது விளாண்டுட்டீங்களான்னு சொல்லி கேட்க டைனும் அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறான். இந்த 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஆக்சுவலி 2 பேருமே லவ்வர்ஸ் போல இருக்குது. லோக்கியும் மின்னு மேல கையை போட இதை பார்த்து நிகா வந்து திரும்பிக்கிறான். அச்சோ அப்படின்ட்டு மின்னும் கையேடு ஆள் இருக்காங்களான்னு சொல்லி சைகை காட்ட யாரு இந்த உட்காந்துட்டு இருக்காங்க, இவன் ஒரு முட்டா பையன்ட்டு அவன் காதல இருக்கிற மாதிரியே வேற சொல்றான். நிகா ஓச்ச நம்மளதான் சொல்றாங்களான்ட்டு அங்கிருந்து எந்திரிச்சு வேற போயிடுறான். இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் எங்கேயோ வெளியே பாட்டுக்கு கிளம்பிட்டாங்க போல இருக்கு. நாங்க போயிட்டு வரேன்னு சொல்ல நிகாவும் அவங்க டேட்டிங் போறாங்க கேளு கேளுன்னு சொல்ல டைன் வச்சு அப்படிலாம் ஒன்றும் இல்லை சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இவங்க நைட்டு நாங்கள் வந்தாதான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற போறாங்க. உடனே இந்த டைன் இருந்துட்டு அவங்க தான் வந்தாதான் வருவான்னு சொல்றாங்களா, ஓ ரூம்ல நீ போய் படுத்துக்கோன்னு சொல்ல இவளும் என்னது திரும்பவும் அந்த ரூமா, என்னை இவ சாவடிக்காம விட மாட்டான் போல இருக்கே, நான் அங்கிருந்து ஓடிட்டு இருக்கான். ஆனா கொஞ்சம் இருட்டினவனே நிகாலாம் அப்படியே மெல்ல மெல்ல தைன் ரூம்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்கான். ஐனும் தெரியும்டா நீ வருவ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு என்ன இந்த பக்கம்னு சொல்லி கேட்க நிகாவும் என்ன புது ஹேர் ஸ்டைலா, பார்க்கவே ஹேண்ட்ஸமா பிரிட்டியா இருக்கடா, இன்னைக்கு அப்படியே ஒரு நாளைக்கு இங்க தூங்கிடவா அப்படின்னு சொல்லி கேட்க டைனும் என்ன என் மேல ஃபீலிங் வந்துருச்சா, என்ன ஐஸ் எல்லாம் வைக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்க நிகாவும் அச்சச்சா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் சின்ன வயசுல இருந்தே தனியா படுத்து பழக்கம் இல்லையா அதுதான் அப்படின்னு சொல்ல டைனும் சின்ன பிள்ளை போல இருக்கு பயந்துருச்சு. சரி சரி இங்கே இரு ஆனா சைலண்டா இரு, நான் ஸ்டோரி எழுத போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா எங்க இந்த நிகா அமைதியா இருக்கிறது, அவன் தான் சேட்டக்கார பையனாச்சே, போனை பார்த்து சிரிக்கிறான், தனியா பேசிட்டு இருக்கான். டைன்லாம் ஒரு 10 நிமிஷம் அமைதியா இருக்கியா, சும்மா தான் இருக்க முடியாதான்னு சொல்லி திட்டிட்டு இருக்க அவனும் ஆரம்பிக்கிறான். அந்த லோக்கியும் இன்னும் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே எனக்கு தெரியலன்னு சொல்ல தைனோ எவன் எப்படி இருந்தா உனக்கு என்ன, உன் வேலையை பாருன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். ஆனா இவன் வாயை மூடுற மாதிரியே இல்லை. டைனுக்கெல்லாம் கோவம் வந்து இப்போ என்ன நீ என் கூட பேசணுமா, இந்த 5 மினிட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி டைமர் ஆன் பண்ணி விட்டுட்டு இருக்கான். அவனும் ஆர்வமாக வந்து இந்த லோக்கியும் இன்னும் பார்க்க நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே எனக்கு தெரியலன்னு சொல்ல டைனோ அவன் என்ன சொல்ல வரான்றதே புரியாம ஆமா பர்சன்ஸ் எல்லாமே வந்து 100% நார்மலா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, நிறை குறைகள் இருக்கத்தானே செய்யும் சொல்ல இவனோ டே உனக்கு புரியுதா இல்லையாடா, எனக்கு அவங்க 2 பேர் டச்சிங்கே வேற மாதிரி இருக்குன்னு சொல்ல
ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள டச்சிங்லாம் நார்மல் தானான்னு சொல்ல இவனுக்கு புரியுதா புரியலையா இல்லையான்னு தெரியலையே, அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டாங்கடா, அதை நானே பார்த்தேன் அப்படின்னு சொல்ல அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவங்க ரூம் வரைக்கும் நான் போய் எட்டி பார்த்தேன். என்னமோ கப்புள்ஸ் மாதிரி 2 பேரும் பேசி பேசி வேற சிரிச்சிட்டு இருந்தாங்க சொல்ல டைனோ ஸ்டாப், இப்போ என்ன நீ சொல்ல வர, அவங்க 2 பேரும் செஞ்சது உனக்கு டிஸ்டர்பா இருக்கா இல்லை அசிங்கமா தெரியுதான்னு கேட்க நிகாவும் நான் அசிங்கம்லாம் சொல்ல வரல, லவ்வுக்கு வந்து கண்ட்ரோலே இல்லை இல்லையா, யாருக்கு யார் வேணுமாலும் வரலாம் அப்படின்னு சொல்ல டைனோ சூப்பர் டைலாக் இரு அப்படின்ட்டு அதை எடுத்து வேற எழுதி வச்சுக்கிறான். ஓ இந்த டைலாக் அந்த கோஸ்ட் லவ் ஸ்டோரின்னு சொன்னியா அதில் எழுத போறியான்னு சொல்லி கேட்க நல்லா தானே இருக்கு நான் எழுத போறேன்னு சொல்ல அப்படியே இரு இன்னொரு டைலாக் என் மூலையிலேருந்து கம்மிங் லவ்வுக்கு வேற சாய்ஸே இல்லை, லவ் தான், அது உயிர் இருக்கவங்களுக்கும் சரி இறந்தவங்களுக்கும் சரி நடுவில் ஒரு பாலமா இருக்கு. எப்படி டைலாக் என்னமோ தெரியல, இன்னைக்கு பயங்கரமா பேசிட்டு இருக்க நிகா சூப்பரான்ட்டு தன்னைத்தானே பெருமை பேத்திட்டு இருக்கான். டைனோ அட அட மூளையிலேருந்து வலியுது, உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போய் தூங்குடா அப்படின்னு சொல்ல வெளியே அந்த லவர்ஸ் வந்துட்டாங்க போயிருக்குது. பேச்சு சவுண்டா என்ன சவுண்டுன்னு சொல்லி தெரியல, நிகா இருந்துட்டு அவங்க வந்துட்டாங்க சவுண்டெல்லாம் வேற மாதிரி கேட்குதுன்னு சொல்ல அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, நீ தூங்குடா அப்படின்னு சொல்ல இல்லை நான் போய் பார்த்துட்டு வர எந்திரிக்கும் போது டைனோ ஆனா மண்டையில ஒரு அடியை போட்டு ஒருங்கா தூங்குறியா இல்லையா அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்கன்னு சொல்லிடுறான். ஆனா நிகாக்கு இருக்கிற ஆர்வத்துல பார்க்காம இருக்க முடியல போல இருக்கு. டைனை பார்க்காம இருக்கும்போது அங்கிருந்து அப்படியே மெல்லமா எஸ்கேப் ஆகி அவங்களோட ரூம்ல போய் எட்டி பார்த்தா அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க போல இருக்கு. நிகாவும் அதை பார்த்ததும் இதை பார்க்கலாமா பார்க்க வேணாமா அப்படின்ட்டு அதை பார்த்துட்டே தான் வேற இருக்கிறான். பின்னாடியே டைன் வந்து மண்டையில ஒரு அடியை போட்டு என்னடா பண்றேன்னு சொல்லி கேட்க அவனுக்கும் அதை காட்ட டைனுக்கும் லைட்டா ஷாக்கா தான் இருக்கு போல இருக்கு, என்ன இவங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி. இதெல்லாம் பார்த்துட்டு இருப்ப சீச்சி போ அப்படின்னு சொல்லிட்டு கதவெல்லாம் சாத்தி விட்டுட்டு போயிட்டு இருக்கான். நிகாவும் அதை பார்த்த ஷாக்ல பசங்களுக்குள்ள இப்படிலாமா நடக்கும்ட்டு ரூம்குள்ள அப்படியே நடந்துகிட்டே இருக்கான். பின்னாடி டைம் வர அப்படியே லைட்டா க்ளோஸ் அப்ல பாக்குற மாதிரி ஆயிடுது, ஒரு மாதிரியா ஆயிடுது இவனுக்கு. நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லி போயிடுறான். ஆனா இவனுக்கு சுத்தமாவே தூக்கமே வரல. என்னமோ டைன் இவன் கிட்ட வந்து இப்ப நான் பார்த்தல அதை பத்தி நீ எப்படி ஃபீல் பண்றேன்ட்டு பேர்ட் டச் பண்ற மாதிரி எல்லாம் இவனுக்கு தோணும். ஆனா அதெல்லாம் கனவு. காலையில அப்படியே ஷாக்கா எந்திரிக்க டைனும் பாக்குறாங்க. நேத்து நடந்த விஷயத்தை இவன் பார்த்ததுல இருந்து இவனுக்கு எந்த மாதிரி கனவு வந்திருக்கோன்ட்டு சேர்த்து வச்சு கலாச்சிட்டு எல்லாம் போயிட்டு இருக்கான். ஆனா நிகாலாம் செம்ம டிஸ்டர்ப் ஆயிட்டான் போல இருக்கு. டைன் இவன் கண்ணுக்கு ரொம்ப அழகா வேற தெரியறான். அவன் தலை தோட்டுறதெல்லாம் ஆண்டு வேற இவன் உட்காந்து பாத்துட்டு இருக்க. டைனோ நீ எதுக்கு பாக்குறது எனக்கு நல்லா தெரியுது, உனக்கு சமைச்சு வச்சுட்டு வந்து சாப்பிட்டு போய் தோவன்னு சொல்லிட்டு இருக்கான். நிகாவும் நீ ஃப்ரீ டைம்ல என்ன செய்வேன்னு சொல்லி டைன் கிட்ட கேட்க அவனும் தூங்குவேன்னு சொல்லுவான், அப்புறம் நான் சாப்பிடுவேன், அப்புறம் ஸ்கிரிப்ட் எழுதுவேன், என்ன 3 வேலையை தவிர வேற எதுவுமே செய்ய மாட்டியான்னு கேட்க என்ன செய்யணும்னு நினைக்கிறேன், இவ்வளவுதானே வாழ்க்கை அப்படின்னு சொல்ல இவனும் நினைக்கிறான். இவன் எந்த கேட்டகரியில சேர்க்கறனே தெரியல, பார்த்தாலும் ஒண்ணு உம்முனே பேசுறான், யார்கிட்டயும் கான்டாக்ட் கூட பண்ண மாட்டேங்கிறான். அவனோட கடந்த காலத்துல என்னதான் நடந்திருக்கும், ஏன் எப்ப பார்த்தாலும் உருனே இருக்கான் அப்படின்ட்டு இவனை பத்தி இவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அடுத்த சீன்ல டைனை துவைக்க வந்திருக்கான் போல இருக்கு. அப்பா அவன் துணி கூட நிகாவோட இன்னர் வேற என்னமோ ட்ரெஸ்ஸா இருந்திருக்கு போல இருக்கு. அதை பார்த்ததும் இதையே என்னோடதுல போட்டு வச்சிருக்கான், அஞ்சிட்டும் இதை வேற நான் தொட்டுட்டேனே அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும்போது பின்னாடி நிகா வந்து என்ன உன் ஃபேஸ் எல்லாம் ரெட்டா இருக்கு அப்படின்ட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு கிஸ் பண்ற மாதிரி இவனுக்கு தோணுது போல இருக்கு. எப்படி நிகாக்கு தோணுச்சு அதே மாதிரி இவனுக்கு தோண ஆரம்பிச்சிருக்க போல இருக்குது. அப்ப நிஜமாவே நிகா பின்னாடி வந்து எதுக்கு என்னோட துணியெல்லாம் போய் எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க உன் துணி ஏன் துணி கூட இருந்துச்சு, நான் இனிமேல் இப்படி எல்லாம் போற வேலையில வச்சுக்காதன்னு சொல்லி அவனை இவன் திட்டிட்டு போயிட்டு இருக்கான். டைம் தனியா உட்காந்துட்டு இருந்தாலே அந்த ஹெட்செட் போட்டுட்டு எதையாவது கேட்டுட்டே தானே இருப்பான். அது மாதிரி உட்காந்துட்டு இருக்க. பின்னாடி நிகா வந்து வெதர் ரொம்ப மோசமா இருக்கு உள்ளவான்னு சொல்லி கேட்க அவன் கிட்ட ஒரு ரியாக்ஷனும் இல்லை. ஏன்னா அவன் தான் ஏதோ லிசன் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா. இவன் எப்ப பார்த்தாலும் என்னத்தை தான் கேட்டுட்டு இருக்கானோன்ட்டு பக்கத்துல வந்து அது கேட்க போக சடனா டைனும் திரும்ப 2 பேரும் ரொம்ப க்ளோஸ்ல பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. நிகாலாம் அப்படியே சுதாரிச்சு ரொம்ப குளிருது உள்ள வந்துட்டு இல்லைன்னா கோல்டு பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறான் உள்ளார. ஆனா டைனுக்கும் பல்ப் எரிஞ்சிச்சு போல இருக்கு. பின்னாடி ஸ்லோ மோஷன்ல பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ஓட ஹார்ட் பீட் இவனுக்கு எகிரிட்டு இருக்குது. சாப்பிடும் போது நிகா தொண்ணு எதையாவது பேசிக்கிட்டே இருப்பா இல்லையா. ஆனா இப்ப 2 பேருக்குள்ளேயும் பயங்கர சைலண்ட் போயிட்டு இருக்கு. அதை பார்த்த இந்த மைக்கு சரியில்லையே இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ போகுது போல இருக்குன்ட்டு அவன் ஆளை தட்டி விட்டு கவுன்சியா எதையாவது பண்ணுன்னு சொல்ல லோக்கும் நிகா நீ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா பிளான்ட்டுக்கு வாட்டர் ஊத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவனும் சரின்னு சொல்லி வைக்கிறான். வின்னும் தனியா தைனை கூட்டிட்டு வந்து என்ன உங்க 2 பேருக்குள்ள நடக்குதுன்னு சொல்லி கேட்க அதை நான் கேட்கணும், உனக்கு லோக்கிக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்ல அவன் தைரியமா ஆமா நாங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கோம், லாஸ்ட் நைட் நீங்க வந்து பார்த்ததை நாங்களும் தான் பார்த்தோன்னு சொல்ல டைனும் ஆரம்பிக்கும் போது பார்த்தோம் அப்புறம் கொஞ்சம் சையா இருந்ததுனால நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்ல எப்ப இருந்துடா இது சொல்லவே இல்லைன்னு சொல்ல இவனும் நாங்க ஃப்ரெண்ட்ஸா தான்டா இருந்தோம், திடீர்னு ஒரு நாள் கிளாஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிச்சே அப்படின்னு ஒரு பதட்டமே இல்லாம ரொம்ப கூலா பதில் சொல்லிட்டு இருக்கான். நானும் பாக்குறேன் இந்த நிகா உன்னை பாக்குற பார்வையே வேற மாதிரி இருக்கே, அவன் உன்னோட டைப் தானா இல்ல உனக்கும் ஏதாவது ஃபீலிங் அவன் மேல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கும்போது இங்க நிகா டைன் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். டைனும் போய் என்னடா ஏன்டா கத்திக்கிட்டே இருக்கான்னு சொல்லி கேட்க இங்க பாரு லோக்கி என்கிட்ட இந்த தண்ணியை கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்துட்டு போயிட்டான், இதுல இருந்து தண்ணியை வர மாட்டேங்குதுன்னு சொல்ல ஒரு வேலை உருப்படியா செஞ்சிடாத உன் பின்னாடியே அலையிறத என் வேலையா போச்சு குடுன்னு சொல்லிட்டு அந்த பைப்பை வாங்கி இப்படின்னு திருப்ப தண்ணி அப்படியே பீச்சு அடிச்சு பக்கத்துல நின்றுட்டு கூடிய அந்த நிகா மேல பட்டெடுத்து போல இருக்கு. இவனும் என் மேலேயே தண்ணி அடிச்சிட்டியா குடு அப்படின்னு சொல்லி அந்த பைப்பை பிடிங்கி இவன் மேல அடிக்க
இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணி அதுவும் தண்ணியில விளையாண்டுட்டு இருக்கானுங்க. இந்த பிளான் எல்லாம் போட்டு கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணது இவங்க ரெண்டு பேர் தான் போல இருக்குது. இன்னும் நம்ம தைனுக்கு இந்த நிகா கரெக்டா இருப்பானான்னு சொல்லி கேட்க லோக்கி அதெல்லாம் பார்க்க கூடாது, நம்ம தைன் சந்தோஷமா இருக்கானா அதை மட்டும் நீ யோசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க டைன் என்ன ரொம்ப நேரமா லோக்கி உன்கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தா என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்க அவன் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சு பாக்குறான். அவன் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, இன்னைக்கு நைட்டு நீங்க ரெண்டு பேரும் எங்களை பார்த்தது நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல நிகாவும் அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே நான் போய் தூங்கிட்டேன்னு சொல்ல, ரொம்ப நடிக்காத, இங்க பாரு தைனு ரொம்ப நாளா ரொம்ப சிங்கிளாவே சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நிகாவும் இப்ப எதுக்கு நீ தானே என்கிட்ட சொல்லிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, ஆமா நான் அன்னைக்கு பார்த்தேன் உனக்கு லவ் இருக்குதா அதுக்காக என்னென்ன பண்ண சொல்றேன்னு சொல்லி நிகாவும் கேட்க, எனக்காவது லவ்னு ஒண்ணு இருக்குது அது உனக்கு இருக்குதா, இங்க பாரு தைன் வந்து ரொம்ப நல்ல பையன், அவன் வந்து லவ்வரா கிடைக்கிறதுக்கு எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நிகாவுக்கு அப்படியே திரும்பி வெக்கமே ஆயிடுச்சு. யாருக்கு தெரியும் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா உனக்கு மணியோட சேர்ந்து ஒரு லவ்வரும் கிடைக்கும்ல அப்படின்ட்டு இவனை ஏத்தி விட்டுட்டு போயிட்டு இருக்கா இந்த லோக்கி. ஆனா இந்த டைனு ஏதோ அப்செட்டாவே சுத்திட்டு இருக்கான் போல இருக்கு. இந்த டெலிட் பண்ண மெசேஜ்லாம் ரீசைக்கிள் பின் அப்படின்னு ஒரு ஃபோல்டர்ல இருக்கும்ல, அதுல ஏதோ ஒரு மெசேஜ் எடுத்து பார்த்துட்டு கண்கலங்க ஆரம்பிச்சிட்டான். இவனுக்கு எக்ஸ் லவர்ல வேற இருந்திருக்கு போல இருக்கு, அவன் பெரிய பணக்காரன் போல இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் டைன் நல்லா கலக்கலன்னு தான் பேசுவான் போல இருக்கு. அவன்கிட்ட இந்த வாரம் உன் ஃபேமிலியை மீட் பண்ண போலாமா, அப்படியே நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை சொல்லிடலாமான்னு சொல்லி கேட்க, அவன் என்னன்னா பெரிய ஒரு கவர்ல ஃபுல் மணி எடுத்து கொடுத்துட்டு இதுதான் என்னால செய்ய முடியும்னு சொல்றான். டைனோ என்ன சொல்ல வர, இப்ப எதுக்கு இவ்வளவு காசை என்கிட்ட கொடுக்குறான்னு சொல்லி கேட்க, நாம ரெண்டு பேரும் எவ்வளவு லவ் பண்ண நம்மளுக்கும் தெரியும், அது மட்டும் இல்லாம நீ தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும், ஆனா என்னோட சொசைட்டி இதெல்லாம் ஒத்துக்கவே ஒத்துக்காது, ஒரு பையனை நான் லவ் பண்றேன் அப்படின்னா என் கரியர் என்ன ஆகுறது, லெட்ஸ் பிரேக்கப் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதெல்லாம் இவன் நினைவுக்கு வர எல்லா பசங்களும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, சே நம்ம யாருமே நம்ப கூடாது அப்படின்ட்டு தனக்கு தானே வேற சொல்லிட்டு இருக்கான். நைட் ஆயிடுச்சு போல இருக்கு, நிகாவுக்கு பயங்கரமா போர் அடிக்குது போல இருக்கு. ஆனா டைன் வந்து படம் பார்த்துட்டு இருக்கான். நிகாவும் என்ன படமா பாக்குறான்னு சொல்லி கேட்க, டைனுக்கு கேட்டிருக்கும் போல இருக்கா, என்னது அப்படின்னு சொல்லி கேட்க, ஒண்ணும் இல்ல அப்படின்னு நிகாவும் சொல்லிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் நிகா என்ன படமா பாக்குறான்னு திரும்ப கேட்க, டைனோ டே என்னது பேசுனியான்னு சொல்லி கேட்க, இல்ல இல்ல அப்படின்றான். திரும்பவும் கொஞ்ச நேரம் கழிச்சு நிகா என்ன படமா பாக்குறான்னு சொல்லி கேட்க, டைனோ ஆமா இந்த பேய் படம் தான் பாக்குறேன், இந்த பாக்குறியா அப்படின்னு சொல்லி காட்ட பயங்கரமா அலற அடிச்சுட்டு டக்குன்னு டைனை கீழே தள்ளி மேலே ஏறி உட்காந்துட்டு, இப்படிலாம் நீ பயமுறுத்திட்டு இருந்தேன்னா இப்படித்தான் கீழே தள்ளி விட்டு இப்படி உட்காருவேன் அப்படின்னு சின்ன குழந்தை மாதிரி சொல்ல, இப்படி இருக்கக்கூடிய பொசிஷனை பார்த்து நிகாவுக்கு சிரிப்பு வந்துடுது. விலகிட்டு அவன் பாட்டு சிரிச்சிட்டு இருக்க. ஆனா இதெல்லாம் டைனுக்கு புரியுது, அவன் நம்ம கிட்ட ஒட்டுறான் அப்படின்ட்டு. ஆனா டைனுக்கும் அவனை கொஞ்சம் பிடிச்சிருக்குதான், ஆனா இவனால அதெல்லாம் ஏத்துக்க முடியல. இவனும் அவனோட எக்ஸ் லவர் மாதிரி இருப்பானோ அப்படின்ட்டு அதையெல்லாம் நினைச்சிட்டு கண்ணுல இருந்து தண்ணி எல்லாம் கொட்டிட்டு இருக்குது. அடுத்த நாள் இந்த ரெண்டு லவர்ஸும் வந்த வேலை தான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரூமுக்கு வந்ததும் நிகாவோட இன்ஸ்டாகிராம் ஐடியை கண்டுபிடிச்சி அவனோட போட்டோக்கு ஒரு லைக்கை போட்டு விடுறான். இது நிகா பார்த்துட்டு டைனா நம்மளுக்கு லைக் போட்டிருக்கான் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது இந்த டைனு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கான் நிகாக்கு. நிகாவும் அதை பார்த்துட்டு நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்லாம் கொடுத்துட்டான் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் மட்டும் கொடுக்காம ஃபாலோவும் பண்ணி விட்டான். டைன் அதை பார்த்துட்டு ஃபாலோலாம் பண்றான் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அவங்க ஃபோட்டோங்களுக்குலாம் ஃபுல்லாக லைக் போட்டு ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்ப தெரியாம நிகா டைனுக்கு வேற காலை பண்ணி விட்டுறான். காலை பண்ணிட்டு ஐயோ என்ன பேசுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல, அந்த பக்கம் டைனு என்னடா வீட்டுக்குள்ள இருந்துல கால் பண்றேன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த ஊர்ல பீச் இருக்கா அப்படின்னு பதட்டத்துல கேட்டுறான். டைன் இருந்துட்டு டே இது மவுண்டன்டா, இங்க எங்கடா பீச் இருக்கும், இப்ப என்ன உனக்கு எங்க போகணும்னு சொல்லி கேட்க, எனக்கு பயங்கரமா போர் அடிக்குது எங்கேயாவது கூட்டிட்டு போய் இந்த ஊரை சுத்தி காட்டேன் அப்படின்னு சொல்ல, இந்த தட்ட டேட்டிங் கூப்பிடுற மாதிரி தான் கூப்பிடுறான். டைனும் சரி ரெடி ஆகுன்னு வேற சொல்லிடுறான். ரெண்டு பேருமே குஷி ஆயிட்டானுங்க போல இருக்கு. மாத்தி மாத்தி ட்ரெஸ் எல்லாம் பிக் பண்ணி வேற போடுறானுங்க. அதுல நிகாலாம் இது சின்ன குழந்தை மாதிரி இருக்கும், நான் கொஞ்சம் மெச்சூரிட்டியா தெரியணும், ரெட் கலர் வேணாம் வேணாம் இது சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு பிக் பண்ணி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்கான். ரெண்டு பேருமே கியூட்டா ரெடி ஆகி வந்து நின்னா மேலையும் கீழே ரெண்டு பேரும் வேற பாத்துக்கிறானுங்க. அவங்களுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க போல இருக்கு. அவங்க ஊர்லயே எதெல்லாம் ஃபேமஸோ அதெல்லாம் சுத்தி காட்டிட்டு இருக்காங்க. பெரிய புத்தர் கோயில் போல இருக்குது. அங்க உள்ள போயெல்லாம் சாமி கும்பிட்டு இருக்காங்க. ரொம்ப காமா குவைட்டா இருக்கு, சூப்பரா இருக்கு, இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்லாம் நிகா சொல்லிட்டு இருக்கான். அப்படியே சின்ன குழந்தை மாதிரி ரெண்டு பேரும் வெளியே வந்து ரேஸ் வச்சுலாம் வேற விளையாண்டுட்டு இருக்கானுங்க. ஏதோ ஒரு கார் மேல ஏறி உட்காந்துட்டு ரெண்டு பேரும் இயற்கையை ரசிக்கிறாங்களாமா. அப்ப நிகாவும் கேக்குறான், எப்ப பார்த்தாலும் ஸ்டோரி எழுதிட்டே இருக்கியே எப்படி போகுது உன்னோட ஒர்க்குன்னு சொல்லி கேட்க, டைனோ இது யாராவது என்கிட்ட கேட்க மாட்டாங்களா அப்படின்னு காத்திருப்பான் போல இருக்கு. மனசு இருக்கலாம் அப்படியே பேச ஆரம்பிச்சுட்டான். அது ஒன்றும் அவ்வளோ நல்லா போகல. ஆமா நம்ம ரெண்டு பேரும் ஒரு தடவை சிட்டில பாத்துக்கிட்டோம், உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க, அந்த ரோட்ல தானே எனக்கு ஞாபகம் இருக்குது, அன்னைக்கு என்னமோ உன்னை நான் ஒரு லூசு மாதிரி பார்த்தேன், ஆனா இப்ப உன்னை பார்க்கும் போது ஒரு தைரியமான பையனாவும் ஒரு கைண்டான பர்சனாவும் எனக்கு நீ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன இருந்து என்ன பிரயோஜனம், என் வாழ்க்கையில ஒரு சக்சஸே இல்லையேன்ட்டு டைனும் சொல்ல, நிகாவோ அதை நீ பாக்குற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இருக்குன்னு சொல்ல, டைனோ நான் சின்ன வயசுல இருந்தே ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆகணும் தான் ஆசை, ஆனா இது வரைக்கும் என்னால ஒரு முழு கதையை கூட ஒழுங்கா எழுத முடியல, நான் என்ன எழுதிட்டு போனாலும் ரிஜெக்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு நல்ல நிலைமையில இருக்காங்க, அவங்கள பார்க்கும் போதுல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, நிகாவும் எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நீ ஃபெயில் ஆகிறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லடா, ஒவ்வொரு நாளும் உன்னோட பெஸ்ட்டை கொடுத்தியா அதுதான் உனக்கு சக்சஸா கடைசியில முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸு கூட தான் எல்லாருமே நல்ல நிலைமை
நிலைமையில இருக்காங்க. ஆனா அதுக்காக நான் ஒன்றும் கவலைப்படவே இல்லை. எங்க அம்மா சொன்ன மாதிரி நான் ஒவ்வொரு தடவையும் என் சக்சஸ்க்காக என்னோட பெஸ்ட்டை தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு பயங்கர மெச்சூரிட்டியா ஒரு சின்ன பையன் பேசுற மாதிரியே பேசல. மைண்ட்லாம் அவன் பேசுறது பார்த்துட்டு யார் இது, நிகாவா இது, சரி உனக்கு என்ன ஆசைன்னு சொல்லி கேட்க, நான்லாம் ஒரு சிங்கர் ஆகணும், அதுதான் என்னோட ஆசைன்னு சொல்ல, யாரு நீ, உன் குரல்ல இப்படி நீ பாட போறியாக்கா, அதுவும் சிங்கர் ஆக போறியான்னு சொல்லி கேட்க, ஒரு நாளைக்கு நான் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன், அது நீ கண்டிப்பா பார்க்கத்தானே போற அப்படின்ட்டு 2 பேர் பேசிட்டு அப்படியே அங்க இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் சுத்தி பாக்குறானுங்க. அப்படியே பேசிக்கிட்டே போற வழியில தைனோ சாப்பிட்றியான்னு சொல்லி கேட்க, நிகாவும் என்னது நீ வாங்கி கொடுக்க போறியான்னு சொல்லி கேட்க, ஆமா ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொல்ல, அதானே பார்த்தேன், நீ ஏதாவது வைக்காமையா பேசுவ, சரி என்ன சொல்லு அப்படின்னு கேட்க, நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன், அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சரி வா சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, சாப்பாடு வாங்கி கொடுத்தா நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்ட்டு டீல்லாம் பேசிட்டு போயிட்டு இருக்கான். 2 பேரும் சேர்ந்து போட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. அப்படியே அன்னைக்கு டே ஃபுல்லா ரொம்ப என்ஜாய்மெண்டா கிட்டத்தட்ட டேட்டிங் தான் போயிருக்கானுங்க. அப்படியே வீட்டுக்கு வர வழியில தைனுக்கு குளிர்துன்ட்டு நிகா அவன் கைய ஒரு ரப் பண்ணி தைனோட ஃபேஸ்ல வச்சு விட, போட்டுக்கிட்டு இருந்திருந்தா அதை கழட்டி போட்டிருப்பாங்க. அந்த சீன் வைக்கல போல இருக்கு. அப்படியே ஃபேஸ்ல கைய வைக்க டைன் ஃபேஸே அப்படியே ரெட்டா ஆயிடுது. போதும் போதும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து விலகி போயிடுறான். வீட்டுக்கு வந்ததும் ஒரு டப்பு ஃபுல்லா ஷூவை கொண்டு வந்து வச்சு வாஷ் பண்ணு அப்படின்னு சொல்ல, நிகாவும் என்ன விளாடுறியா, எதுக்கு இப்ப இந்த வேலையில என்ன செய்ய சொல்றேன்னு சொல்ல, மத்தியானம் நான் சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லல, இப்ப நீ செய், இதுதான் என்னோட கண்டிஷன் சொல்ல, இதெல்லாம் போங்காட்டம், சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் வாங்குவியாடா அப்படின்னு கேட்க, தைனோ இப்ப நீ இதை செஞ்சாதான் நைட்டு உனக்கு நான் சமைச்சு தருவேன் அப்படின்னு சொல்ல, இவன் கொடுக்குற ஒரு முட்டைக்கு நம்ம என்னென்ன வேலை எல்லாம் வாங்க போறானோ அப்படின்ட்டு அந்த வேலையும் செஞ்சுட்டு தான் இருக்கிறான். அப்போ அந்த டைனு வேணும்னே ஒரு சிப்ஸ் பாக்கெட்டை எடுத்துட்டு வந்து அவன் பார்க்குற மாதிரியே சாப்பிட்டுட்டு இருக்க, நிகாவும் எனக்கு கையெல்லாம் வலிக்குதுடா கொஞ்சம் தாயே அப்படின்னு சொல்லி அவன் கேட்ச் போட்டு விளாண்டுட்டு இருக்கான். ஒழுங்கா தரியா இல்லையான்னு சொல்லி கேட்க, சரி சரி பாவமே அப்படின்ட்டு ஒன்று எடுத்து வாயில வச்சு விட்றான். உடனே அது கீழே விழுந்துடா அப்படின்னு சொன்னே அவன் வாயிலிருந்து எல்லாத்தையும் துப்பிட்டு இருக்கான். இதெல்லாம் டைனுக்கு பார்க்க சிரிப்பா இருக்க போறக்கு, சரி சரி பாவான்ட்டு ஒன்று எடுத்து கொடுக்க, இது கீழே விழுந்தது இல்லைல்ல அப்படின்னு சொல்ல, இல்லைன்னு சொல்லிட்டு அவனை எடுத்து ஊட்டிட்டு இருக்கான். நிகாக்கெல்லாம் கை வலிச்சிச்சு போல இருக்க, அட போடா என்னால் இனிமேல் செய்ய முடியாது, நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்டன்ட் நூடல்ல சமைச்சு கொண்டு வந்துட்டு, பரவாயில்ல நீனும் சாப்பிடு, அப்படியே எப்படி இருக்கு சொல்லு அப்படின்னு சொல்ல, அவனும் இது வெறும் இன்ஸ்டன்ட் நூடல் தான்டா, என்னடா இதுலடா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்க, அது இன்ஸ்டன்ட் நூடலாவே இருந்தாலும் ஐயா சமைச்சது எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க, சரி சரி நல்லா தான் இருக்கு அப்படின்னு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப சம்பந்தமே இல்லாம நிகா, உனக்கு இப்ப ஒரு டைம் மிஷின் கிடைச்சிருந்தா நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்ப, எங்க போயிருப்ப அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு டைனோ எங்க அப்பா உன்கிட்ட காசு வாங்காம நான் தடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நிகா, எதுக்கு உங்க அப்பா என்கிட்ட காசு வாங்கினால தானே நான் உன்னை பார்க்க முடிச்சிட்டின்னு சொல்லிட்டு வெக்க வந்துருச்சு போலக்கு. விறுவிறுண்டு அந்த நூடுல்ஸ் எடுத்து சாப்பிட, அட கீழே வேடா எனக்கு கொஞ்சம் குடுறா அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நூடுல்ஸ் 2 ரூபாய்ன்ற மாதிரி வந்துடுது. உடனே நிகா என்ன நினைச்சனோ தெரியல, அந்த நூடுல்ஸை மெல்ல மெல்ல சாப்பிட்டுட்டு அப்படியே டைன் பக்கத்துல வர, சடனா டைனுக்கும் இருமல் வந்துடுது. அச்சோ சாரி அப்படின்ட்டு தண்ணியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு தடையை விட்டுட்டு இருக்க, திரும்பவும் நிகா என்ன நினைச்சானோ தெரியல, வாய கூச்சிக்கிட்டு டைன் பக்கத்துல வந்துட்டு இருக்க, டைனை அதை புரிஞ்சுக்கிட்டு என்னடா பண்ற, எனக்கு இருமல்லாம் நின்னுடுச்சு அப்படின்ட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கான். இந்த டைனோட எக்ஸ் லவர் இருக்கான்ல, அவன் ஊருக்கு வந்திருக்கான் போல இருக்கு, கையோட டைனை பார்க்கலாம் சொல்லி வந்திருக்கான் போல இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள குத்துது போல இருக்கு, பார்க்காம பேசாம அங்கிருந்து கிளம்பிட்டான். அடுத்த நாள் காலையில நிகா ஏதோ ஒரு பொண்ணு போட்டோ காட்டி, கிளாஸ்லயே ரொம்ப பிரிட்டியான பொண்ணுன்னு சொல்லி காட்ட, என்னது கிளாஸ் அப்பனா நீ ஹை ஸ்கூலோட படிக்கிற, உன்னை பார்த்தா காலேஜ் படிக்கிற பையன் மாதிரிலாம் இருக்குன்னு சொல்ல, ஆமா நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, நான் ரொம்ப மெச்சூரிட்டியான பையன் தானே அப்படின்னு சொல்ல, தைனோ மண்ணாங்கட்டி அப்படிலாம் ஒண்ணு இல்ல, அதுக்கு பேர் ப்ரீ மெச்சூர்னு சொல்லுவாங்கடான்னு சொல்ல, பாரு இவ ரொம்ப அழகா இருக்கல, இவ ரொம்ப அழகா இருக்கான்ட்டு ஒரு தடவை போய் அவகிட்ட அப்ரோச் பண்ண, உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு, ஆனா அவன் என்ன அசிங்கப்படுத்தி விட்டுட்டா அப்படின்னு சொல்ல, டைனோ உன்னை பார்த்தா சித்தப்பா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டா. நான் சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவ இங்கிலீஷ் சூப்பரா பேசுவா தெரியுமா, ஆனா எனக்கு தான் ஒண்ணுமே வராதே, அப்புறம் இதுதான் எங்க அம்மா நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி டைனோ அதை பார்த்துட்டு, உங்க அம்மா நேச்சுரலாவே பியூட்டியா இருக்காங்கன்னு சொல்ல, உடனே நிகாவும் அவங்க ரொம்ப அழகா இருக்கிறதுனால தான் நானும் ஆன்சரமா இருக்கேன் கரெக்டு தானே அப்படின்னு சொல்ல, டைனோ உன் பெருமையில தீய வைக்க சாப்பிட்ற மூடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப நிகாவோட கிளாஸ் டீச்சர் போல இருக்கு, அவங்க கால் பண்ண, எதுக்குடா இவங்க பார்க்க கால் பண்றாங்க அப்படின்ட்டு அட்டன் பண்ணிட்டு, பக்கத்துல எங்க அப்பா தான் இருக்காருன்ட்டு டைன் கையில கொடுத்துடுறாரு. டைனும் வேற வழி இல்லாம அவங்க அப்பா மாதிரியே பேசணும்ன்றக்காக கொஞ்சம் கட்ட குரல வேற பேசிட்டு இருக்கான். அந்த பக்கத்துல இருந்து அந்த டீச்சர் நிகாவை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க போல இருக்கு, காது கொடுத்து கேட்க கூட முடியல. ஓகே மேடம் நான் கொஞ்சம் கண்டிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சிடறான். நிகாவும் டீச்சர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆன்லைன் கிளாஸ்ல என்னடா பண்ணி தொலைச்சான்னு கேட்டா, அவன் நினைச்சு பாக்குறான் கண்ணை முழிச்சிட்டு இருக்கிற மாதிரியே கண்ணில் ஒட்டி வச்சுட்டு கிளாஸை கவனிச்சிருக்கான் போல இருக்கு. இது டீச்சர் கண்டுபிடிச்சி நிகா அவங்க அப்பா கிட்ட பேசுறோன்ட்டு டைம் கிட்ட எல்லாத்தையும் சொல்லி வச்சிட்டு இருக்காங்க. நிகாவும் நான் என்ன செய்வேன், எனக்கு மேக்ஸ் மட்டும் வரவே மாட்டேங்குது, என்னால முடியலன்னு சொல்ல, டைம் ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு காலேஜுக்கு போற வழியை பாருன்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கா. எங்க போறேன்னு சொல்லி கேட்க, நீ பண்ண இந்த டென்ஷன்ல எனக்கு மண்டையெல்லாம் வலிக்குது, நான் போய் மெடிடேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க, நானும் வரேன் அப்படின்னு நிகா சொல்ல, ஸ்டாப், அந்த ஏரியா பக்கம் மட்டும் வந்துடவே வந்தாத, அங்கேயாவது போய் நிம்மதியா இருக்க விடுறா அப்படின்ட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கான். ஆனா திரும்பவும் இந்த டீச்சர் கால் பண்ணிட்டாங்க போல இருக்குது. காலங்கத்தால பிரஷ் பண்ணும்போது கால் பண்றாங்க, பாத்ரூம்ல இருக்கும்போது கால் பண்றாங்க, சமைக்கும் போதும் கால் பண்ணிட்டு இருக்காங்க. இவனால சுத்தமா முடியவே இல்லை. டேய் உன் டீச்சர் கூட நீ
பேசுற சரிதான்டா, ஏன்டா என் நம்பர்லாம் கொடுத்தேன்னு சொல்லி கேட்க, நீ தானே எங்க அப்பாவை ஆக்ட் பண்ணிட்டு இருக்க, அவங்க தான் உன் நம்பரை கேட்டாங்கன்னு சொல்ல, இனிமேல் என்னால முடியாதுப்பா, பெட்டர் உனக்கு ஒரு மேக்ஸ் டியூஷன் அரேஞ்ச் பண்ற அப்படின்னு சொல்ல, நிகாவும் இப்பதான் உண்மையிலேயே எங்க அப்பா மாதிரி நீ பேசிட்டு இருக்கன்னு சொல்ல, ஆமா நீ இப்படி படிச்சுட்டு இருந்தா உன் கெரியர் என்னத்தான் ஆகுறது, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா அவனை வந்து சொல்லித்தர சொல்றேன்னு சொல்ல, உன் ஃப்ரெண்டெல்லாம் எதுக்கு நீ ஏன் எனக்கு சொல்லித்தாயே அப்படின்னு கேட்க, டைனும் எனக்குலாம் டைம் இல்லை, ஆல் டைம் பிஸி, நீனும் பார்த்துல எனக்கு ஸ்கிரிப்ட் எழுதிட்டே இருக்கிறதுக்கு தான் டைம் கரெக்டா இருக்குன்னு சொல்ல, உனக்கு டைம் இருக்கும்போது எனக்கு சொல்லித்தா, நைட் டைமா இருந்தாலும் எனக்கு ஓகே தான் சொல்ல, வாயை மூடி இந்த வேகனத்துல நீ படிக்கிறதுல காட்டுன்னு சொல்லிட்டு, நிகா நிறைய மாத்திரையெல்லாம் வச்சிருக்கான், இதெல்லாம் உன்னோட தான் சொல்லி கேட்க, ஆமா அப்படின்றான், எதுக்குடா இத்தனை சாப்பிட்றேன்னு சொல்லி கேட்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு தெரிஞ்ச எல்லாமே விட்டமின் டேப்லெட் தான் இருக்கும், எங்க அப்பா பார்மசி வச்சிருக்காரா, அவர் தான் எனக்கு இதெல்லாம் தருவாரு அப்படின்னு சொல்றான். இவ ஏன் இவ்வளவு மாத்திரை சாப்பிட்றான், எதுக்கு ஏதுன்னு நம்மளுக்கு தெரியாது. நல்லா நடு ராத்திரியில தைன் ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கான். அதை நிகா எதேச்சியா பார்த்துட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, பீர் குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். ஏதோ பயங்கர டிப்ரெஷன்ல இருக்கான் போல இருக்குது, என் ஸ்கிரிப்டை விற்கிறதுக்கு வந்திருக்குது, ஆனா 80க்கு 20% தான் வாங்குறாங்க, அதுவும் ஒரு லோ பிரைஸுக்கு வாங்குறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, இது இத்தனை நாள எழுதிட்டு இருந்தியா அந்த ஸ்டோரியா, சரி அன்னைக்கு ஒரு நாள் ரோட்ல நின்று கத்திட்டு இருந்தியா அந்த ஸ்டோரி என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, அது பாய்ஸ் லவ் ஸ்டோரி, அதுவும் நல்ல விலைக்கு போகல, சரி விடு, நீ எதுக்கு வீட்டை விட்டு வெளியே வந்தான்னு சொல்லி கேட்க, நான் தெரியாம ஒரு கேம்பிளிங் விளையாடி மாட்டிக்கிட்டேன், அதனால எங்க அப்பா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி எனக்கு திட்டாரு, நான் அதனால தான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன்னு சொல்ல, எல்லா பேரண்ட்ஸுமே தன் குழந்தைகள் நல்லா இருக்கும்னு தான் நினைப்பாங்க, நீ எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சேன்னு சொல்ல, எங்க அப்பா எப்ப பார்த்தாலும் என்னை படின்னு சொல்லிட்டே இருப்பாரு, ஆனா அந்த படிப்பு மட்டும் என் மண்டையில ஏறவே மாட்டேங்குது, ஏனோ என் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளலாம் சேர்ந்து நான் இந்த மாதிரி கெட்டு போயிட்டு நினைக்கிறேன்ட்டு அவனுக்கு எல்லாமே தெரியுது, பட் அவனோட வயசு அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டான் போல, மேபி உனக்கு என்ன வேணும்ன்றது உனக்கு தெரியாம இருந்திருக்கலாம், உன் பேரண்ட்ஸ் சொல்றபடியே நீ செய்யலாமே, நீ தான் சிங்கர் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தியா, அதை கூட வீட்டில் சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா டைனோட அம்மா போல இருக்கு, அவங்க கால் பண்றாங்க, எடுத்ததும் சாப்பிட்டியாப்பான்னு சொல்லி கேட்க, சாப்பிட்டமா, என் ஃப்ரெண்டு கூட இருக்கேன், அப்புறம் நான் லாஸ்டா ஸ்கிரிப்ட் எழுதுனல அதை விற்கிறேம்மா, அதுக்கு காசு அனுப்பி வைக்கிறேன், சேர்த்து வைக்காம ஏதாவது உனக்கு வேணும்னா வாங்கிக்கோமான்னு சொல்ல, சரிப்பா என்ன உன் ஃப்ரெண்டா எங்க கூடு அப்படின்னு சொல்ல, நிகாவும் பேசுறான், நீ அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டா கூட தான் இருக்கியா, எப்படி அவ வீட்டை ஒழுங்காவே வச்சிருக்க மாட்டானே, ஒழுங்கான சாப்பாடு சாப்பிட மாட்டானே, சாப்பிட்ட தட்டை கூட ஒழுங்கா கழுவ மாட்டானே, ஒழுங்கான கிளாத்து கூட போட மாட்டானே, என்னமோ அவன் பாய் ஃப்ரெண்ட் இவனை பிரேக்கப் பண்ணதுல இருந்து தான் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டைம் டக்குன்னு போன் அப்படிங்க, அம்மா நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லி வச்சிடறான். நிகாலா அவங்க அம்மா என்னமோ பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்களேன்ட்டு அவனையே பார்த்துட்டு இருக்கான். தைனும் ஃபோனை வச்சுட்டு உங்க அம்மா கிட்ட நீ பேசுனியாடான்னு சொல்லி கேட்க, அவனும் இல்லைன்றான். ஃபர்ஸ்ட் எங்க வீட்டை விட்டு நான் வரும்போது எங்க அம்மா என்னை ஒத்துக்கவே இல்லை, போகவே விடலை, ஆனா என்னோட கரியருக்காக நான் வெளியே போறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன், அப்ப எங்க அம்மா ஒன்று என்கிட்ட சொன்னாங்க, ஓ லைஃபை நீ ஹாப்பியா வாழு, மற்றவங்களை நம்பாத, மற்றவங்களுக்கு நீ துரோகம் பண்ணாதன்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா, ஆக்சுவலி நான் ஒரு கே அப்படின்னு தைன்னு சொல்றான். நிகாவோட ரியாக்ஷன்லாம் பார்க்கணும்ல, எனக்கு ஏற்கனவே தெரியுன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். அப்படியே டக்குன்னு ஒரு கிஸ் வர பண்ணிடுறான். டைன் இருக்கிற டிப்ரெஷன்ல அவன் ஒண்ணுமே செய்யல, தள்ளி கூட விடவே இல்லை. ஃபர்ஸ்ட் கிஸ் போல இருக்கு, நிகாக்கு இருமலே வந்துருது. அப்ப வெளிய இருந்து ஒரு புது பிசி என்ட்ரி ஆகிறான். ஏய் தைன் வந்துட்டண்டா அப்படின்ற மாதிரி. அவன் பேர் அன்கு, இவன் வந்து தைனோட ஃப்ரெண்டு தான். தைனு இவனை பார்த்ததும் நீ என்ன இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, அவனும் இங்க யாரோ ஒரு அழகான பையன் இருக்கானமே, அவனுக்கு டியூஷன் சொல்லித்தர லோக்கி தான் என்கிட்ட சொல்லி அனுப்புனா, இதே தெருல தான் நானும் இருக்கேன், இது வரைக்கும் அந்த பையனை பார்க்கவே இல்லை, எங்க அந்த பையனை கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா உள்ள இருந்து நிகாவும் வர, அவனை பார்த்தா அங்கு என்ன அழுகு என் டார்லிங் அப்படின்னு கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் பேசிட்டு இருக்கான். நிகா பார்த்துட்டு இருக்கான், யாராது அப்படின்ற மாதிரி பார்க்க, தைனோ உனக்கு புதுசா வந்து டியூஷன் டீச்சர் அம்மான்னு சொல்ல, உன் வேலையை பாரு, நானே என்னை பத்தி சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு, நான் தான் உனக்கு புதுசா வந்து டியூஷன் டீச்சர், என் பேர் அங்கு அப்படின்னு சொல்லி அவனும் கை கொடுக்க இவனும் கை கொடுக்க, நிகாவோட கையை பிடிச்சிக்கிட்டு ஏன் எவ்வளவு சாஃப்ட் அப்படின்னு சொல்லி திரும்பவும் கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டான். ஆனா டைனுக்கு ஒரு மாதிரி ஜெலஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு போலக்கு, அங்கிருந்து கிளம்பிட்டான். நல்லா தூங்குற டைம் ஆயிடுச்சு போல இருக்கு. ஆனா இந்த அங்கு போற பாரே இல்ல. உனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன, நீ எந்த ஸ்கூல் படிக்கிற, உனக்கு வயசு என்ன அப்படின்ட்டு விடாம பேசிக்கிட்டே இருக்கான். நிகாலாம் என்ன இவன் ஓவர் ஹைப்பரா இருக்கான், சரியில்லையே, பேசுற தோரணை வேற மாதிரி இருக்கே, எனக்கு தூக்கம் வருது, இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் துரத்தியே விட்டுறான். ஆனா இங்க ரூமுக்கு வந்த டைனால இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கவே முடியல. இவன் எதுக்கு வந்தான், இவன் ஓவரா வர உரிமை எடுத்துக்கிறானேன்ட்டு ஜெலஸ் அப்படியே அவன் மூஞ்சில தெரியுது. இருந்தாலும் அவன் நம்மள கிஸ்லாம் பண்ணா அப்படின்ட்டு அதையே நினைச்சிட்டு இருக்கான். காலங்காத்தாலே இந்த அங்க வந்துட்டான். நிகா கிட்ட உனக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும், நேத்தே நான் கேட்டல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டைனு வந்து அதை நின்று பார்த்துட்டு இருக்கான். யார் வந்தாலும் அதெல்லாம் பார்க்காத, நீ ஃபோக்கஸ் மட்டும் பண்ணு படிப்புல, உன்ன மாதிரி ஹேண்ட்ஸமான பசங்களாம் எல்லா சப்ஜெக்டும் பிடிக்கும் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அவனை போட்டு ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கான். ஐனும் அதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். ஆனா அங்கிருந்து போக மனசே இல்லை போல இருக்கு. டக்குன்னு ஒரு விளக்கமாரி எடுத்துட்டு வந்து அவங்க உட்காந்துருக்க இடத்தையே கூட்டிட்டு இருக்க. இதை பார்த்து அங்கேயே நாங்க உட்காந்துருக்கிற தெரியலையா, ஏன் இப்படிலாம் பண்றேன்னு சொல்ல, என் வீடு எனக்கு சுத்தமா இருக்கிற மாதிரி தெரியலாதான் நான் கூட்டுறேன், உனக்கு என்ன, நீ பாட்டுக்கு உன் வேலையை பாருன்னு சொல்ல,
எது சுத்தத்தை பத்தி நீ பேசையா? உனக்கு சுத்தம்னா என்ன தெரியுமா அப்படின்ட்டு ரெண்டு பேருக்குள்ளேயும் லைட்டா வாய் தகராறு போயிட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு இருந்த நிகா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் பாத்ரூம் வரைக்கும் போறேன்னு சொல்ல அங்கு பாத்ரூமா நானும் வரேன் அப்படின்னு சொல்லி, நான் பாத்ரூம் தாண்டா போறேன், அங்கெல்லாம் ஒண்ணு வர வேணாம் நான் போய்க்கிறேன் அப்படின்னு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கா. அங்கவும் தையனை பார்த்து நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, இரு உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கட் பண்றேன்னு சொல்ல, உன்னையா நான் ஃபர்ஸ்ட் என்ன ஃப்ரெண்டுன்னு சொன்னது, லோக்கி ஏன்டா ஒன்னு அனுப்பி வச்சா, இன்னொருத்தவங்களை கூப்பிடலாம் நினைச்சிட்டு இருந்தா சொல்ல, எனக்கு என்ன நான் ரொம்ப இன்டெலிஜென்ட் பாரு, பாஸ் பண்ண வைக்காம நான் விட மாட்டேன் பாத்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நைட்டு தான் வந்துட்டு இருந்தான்னு பார்த்தா இப்பெல்லாம் காலங்காத்தாலே வர ஆரம்பிச்சிட்டான். என் டார்லிங் என் செல்லக்குட்டி அப்படின்ட்டு நிகாவோட ரூமுக்கு போக அவன் அப்பதான் ட்ரெஸ் மாத்திட்டு இருப்பான் போல இருக்கு. இவனை பார்த்து அவன் போட்டு அலற ஆனா இவன் நகரவே மாட்டேங்கிறான். நிகாலாம் அவனை போட்டு அடிச்சு துரத்திட்டு இருக்கான். இவன் நினைக்கிற டைமுக்குலாம் அவன் வந்துட்டு போயிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேர்னாலும் முடியல. நைட்டு நிகா அவனோட ரூம்ல ஏதோ சம்மெல்லாம் போட்டு பாத்துட்டு இருக்கான் போல இருக்கு. இப்பெல்லாம் டைம் கூட பேசுறதுக்கு அவனுக்கு டைமே இல்ல. டைனு வந்து பார்த்துட்டு சரி ஏதோ பிராக்டிஸ் பண்றான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு திரும்ப ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு இந்த அங்கு வந்து நின்னுட்டு இருக்கான். திரும்பவும் வந்திருக்கான்னு சொல்லி கேட்க, நைட் அவனுக்கு ஒரு மேக்ஸ் டெஸ்ட் வைக்கலான்னு இருக்கேன், அப்படியே இங்கே தூங்கினாலும் தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்ல டைம்ல என்னமோ பண்ணி தொலைங்கன்னு சொல்லி அங்கிருந்து போயிடுறான். ஆனா அவன் ரூம்ல போயிருந்துட்டு என்னது இங்க தூங்க போறானா, என்ன பண்ணி தொலைக்க போறானோன்ட்டு இவனுக்கு சுத்தமா தூக்கமே வர மாட்டேங்குது. என்னதான் பண்றாங்கன்ட்டு காஃபி குடிக்கிற மாதிரி வந்து நின்னுட்டு அங்கேயே எட்டி பார்த்துட்டே இருக்கான். ஆனா ரூம்ல இருந்து ஃபார்முலா சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு இருக்குது. தைனுக்கு பரவாயில்ல சொல்லிதான் தந்துட்டு இருக்கான் அப்படின்னு கொஞ்சம் நிம்மதி ஆகிட்டு இருக்கான். அப்ப நிகாவும் தண்ணி குடிக்கலாம்னு சொல்லி கிச்சனுக்கு வரும்போது டைன் நிக்கிறத பார்த்துட்டு என்ன தூங்கலையான்னு சொல்லி கேட்க, அவனும் ஒண்ணு பதில் சொல்லாம போயிட்டு இருக்கான். இந்த நில்லு, கொஞ்ச நாளா நம்ம ரெண்டு பேரும் பேசுறதே இல்லையே அப்படின்னு சொல்ல, உள்ள இருந்து அங்கு 3 கொஸ்டின் தான் இருக்கு டார்லிங், ப்ளீஸ் வா கொஞ்சம் ஃபாஸ்டா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். இதை கேட்ட டைனு படிப்புல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நைட்டு நிகா தூங்கிட்டு இருக்கும்போது இந்த அங்கு இருக்கான்ல வந்து சிலிமிசம் பண்ணிட்டு சேட்டை பண்ணிட்டுலாம் இருக்கான். நிகாலாம் அலற அடிச்சிட்டு இருக்கான். ஆனா இதெல்லாம் டைனோட கனவு. அடைச்சா இது எதுக்கு நாமெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ட்டு எந்திரிச்சவனே அவங்களதான் வேலை தேடிட்டு இருக்கான் வீடு ஃபுல்லா. அங்கு அவனோட வீட்டுல இருந்து சமைச்செல்லாம் கொண்டு வந்து நிகாவுக்கு கொடுத்துட்டு இருக்கான். இதை பார்த்த டைனு எதுக்குடா உங்க வீட்டுல இருந்து எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கான்னு சொல்லி கேட்க, என் டார்லிங்க்கு என் கைவரிசை காட்ட வேணாமா, இதை சாப்பிடு அதை சாப்பிடு, அப்படியே இதெல்லாம் எனக்கு எடுத்து வைய டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நிகா அவ போட்டு வேலை வாங்கிட்டு இருக்கான். நிகாவும் எடுத்து வச்சிட்டு இருக்கான். டைனை வேற பார்த்து பாத்தியா என் டார்லிங் எனக்கு ஹெல்ப் எல்லாம் பண்றான்னு சொல்ல, டைன்லாம் பண்ற அப்படின்னு முறைச்சிக்கிட்டே வேற இருக்கான். அதுல அங்கு சூடா வந்து சூப்பை குடிச்சிட்டானமா, நாக்கு சுட்டுருச்சு அப்படின்ட்டு, ஐயோ எனக்கு நாக்கு சுட்டுருச்சு நிகா ஊதி விடுன்னு சொல்ல நிகாவும் ஊதி விட்டுட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இருந்தா தைனுக்கு தாங்க முடியல, ஜலஸ் ஓவர்லோட் ஆகி அங்க இருக்கிற தண்ணியை தூக்கி அங்கு மேல கொட்டி விட்டு எந்திரிச்சு போடா இங்கிருந்து அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறான். டைன் இப்படி சொன்னதும் அங்குக்கு வந்து சௌரியமா போச்சு. வா நிகா இங்கிருந்து போலாம், இந்த கிறுக்கு பைட்டர்லாம் நீ இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி வம்படியா அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். நிகாக்கு நல்லாவே தெரியுது தைன் வந்து ஜெலஸ் ஆகுறான்ட்டு. இரு நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன்னு சொல்ல, நீ எல்லாம் அவன்கிட்ட ஒன்னும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லி வம்படியா கூட்டிட்டு போயிடுறான் இவனும். ஆனா தைனெல்லாம் இங்க தனியா வேற புலம்பிட்டு இருக்கானா. நிகாவை ஒண்ணு போக சொல்லியே அவன் எதுக்கு இவன் கூட போயிருக்கான். சரி போனா போகட்டும், நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு காசு தானே மிச்சம் அப்படின்ட்டு வாசலையே தான் வேற பார்த்துட்டு இருக்கான். நைட்டு உட்காந்து கதை எழுத ஆரம்பிச்சு வந்தா காலையில விடிஞ்சது கூட தெரியல, உட்காந்து அப்படியே எழுதிட்டே இருந்திருக்கான். நிகா வருவானா வரமாட்டானா, அவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு அவங்க நினைப்பிலேயே கையில இருக்கக்கூடிய கிளாஸ் எல்லாம் தவற விட்டுட்டு இருக்கான். ஆனா நிகா இந்த அங்கு வீட்டுக்கு வந்ததுல இருந்து சோகமாவே இருக்கான். தைனை பார்க்காம இருக்க முடியல போல இருக்கு. ஆனா இந்த அங்கு பண்ற வேலையெல்லாம் வாயில லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு அது பல்லுல வேற ஓட்டி இருக்கு. இவனை இம்ப்ரெஸ் பண்றானாமா. டார்லிங் கொஞ்சம் திரும்பி பாரு, நான் நல்லா இருக்கேனா சொல்லு, பிரிட்டியா இருக்கேனா சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்க. நிகாவும் திரும்பி பாக்குறான். ஐயோ எனக்கு ஷையா இருக்கு தெரியும், நீ என்ன பியூட்டிஃபுல்லா தான் இருக்கேன்னு சொல்லுவேன் தெரியும் அப்படின்னு சொல்லி ஈன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்க. இவனும் ரொம்ப சூப்பரா இருக்கு, உன் பல்லுக்கு லிப்ஸ்டிக் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா பங்கம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். ஆனாலும் இந்த அங்கு நிகாவை விடுறப்பாடு இல்லை. ஒரு படி மேலே போய் என் வீட்டுக்கு வந்திருக்கா, உன்னை எப்படி கவனிக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரூமில் தள்ளி விட்டு கதவெல்லாம் சாத்திட்டு இருக்கான். வேணா நான் வந்து லிவிங் ரூம்லேயே தங்கிக்கிறேன்னு சொல்லி அங்கேருந்து தப்பிக்க பார்க்க அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல நிகா பிடிச்சி தள்ளி விட்டுறான். உன்னை எப்படி சரிப்படுத்தணும் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு ரூம் ஸ்ப்ரே நினச்சிட்டு ரூம் ஃபுல்லாக எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஸ்ப்ரேயை எடுத்து என்ன ஸ்மெல் இது நல்லா பாருன்னு சொல்ல அவன் ஃபுல்லாக கொசு மருந்து அடிச்சு வச்சிருக்கான் போல இருக்குது. ஐயோ கொசு மருந்தா, என்னோட ஸ்கின் எல்லாம் ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஓடிட்டு இருக்கான். நிகாலாம் அப்பாடி தப்பிச்சுட்டா இந்த லூசு கிட்ட இருந்தேன்னு நினைச்சிட்டு இருக்கான். உள்ள இருந்துட்டு வீட்டில் டைனு நிகாவோட துணியெல்லாம் மடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கான். மடிச்சு வைக்கும் போதே இவனோட துணியெல்லாம் நாம எதுக்கு மடிச்சிட்டு இருக்கோம், எடுத்துட்டு போக வேண்டியதானே அங்கு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட துணியும் சேர்த்து மடிச்சிட்டு தான் இருக்கிறான். அடுத்த நாள் கூட ஆயிடுச்சு. இந்த அங்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சமைச்சு எடுத்து வந்துட்டு நிகா பேபி வா சாப்பிடலான்னு சொல்லிட்டு இருக்க. நிகாவும் தேங்க்ஸ் அப்படியே நான் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறேனே சொல்ல, இவனும் நீங்க இருக்கிறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்க இருந்தேன் அப்படின்னா நான் பாஸ் பண்றதுக்கு என்ன வழியிலோ அதெல்லாம் சொல்லுவேன், சரி சாப்பிடு அப்படின்ட்டு அவன் சாப்பிட்றனா இல்லையா அப்படின்ட்டு குறுகுறுன்னு வேற பார்த்துக்கிட்டே இருக்கான். நிகாவும் சூடா இருக்கு நான் அப்புறம் சாப்பிட்றேன், நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்கன்னு சொல்ல சரி அவன் கண்டிப்பா சாப்பிடுவான் அப்படின்ட்டு அங்குவோட சாப்பாடை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிட்டவனே உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டான். நிகாவும் நானே தில்லாலங்கடி
ஏங்கிட்டியவா விழுந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவன் ஒன்று நினச்சி பார்க்குறான். நிகா வீட்டில் இருக்கணுன்றதுக்காகவே அங்கு நிகா சாப்பிட்ற சாப்பாட்டில் மயக்க மருந்து கலக்கி வடிச்சிருப்பான். இதெல்லாம் நிகா ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். சாப்பிட வரும்போது அங்கு ஏதோ கேஸ் ஸ்மெல் வர மாதிரி இருக்கு, போய் பாருன்னு சொல்லி அவனை அமுச்சு விட்டுட்டு இவங்க 2 பேர் பவுலையும் மாற்றி வச்சிருப்பான். டைன் வீட்டில் தனியாக இருக்கும்போது இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் வந்துடுறான். டைன்லாம் பதற அடிச்சுக்கிட்டு இங்கே எதுக்கு வந்த வெளியே போன்னு சொல்ல அவனும் சொல்றதை கொஞ்சம் கேளேன்னு சொல்ல உனக்கும் எனக்கு பேச்சே இல்லை, நீ தான் என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டல, இங்கேருந்து ஃபர்ஸ்ட் வெளியே போன்னு சொல்ல டைனோட கையை பிடிச்சிக்கிட்டு நான் சொல்றது கொஞ்சமாவது கேளு, ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு, நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு இருக்க டைன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். கரெக்டா நிகாவும் வர இந்த பாய் ஃப்ரெண்ட் யாரா நீன்னு சொல்லி கேட்க நிகாவும் நீ ஃபர்ஸ்ட் யாரா சொல்லுன்னு சொல்ல அவனும் நான் டைனோட பாய் அப்படின்னு சொல்ல வரான். அதுக்குள்ள டைன் நீ வீட்டை விட்டு வெளியே போறியா இல்லையான்னு சொல்லி கத்திட்டு இருக்க இந்த அங்குவும் அங்கே வந்துடுறான். டைனோட ஃப்ரெண்டு தானே இவன், அதனால இந்த எக்ஸை பற்றி இவனுக்கும் தெரியும் இல்லையா. வந்ததும் அந்த எக்ஸை தள்ளி விட்டுட்டு நீ எதுக்குடா இங்கே வந்தேன்னு சொல்லி அவனும் சேர்ந்து கத்திட்டு இருக்கான். இந்த எக்ஸும் நான் டைன் கிட்ட சாரி கேட்கத்தான் வந்தேன்னு சொல்ல அங்குலாம் டைனுக்கு பதிலாக கொந்தளிச்சிட்டு இருக்கான். அவனோட சாரியை கொண்டு போய் குப்பை தொட்டில போடு, ஃபர்ஸ்ட் இங்கேருந்து வெளியே போன்னு சொல்லி அவனை பிடிச்சி தள்ளிட்டு இருக்கான். டைனும் தடுக்க போக என்ன மறந்துட்டியா, அவன் வீசின வலையில நீ விழுந்து அசிங்கப்பட்டதெல்லாம் போதும், இங்கே பாருடா. இப்போ டைன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். உனக்கு தெரியுமா, நான் சொல்கிறேன் காது கொடுத்து கேளு, இவன் பேர் தான் நிகா, டைனோட புது பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்ல நிகாவும் டைனோட கையை பிடிச்சிக்கிறான். இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மூஞ்சியெல்லாம் பார்க்கணுமே, விட்டா அழுதுருவான் போல இருக்கு. டைன் உண்மையான்னு சொல்லி கேட்க டைன் பதிலே சொல்லல, பேசவே இல்லை. நிகாவும் அதான் அவன் சொல்றான்ல இங்கேருந்து வெளியே போன்னு சொல்ல அங்குவும் இவனுக்கு இப்படி சொன்னாலாம் புரியாது, உன்னெல்லாம் சுத்தமாகவே அவன் மறந்துட்டான், அவன் புது வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டான்னு சொல்ல நிகாவும் திரும்பவும் என்னோட லவ்வரை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இங்கே வந்தேன்னு பார்த்துக்கோவேன், நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு இருக்கான். அங்குவும் கையோட அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை வெளியே துரத்திட்டு இருக்கான். அப்போ கூட அவன் போகும்போது டைன் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு, நம்ம இப்படிலாம் லவ் பண்ணோன்னு சொல்லி கத்திக்கிட்டே வேற போயிட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் டைனுக்கு உள்ளக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். நிகா கையெல்லாம் விலக்கி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு நிகா உட்காந்துட்டு இருக்கான். அவன் பக்கத்தில் உட்கார நிகாவும் அவன் தான் உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டான்னு சொல்லி கேட்க அவனும் ஆமான்னு சொல்கிறான். பிரேக்கப் ஆகி பல வருஷம் ஆச்சான்னு சொல்லி கேட்க அவனும் ஆமான்னு சொல்கிறான். அப்போனா இன்னமும் அவன் மேலே உனக்கு ஃபீலிங் இருக்கான்னு சொல்லி கேட்க இப்போ எதுக்கு நீ இதெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கான்னு சொல்ல நிகாக்கெல்லாம் டென்ஷன் ஆயிடுச்சு. நீ சொல்கிறியா இல்லையா அப்படின்ட்டு அவனோட வாய்ஸ் தோரணையே மாறிட்டு இருக்கு. இல்லை ஃபீலிங்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டைனும் கிளம்பிட்டான். நிகாவும் ஒரு நிமிஷம் எனக்கு அடிபட்டிருக்கு, கொஞ்சம் மருந்து அப்ளை பண்ணுறியான்னு சொல்லி கேட்க என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க அவன் காயத்தை காட்டுறான். நெஞ்சில் பராண்டி வச்ச மாதிரி இருக்குது. என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்க என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்லலை, இது அங்குவால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சி பார்க்குறான். என்னன்னா அவன் மயக்க நிலையில் இருந்திருப்பால, இந்த மயக்க மருந்து கொடுத்து அவனை சேஃபாக கொண்டு போய் ரூமில் விடும்போது இவன் என்ன பண்ணியிருக்கானா கொஞ்சம் அரை மயக்கத்திலேயே நிகா நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு மேலே போட்டு தவுன்னு தவிர்ப்பான். இவன் எஸ்கேப் ஆகிறேன் அப்படின்றதுக்காக தள்ளி விடும்போது அங்குவோட விரல் பட்டு அப்படியே நெஞ்சு ஃபுல்லாக நிகாக்கு கிழிச்சு விட்டுருப்பான். அங்கு பண்ணானா தேவைதான், அவன் கூட போனல ஐயரு அப்படின்னு சொல்லிட்டு மருந்து எடுத்துட்டு வந்து அப்ளை பண்ணும்போது இப்படி கிழிச்சு விட்டுருக்கா, என்னடா நடந்துச்சு உங்க 2 பேருக்குள்ள அப்படின்னு சொல்லி கேட்க அவனா ஒன்றும் இல்லை கரெக்டாக சொல்லு, அவன் ஏதாவது ஒன்று பண்ணலாம் இல்லை நீ ஏதாவது அவனை பண்ணியான்னு சொல்லி கேட்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீ ஏதோ தப்பாலாம் நினச்சிக்காத அப்படின்னு சொல்லி பதறிக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான். டைனோ சரி பதறாத, ஒன்றும் நடந்திருக்காது எனக்கும் தெரியும், என் மேலே கோவமா உன் எக்ஸ் முன்னாடி உன் கையை பிடிச்சிட்டேன் அப்படின்றதுனால என் மேலே கோவமா அப்படின்னு சொல்லி கேட்க டைனும் ஒரு பதிலும் சொல்லாமல் உட்காந்துட்டே இருக்க டக்குன்னு நிகா டைனை கிஸ் பண்ணிட்டு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அங்கு வீட்டில் இருக்கும்போதுன்னு சொல்ல டைனும் இப்போ தானே அவனோட எக்ஸை பார்த்துருக்கான், அதனால இந்த நிகாவோட கிஸ்ஸை அக்செப்ட் பண்ண முடியல. திரும்பவும் நிகா கிஸ் பண்ண வரும்போது இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் போய் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பதறடிச்சு ஓடிட்டு இருக்கான். 2 பேரும் சாப்பிட உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ 2 பேருமே பேசிக்கவே இல்லை, ஒரு மாதிரி வேற பார்த்துட்டு இருக்காங்க. டைனில் சரி நம்மளே ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் நீ என்ன கோர்ஸ் எடுக்கலாம் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அங்கே சொல்லியிருக்கான் லாயர் எடுத்து படிக்க சொல்லி, ஆனால் எனக்கு கிராஃபிக்ஸ் டிசைனர் ஆகணும் தான் ஆசைன்னு சொல்ல ஓ கிராஃபிக்ஸ் டிசைனர் ஆகணுமா, அப்போ சூப்பர் என்னோட ஃப்ரெண்டு சிட்டியில் இருக்கான், என்ன கிட்ட நான் ஹெல்ப் கேட்குறேன் நீ அங்கே போய் படிக்கிறியான்னு சொல்லி கேட்க நிகாவும் சிட்டிலையா இருக்காங்க எனக்கும் படிக்கணும் ஆசை தான், ஆனால் நான் இங்கே இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குல்ல அப்படின்ட்டு அவன் லவ்வர் மறைமுகமாக சொல்லிட்டு இருக்கான். டைனுக்கும் புரியுதா ஆனால் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். அப்போ கரெக்டாக நிகாவோட அம்மா கால் பண்ணுறாங்க. அவங்க நிறையா டைம் கால் பண்ணியிருப்பாங்க ஆனால் இவன் தான் எடுத்துக்க மாட்டான். டைன் அதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அதை எடுத்து பேசுன்னு சொல்ல இவனும் அட்டன் பண்ணி பேசுகிறான். அவங்க அம்மா திட்டிகிட்டு இருக்காங்க, ஏண்டா தம்பி எங்கடா போன, ஏண்டா என் காலை கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிறேன், நல்லா இருக்கியான்னு சொல்லி கேட்க அவனும் நான் நல்லா தாம்மா இருக்கேன், நல்லா சேஃபான இடத்தாம்மா இருக்கேன், நீங்களாம் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்க நல்லா தான்ப்பா இருக்கும், கரெக்டாக வேலைக்கு சாப்பிட்றியா, முக்கியமாக மாத்திரையெல்லாம் சாப்பிட்றியான்னு சொல்லி கேட்க அம்மா எதுக்கு இந்த மாதிரி மாத்திரைலாம் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க, ஏன் இதெல்லாம் சாப்பிட சொல்லி அப்பா சொன்னாருன்னு சொல்லி கேட்க அவங்க அம்மாவும் உனக்கு எதுக்கு அதெல்லாம், கரெக்டாக சாப்பிட்டுட்டு மட்டும் இரு, சரி ஸ்கூலுக்கு தான் போகிறதில்ல கரெக்டாக ஆன்லைன் கிளாஸாவது அட்டன் பண்ணுறியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்க அவனும் நான் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணுறதில்லம்மா, ஆனால் அதுக்கு பதிலாக இங்கே ஒருத்தர் எனக்கு டியூஷன் சொல்லி தந்துட்டு இருக்காரு, இப்போ நான் நல்லா தான் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்ல எப்படியோ பாஸ் ஆனால் சரிதான்ப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அம்மா நான் உங்ககிட்ட சாரி சொல்லணும், முக்கியமாக அப்பா கிட்டையும் நான் எங்கே இருக்கேன்னு கூட உங்களுக்கு தெரியாமல் இத்தனை நாள் இப்படி இருந்துட்டேன் சாரி அப்படின்னு சொல்ல
அவங்க அம்மாவும் விடுப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் உங்கள் அப்பா இப்போ உன் மேலே ஒன்றும் கோமாலாம் இல்லை, உன்னை நினச்சி ரொம்ப தான் வருத்தப்பட்டுட்டு இருக்காரு, சரி இனிமேலாவது என்னோட காலை அட்டன் பண்ணுன்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசிட்டு வச்சிடுறாங்க. இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் இன்னும் ஊர் போய் சேரல போல இருக்கு, அந்த ஏரியால தான் சுத்திக்கிட்டு இருக்கான். இந்த அங்குவோட வீட்டில் உட்காந்துக்கிட்டு தைன் வீட்டையே பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்து அங்கு அடக்கடவுளே நீ என்னடா இங்கே என் வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்க, எஞ்சி போடா அப்படின்னு சொல்ல இவனும் நான் தைன் கூட பேசணும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். அட என்ன அடிச்சு துரத்தியும் உனக்குலாம் புத்தியே வரலையா, இங்கே பாரு உனக்கும் தைனுக்கும் ஏன் பிரேக்கப் ஆச்சுன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் அவன் நினச்சா மட்டும்தான் உன்கிட்ட பேச முடியும். அவனை நீ எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருந்தா உன்கிட்ட பேசக்கூட விருப்பம் இல்லாமல் அவன் இருப்பான். இப்போ எதுக்கு நான் இதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், ஃபர்ஸ்ட் இங்கேருந்து எந்திரிச்சு போடான்னு சொல்ல சரி நான் எந்திரிச்சு போடுறேன், எதுக்கு டைம் இவ்வளோ ஒல்லியாக இருக்கான் ஒழுங்காக சாப்பிட்றது இல்லையான்னு சொல்லி கேட்க பாரா உனக்கு என்ன அவ்வளோ கவலை, அவன் கூட இருக்கான்ல அவன் பாய் ஃப்ரெண்ட், அவனை பார்த்துப்பான், நீ ஃபர்ஸ்ட் இங்கிருந்து போ, நீ ரொம்ப தான் பேசுற அப்படின்னு அங்கேருந்து விரட்டி அமிச்சிட்டான். டைனு இந்த நிகா புண்ணு இருந்துச்சுல அவன் அங்கே கூட கீச்சு விட்டுருந்தான் இல்லையா, அது நல்லா ஆயிடுச்சான்னு சொல்லி பக்கத்தில் வந்து பார்த்துட்டு இருக்கான். டைன் இது மாதிரி பக்கத்தில் வந்து பார்க்கறது நிகாக்கு அப்படியே நர்வஸ் ஆயிடுச்சு போல இருக்கு, எச்சியெல்லாம் வேற மெழுங்கிட்டு இருக்கான். டைனும் பரவாயில்லையே சீக்கிரமா ஆறிடுச்சே, சரி ஹோம்ஒர்க் இருந்தா எழுது இல்லைனா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்ப நிகாவும் இப்போ எனக்கு ஹோம்ஒர்க்கும் இல்லை தூக்கமும் வரல, வேணா நம்ம 2 பேரும் இன்னைக்கு நைட்டு படம் பார்க்கலாமான்னு சொல்லி கேட்க டைனும் நம்மளுக்கும் தூக்கம் வரல, சரி படம் பார்க்கலாம்னு சொல்லி சரின்னு சொல்லிடுறான். 2 பேரும் சேர்ந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. எந்த மாதிரி படத்தை வேற பார்த்துட்டு இருக்காங்கன்னே தெரியல. இந்த நிகா டைனு பக்கத்தில் இருக்கிறதுனால டெம்ட் ஆயிட்டான் போல இருக்குது, அப்படியே பக்கத்தில் வேற வரான், அப்புறம் ஆஹா அப்படின்னு சொல்லி திரும்பிடுறான். ஆனால் ஒரு கட்டத்தில் நிகானால முடியல, மெல்ல அப்படியே காதை கடிக்க தைனுக்கு ஏய் நிகா என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி தடுத்துட்டு இருக்கான். பக்கத்துல கிஸ் பண்ற மாதிரி வர மேல வேற விழுந்துடுறான், கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல வேற வந்துட்டு இருக்க. டைன்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்லை, ஸ்டாப் ஸ்டாப்னு சொல்லிட்டு இருக்க. நிகாலாம் கேட்குற மாதிரியே இல்லை, ஒரு கட்டத்துல தைன்லாம் அழுதுடுறான். நிகாவும் ஏன் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க நீ இப்படி பண்றதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, எதை எதிர்பார்த்து என்கிட்ட இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நம்ம 2 பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்குன்னு நீ ஏன் இப்படிலாம் பண்றேன்னு சொல்ல நிகாவும் அப்பதான் ரியலைஸே பண்ண நம்ம என்ன தப்பு பண்ண போயிட்டோம் அப்படின்ட்டு. டைனும் அன்னைக்கு அவங்க 2 பேரும் அப்படி இருந்தாங்களா அதையெல்லாம் பார்த்து தான் உன்னை இப்படி செய்ய சொல்லியிருக்கு. லவ்னா உனக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியுமா, ஏதோ கியூரியாசிட்டிலையும் கன்ஃபியூஷன்லையும் இதெல்லாம் இப்படி பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன், சரி இப்படி நடந்ததெல்லாம் நீ மறந்துடு அப்படின்னு ரொம்ப மெச்சூரிட்டா பேசிட்டு வெளியே போயிடுறான். நிகாக்கெல்லாம் அச்சச்சோ நம்ம ஏன் இப்படி பண்ண போயிட்டோம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான். 2 பேருக்குள்ளேயும் இல்லை லவ் தான் இருக்கா இல்லையான்ட்டு அவங்களுக்கே தெரியல இல்லையா, அதனால இப்படிலாம் நடந்தது அவங்களுக்குள்ளேயே ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த நேரம் பார்த்து இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கால அவனும் கால் பண்ண டைம் இருக்கிற கடுப்பில் எனக்கு ஏன்டா கால் பண்ணிட்டு இருக்கா என்னடா வேணும் உனக்குன்னு சொல்லி கேட்க அவன் அந்த பக்கம் என்ன சொன்னானோ தெரியல, சரி நம்ம எங்கே மீட் பண்ணலாம்னு சொல்லி இவனும் கேட்டுட்டு இருக்கான். அடுத்த சீனில் இந்த மின்னு லோக்கி இந்த லவர்ஸ் இருந்தாங்களா அவனுங்க வீடியோ காலில் டைன் கூட பேசிகிட்டு இருக்கான். டைனும் இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு நிகா இது மாதிரி பண்ணிட்டா நேற்று அப்படின்னு சொல்ல இதில் என்னடா தப்பு இருக்குது, உன்னை எவ்வளோ பிடிச்சிருக்க பாருன்னு சொல்ல இது மட்டும் இருந்தால் போதுமாடா லவ் இருக்க வேணாமா அப்படின்னு சொல்ல அவன் போக போக புரிஞ்சுப்பானான்ட்டு அவங்க 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி 2 பேரும் இப்படியே பேசிட்டே இருங்க எனக்கு வெளியே போகணும்னு சொல்லி கிளம்பிடுறான். எங்கே போறான்னா இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பார்க்கத்தான் போயிருக்கான். எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் இவன் வருவான்ட்டு முன்னாடியே போய் சிட்டையை போட்டுட்டு இருக்கான். டைனும் வர உனக்கு பிடிச்ச ஆரஞ்சு ஜூஸை ஆர்டர் பண்ணுவான்னு சொல்லி கேட்க ஃபர்ஸ்ட் வந்த விஷயத்த பேசுன்னு சொல்லிட்டு இருக்க அவனும் எனக்கு தெரியும் உன்னோட ஸ்கிரிப்ட் எல்லாம் எங்கெங்க போய் காட்டின அவங்களாம் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியும், ஏன்னா இந்த லவ்வர் வந்து ஒரு ஃபிலிம் ப்ரொடக்டரா வேற இருந்திருப்பான், பெரிய பணக்காரன் தானே இல்லையா. டைனோட ஸ்கிரிப்ட் இவன் கையில் எப்படி கிடைச்சிட்டோ தெரியல, நல்ல ஸ்டோரி தான், எல்லாரும் எழுதாத மாதிரி நீ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் எழுதியிருக்க, அதுவும் பாய்ஸ் டு பாய்ஸ் லவ் ஸ்டோரி, இது ட்ராமாவாக இல்லாமல் ஒரு ஃபிலிமாக எடுத்தால் நல்லா தான் இருக்கும், இந்த ஸ்கிரிப்டை நானே வாங்கிக்கிறேன்னு சொல்ல டைனும் இவன் எதுக்கு ஓட்டுறான்னு நல்லாவே தெரியுது, இப்போ என்ன நீ எனக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்கிறியா, இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப நிகாவோட குடும்பத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும்னு சொல்ல டைனும் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டான். சரி அவன் பணக்கார வீட்டு பையன் தான், அவங்க அப்பா பெரிய ஃபார்மசி வச்சிருக்காங்க, அவங்க அம்மா வந்து லெக்சரரா இருந்திருக்காங்க அப்படின்ட்டு இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் சொல்ல எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு டைனும் சொல்ல அவங்க அம்மா ஏதோ ஹார்ட் ப்ராப்ளத்துல இருக்காங்களா, அதுவும் அந்த கோவிட் டைம்ல ரொம்பவே அவதிப்பட்டிருக்காங்களாம், அவன் உனக்கு வேணாம் இனிமேலும் உன்னை நான் அழுக விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கையை பிடிக்க டைனும் அவன் கையை தட்டி விட்டுறான். நிகாக்கு அவனோட அப்பா ஞாபகம்லாம் வந்துருச்சு போல இருக்கு, அவருக்கு கால் பண்ணி அப்பா நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்க அவரும் கெத்த மெயின்டைன் பண்ணணும்ல, நல்லா தான்ப்பா இருக்கேன், உன் டீச்சரு கால் பண்ணியிருந்தாங்க ஆன்லைன் எக்ஸாம்ல நல்லா தான் எழுதியிருந்தியாம்ல, இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, பரவாயில்ல, என்ன எனக்கு கால்லாம் பண்ணியிருக்க ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டியான்னு சொல்லி கேட்க என்னப்பா பிரச்சனையில் மாட்டினாதான் உங்களுக்கு நான் கால் பண்ணுவேனான்னு கேட்க ஆமாம், அப்புறம் பிரச்சனை மாட்டினா தானே அப்பாவோட நினப்பெல்லாம் உனக்கு வருது, என்ன லவ்வா, பரவாயில்ல ஆனால் ஸ்டடீஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணு, உன்னோட வயசுல நான் தாண்டி தானே வந்தேன், என்ன லவ் தானே சொல்லு அப்படின்னு கரெக்டாக கேட்டுட்டு இருக்காரு. இதாவும் ஆமாப்பா நான் லவ் தான் பண்ணுறேன், ஆனால் அவங்க நான் நிஜமான லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க, நான் என்னப்பா பண்ணுறது அப்படின்ட்டு அப்பா கிட்டே வேறு ஐடியா கேட்டுட்டு இருக்கான். அவர் என்னன்னா ரொம்ப நல்லவராக இருப்பார் போல இருக்கு, நீ உண்மையாக லவ் பண்ணுறதை நீ தான் காட்டணும், ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அவங்கள நல்லா நீ கேர் பண்ணிக்கோ, உனக்கு எவ்வளோ அவங்கள பிடிக்கும் அப்படின்றத நீ தான் சொல்லி காட்டணும்ட்டு பயங்கரமாக அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நிகாவும் சூப்பர் டேடி, அப்படியே நான் லவ் பண்ணுறது ஒரு பையனாக இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்க அவரோட ஃபேஸே அங்கே மாறிட்டு இருக்கு.
இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, இன்னும் முடிக்கல போல இருக்குது. நம்ம பிரேக்கப் பண்ணி 3 வருஷம் ஆச்சு இல்லையா, ஆனால் உன்னை நினைக்காத நாளே இல்லை. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம லவ் பண்ணது நார்மலான லவ் இல்லை. டைன் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கூட அப்படின்னு சொல்லி கேட்க, டைனும் நான் உன்னை வெறுக்கிறேன், என்னை நானே கேர் பண்ணிக்க தெரியும், நீ ஒன்றும் தேவையில்லை. எங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒன்று புரிய வந்தது, நம்மளுக்கு பிடிச்சவங்க எனக்கா ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடுவாங்களான்னு சொல்ல, இந்த எக்ஸும் என்னது உங்கள் அப்பா இறந்துட்டாங்களா எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்ல, டைனும் உன்னோட அனுதாபம் ஒன்று எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ உங்கள் அம்மாவும் சிஸ்டரும் எங்கன்னு சொல்லி கேட்க, ரீசெண்டாக என்னோட சிஸ்டர் இறந்துட்டாங்க, அம்மா ஊரில் இருக்காங்கன்னு சொல்ல, என்னது உன் சிஸ்டர் இறந்துட்டாளா, உங்கள் அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடலாமான்னு கேட்க, டைனும் தேவையில்லை, என்னோட பர்சனல் விஷயத்தில் நீ தலையிடாத, இந்த ஸ்கிரிப்ட் விஷயத்தை பற்றி நம்ம அப்புறமா பேசலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். வீட்டுக்கு வந்த டைனு இப்போ நடந்ததெல்லாம் நினச்சி பயங்கரமாக டிப்ரெஷன் ஆனதுனால நிறைய காஃபி பவுடர் போட்டு காஃபி குடிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த நிகா அதை வந்து பார்த்துட்டு, என்ன இவ்வளோ காஃபி பவுடர் போட்டு குடிக்கிற, சாகணும்னு ஆசையான்ட்டு அவனோட காஃபியெல்லாம் எடுத்து இவன் குடிச்சிட்டு இருக்க, இவன் உனக்கு என்ன அக்கறைன்னு சொல்லிட்டு திரும்பவும் காஃபி பவுடர்லாம் எடுத்து கொட்டிட்டு இருக்க, நிகா அந்த காஃபி பவுடர்லாம் எடுத்து வச்சுட்டு இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க அப்பா கிட்ட கேட்டிருப்பான் இல்லையா, நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இல்லை என் மேலே கோவப்படுவீங்களான்னு கேட்டிருப்பான் இல்லையா. ஆனால் அவங்க அப்பாலாம் வெளியே பார்க்கத்தான் நிகாவை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் நிகாவோட ஆசைக்கு நடுவில் குறுக்க கூட வரமாட்டார போல இருக்கு. எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ சந்தோஷமா இருந்தா சரிதான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் இவன் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். நம்ம அப்பாவும் சரின்னு சொல்லிட்டாரு, அப்பனா நம்ம லவ்வா எப்படி ப்ரூவ் பண்ணுறது தெரியாமல் அதையே நினச்சிட்டு இருக்கான். வந்துட்டா இந்த அங்கு, நிகாலாம் இருக்கிற பிரச்சனையில் இவன் வேறையான்னு சொல்லி விலகி விலகி போயிட்டு இருக்கான். ஆனாலும் பின்னாடியே இவன் ஓட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். என்ன ஆச்சு, ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சிட்டு இருக்க, 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்க, நிகாவும் மொட்டையா 2 பேருக்குள்ளேயும் முடிஞ்சிச்சுன்னு சொல்ல, என்னது முடிஞ்சிருச்சா எங்க பெட்லையான்னு சொல்லி கேட்க, நிகாவும் அடே நீ வேறையாடான்னு சொல்லிட்டு இருக்க. ஓ சரி சரி, என்ன உங்க 2 பேருக்குள்ளேயும் எதாவது சண்டையான்னு சொல்லி கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவன் என்னை நம்ப மாட்டேங்கிறான்னு சொல்ல, எதில் நம்பலான்ட்டு இவனும் கேட்குறான். அதான் அதில் நம்ப மாட்டேங்கிறான்னு சொல்ல, ஆனால் எதிலடா நம்பலான்னு சொல்லி கேட்க, நிகாவும் நான் தைனை விரும்புகிறேன்னு சொல்லிடுறான். ஓ அப்படியா, நிஜமாவா, குறும்புக்காரா அப்படின்னு சொல்லி கொஞ்சிட்டு இருக்கான் திரும்பவும். சரி சரி, நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க, நிகாவும் நான் என்னை பற்றின அட்டென்ஷனை அவனுக்கு கிரியேட் பண்ணணும், நான் எப்படி அவனை கேர் பண்ணிக்கணும், அவன் பார்க்கவே மாட்டேங்கிறான், நான் இந்த பக்கம் போனால் அவன் அந்த பக்கம் போகிறான், நான் என்னத்தான் பண்ணுறதுன்னு சொல்ல, அங்கவும் அவன் பின்னாடியே நீ போயிட்டே இருக்கணும், அவன் எந்த பக்கம்லாம் போகிறானோ நீனும் அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கணும், அப்படியே அவனுக்கு கோவம் வரும், உன்னை பிடிச்சி திட்டுவா, நீனும் அப்படியே டாக்க ஸ்டார்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்ல, அவனுக்கு சுத்தமாகவே புரியல. அங்கவும் இரு உனக்கு புரியலையா, உனக்கு இன்னொரு ஆப்ஷன் வேணா தரேன், டிஐஒய் பொருட்கள்லாம் ரொம்ப பிடிக்கும், உன் கைனாலேயே அதுவும் இந்த கார்டன்லேருந்து ஒரு பூவை எடுத்துக்கோ, அதை ரிங்கு மாதிரி பண்ணி அவன்கிட்ட கொடு, அதுவும் நீனே செஞ்சு கொடுக்கணும், அவன் வந்து ஃபால் இன் லவ் அப்படின்னு சொல்ல, ஓ நம்ம இது மாதிரி செஞ்சா என்ன நடக்குமோன்ட்டு அதை நினைச்சு இப்பயே சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். டைனும் தனியாக உட்காந்துட்டு இருக்க, நிகாலா வாலண்டியராக வந்து பேசிகிட்டு இருக்கான். டைம் போனதே தெரியல, நான் வந்து 1 மாதம் ஆயிடுச்சுன்னு சொல்ல, அதுக்கு டைனும் ஆமாம் நீ வந்து 1 மாதம் ஆயிடுச்சு, ஆனால் உனக்கான பணத்தை நான் இன்னும் சம்பாதிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. நிகாவும் நான் இப்போ கேட்டேனா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறான். அவன் என்ன காலையிலேருந்து நீ ரொம்ப டல்லாகவே இருக்க, எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு டைம் பதிலே சொல்லலை. அப்போ அந்த அங்கு சொல்லியிருப்பான்ல பூவில் ரிங்கு மாதிரி பண்ணி போடுன்ட்டு, டக்குன்னு அங்கே இருக்கிற ஒரு பூவை பிடுங்கி அழகாக ரிங்கு மாதிரியே செஞ்சு கொண்டு வந்து இந்த ரிங்கை போட்டுக்கோவேன்னு சொல்ல, டைனும் அதை பார்த்ததும் பிடிச்சி போல இருக்க சிரிச்சிட்டான். அவன் சிரிச்சதை பார்த்ததும் நிகாவோ நீ இதை போட்டுக்கிட்ட அப்படின்னா நீ ஒத்துக்கிட்டான்னு சொல்லி அர்த்தம்னு சொல்ல, உடனே டைன் அந்த பூவை கொடுத்து நிகாவும் திரும்பவும் டைனோட கையை பிடிச்சி போட போக டைனு அதை மறுத்துட்டான். டைன் இப்படி செஞ்சதை பார்த்தோன்னே பெருசான ஒன்று எடுத்துக்காத, நான் சும்மா தான் சொன்னேன்னு சொல்லிட்டேன். டைனும் இவன் எதுக்காக இப்படி பேச வரான்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. உடனே நீ இங்கே வந்ததுலேருந்து நல்ல மெமரியை மட்டும் எடுத்துக்கோ, மற்ற எந்த மெமரியும் உன் மைண்டில் வச்சுக்காத, பாரு ரொம்ப குளிருது, எக்ஸ்ட்ராவாக கிளாத்லாம் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நிகாவும் நினைக்கிறான் எப்படி நம்மளோட ஃபீலிங்கை இவங்கிட்ட சொல்கிறதுனே தெரியலையே அப்படின்ட்டு அதையே யோசிச்சுட்டு இருக்கான். வேலையை போஸ்ட் வந்திருக்கு போலுக்கு, அதை வாங்கி டைனு படிக்க போக நிகாவும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு ப்ரொடியூசர்கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அது என்ன மெயில் அனுப்புறாமல் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேட்க, அது மெயிலெல்லாம் அனுப்பி பார்த்துட்டேன், இது ஒரு ரிப்ளைவும் இல்லை, அதனால தான் டேரெக்டாக நான் காண்டாக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து படிச்சிட்டு இருக்கான். அந்த ஸ்டோரி வேணான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ப்ரொடியூசர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு போல இருக்குது. அதை தைனம் பார்த்துட்டு வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டேன். இது மாதிரி நிறையா நடந்திருக்கும் இல்லையா, பெருசாக ஒன்றும் எடுத்துக்கவே இல்லை, அந்த ஸ்கிரிப்டை திரும்ப வாங்கி வேறு ஏதாவது ப்ரொடியூசர் கிட்ட தான் கொடுக்கணும், இல்லைனா உனக்கு நான் அமௌண்ட்டே கொடுக்க முடியாதுன்னு டைனும் சொல்ல, நிகாவும் நான் இப்போ உங்ககிட்ட காசு கேட்டேனா, இப்போ எதுக்கு அதை நினச்சி வருத்தப்பட்டு இருக்கேன்னு கேட்க, அதுக்கு டைனும் நீ இங்கே இருக்கிற சேஃபே இல்லை, ஃபஸ்ட்டு நீ ஊருக்கு கிளம்பு, நான் எப்படியாவது அமௌண்ட்டை ரெடி பண்ணி உனக்கு சென்ட் பண்ணிடுறேன்னு சொல்ல, அதுக்கு நிகாவும் என்ன பேசுகிற டைன், நீ எதுக்கு இப்போ அப்செட்டாக இருக்க, நம்ம ரிலேஷன்ஷிப் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு தாண்டி போயிட்டு இருக்கு இல்லையா, அன்றைக்கி கூட நீ என்ன அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அன்றைக்கி நான் எமோஷனை கட்டுப்படுத்த முடியாமல் உன்னை நான் கிஸ் பண்ணிட்டேன், அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்ல, உனக்கு ஈஸியாக போச்சுல எமோஷனெல்லாம் கட்டுப்படுத்த முடியலையா, அதுக்கு நான் தான் கிடைச்சேனான்ட்டு நிகா லைட்டாக டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறான். உன் காசை நான் திரும்ப கொடுத்துறேன் டைன் அங்கேருந்து கிளம்ப. நிகாவும் நில்லு, ஃபஸ்ட்டு எனக்கு இன்னைக்கு கிளியராக சொல்லியா உன்னை உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்க, டைனு உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை,
பெட்டர் நீ அங்கு வீட்டில் போய் இரு, அவன் கண்டிப்பாக உன்னை ஏற்றுப்பா அப்படின்னு சொல்ல நிகாக்கு மண்டையில் சுருன்னு ஏற ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு. நான் இங்கே தாண்டா இருப்பேன், நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்ல, இது ஏன் வீடு, நீ இங்கேருந்து போய் தான் ஆகணும், நீங்கள் இருக்க நான் விட மாட்டேன்னு சொல்ல நிகாக்கு கோவம் வந்து டைனை பிடிச்சி அடிச்சிடுறான். டைன் விடுவானா, திரும்பவும் நிகாவை பிடிச்சி அடிக்க ரெண்டு பேரும் பயங்கரமாக மல்லு கட்டிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் டைன் ஸ்டாப் ஆகி அப்படியே கையை ஓங்க நிகாவும் அடிடா அடி உன் ஆசை தீர அடின்னு சொல்கிறான். டைனும் அழுக ஆரம்பிச்சிடுறான். ரெண்டு பேரும் செம்ம டிப்ரெஷன் ஆனதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு போல இருக்கு. டைனும் சாரின்ட்டு நிகாவை சமாதானம்லாம் படுத்திட்டு இருக்கான். இப்போ அடிச்சதுக்கு இப்போத்தான் காயம் ஆகுது போல இருக்கு. மாற்றி மாற்றி மருந்து வேற போட்டுக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் சிரிப்பு வேற வந்துக்குது. அடியும் அடிச்சுக்கிறோம், சாரியும் வேற சொல்லிக்கிறோன்ட்டு ரெண்டு பேரும் சண்டையெல்லாம் மறந்து நார்மலாக எப்பயும் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அடுத்த நாள் காலையில் நிகா டைனை சாப்பிட கூப்பிட்டு போனா டைன் லேப்டாப் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். நிகா கூப்பிட்றது கூட காதிலே விழுகாம நிகாவும் என்ன ஆச்சு, ஏன் இப்படி உட்காந்துருக்கான்னு சொல்லி பக்கத்தில் போய் பார்த்தா டைனு மெயில் மூலமாக இந்த ஸ்டோரிக்கு ரெக்வஸ்ட்லாம் அனுப்பியிருப்பாங்க இல்லையா சில ப்ரொடியூசருக்குலாம், அந்த எல்லா ப்ரொடியூசருமே இவனோட ஸ்டோரி வேணாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட்லாம் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. டைனு இதை பார்த்து தான் சோகமாக உட்காந்துருக்கான் போல இருக்கு. லெட்டர்லேயும் ஒரு பதிலையும் வரல, மெயிலையும் இப்படி ஆயிடுச்சேன்ட்டு பயங்கர சோகத்தில் உட்காந்துட்டு இருக்க. அதை நிகா பார்த்துட்டு இது என்ன புதுசா, உன் ஸ்டோரியை இருக்கிறதுக்கு அவனுங்களுக்கு தான் தகுதி இல்லை, கொடுத்தும் வைக்கல, சரி வா உனக்கு நான் சமைச்சு தரேன்னு சொல்லி அவனை வம்படியாக கூட்டிகிட்டு போய் சமைச்சலாம் வர தந்துட்டு இருக்கான். அதுலேயும் டைனு முட்டை வேகலை அப்படின்னு சொல்ல, நான் சமைக்கிறதே பெருசுடா, அதை நீ குறை வேற சொல்லிட்டு இருக்கியா, சரி உன் ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை நான் அப்படியே ஆன்லைனில் லைவாக சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா சொல்லிட்டு இருக்கான். டைனோ எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னோட ஸ்டோரியை வந்து நான் யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீமில் சொல்கிறேன், அதுவும் முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன், அதுவும் பாட்டாக சொன்னால் இதுக்கு கண்டிப்பாக ஃபேமஸ் ஆகும். சோசியல் மீடியாவில் இது மாதிரி ஒரு ஸ்டோரி ஃபேமஸ் ஆகுது அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ரொடியூசரு இல்லை டேரக்டர் வந்து ஒரு ஸ்டோரியை வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல, எப்படி ஐடியான்னு சொல்லி கேட்க டைனோ நல்லா இருக்கே ஓகேன்னு சொல்லிடுறான். டைனோ இப்படியே போயால லைவ் ஸ்ட்ரீமில் உட்கார போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் மூஞ்சில எங்கிட்ட இருந்து பிம்பலை கண்டுபிடிச்சானோ தெரியல. உன் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் வேற பார்ப்பாங்களே வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் முடியெல்லாம் வேற வெட்டி விட்டுட்டு இருக்கான். நிகாவும் நீ கதை எழுதுறதெல்லாம் விட்டுட்டு ஒரு பார்பர் ஷாப் ஆரம்பிச்சா கூட காசு கிடைக்கும்னு சொல்லி கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு ஃப்ரீயாக வெட்டி விட்டா நீ இன்னமும் பேசுவடா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் திரும்பவும் ஃபேஸில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ்லாம் மறைக்கிற மாதிரி மேக்கப்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கான். பாரு இப்போ தான் உன் மூஞ்சி பார்க்குற மாதிரி இருக்குன்ட்டு அழகுலாம் படுத்திட்ட பாத்தியா அப்படின்னு சொல்ல நிகாவும் இதுக்கு பதிலாக உனக்கு வேணும்னா நான் கிஸ் பண்ணவான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஓய் அதிக பிரசங்கி, டைம் ஆயிடுச்சுடா போய் லைவ் ஸ்ட்ரீம் ஆரம்பின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு இருக்கான். லைவ் ஸ்ட்ரீம்ல ரெடியா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த உன்னோட ஒய்ஃபை கனெக்ஷனோட பாஸ்வேர்டை போட்டு கொடு அப்படின்ட்டு நிகாவோட போனை டைம் கிட்ட கொடுக்க, அதுல இவங்க ரெண்டு பேரும் எடுத்த போட்டோவை தான் வால்பேப்பரா வச்சிருக்கான் போல இருக்கு. டைன் அதை பார்த்துட்டு சிரிக்காம ரசிச்சிட்டு இருக்கான். டைனோட ஸ்டோரியை தான் போர் அடிக்கும் போதெல்லாம் நிகா எடுத்து படிச்சிருப்பான் இல்லையா, அதனால அத்துப்படி ஆயிடுச்சு. லைவ் ஸ்ட்ரீமும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டு இருக்கான். இந்த ஸ்டோரி நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், இது எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க எழுதியிருக்காங்கன்ட்டு அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கான். டைனில் பார்க்குறேன் நம்ம ஸ்டோரியை தான் இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக சொல்கிறானான்ட்டு. அப்படியே மத்தியானமும் ஆயிடுச்சு. இந்த ஸ்டோரியோட ஃபர்ஸ்ட் பார்ட்டு நான் இதோட முடிக்கிறேன், நெக்ஸ்ட் லைவ்ல நான் அடுத்த பார்ட்டை சொல்கிறேன் அப்படின்ட்டு விட்டுறான். இதுக்கே வந்து நிறைய வியூஸ் அண்ட் கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்குது. அடுத்த லைவ் ஸ்ட்ரீமும் ஸ்டார்ட் பண்ணி பார்ட்டுன்னு சொல்லலாம் ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரியே ஃபுல் ஸ்டோரியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வீட்டெல்லாம் நடந்து சொல்லிட்டு இருக்கான். வீட்டையெல்லாம் சுற்றி காட்டிட்டு வேற சொல்லிட்டு இருக்கான். டைம் அந்த லைவ் அவன் கூச்ச சுபா வந்தன தெரியக்கூடாதுன்ட்டு ஒளிஞ்சுலாம் போயிட்டு இருக்கான். நிகாவும் எப்படியோ ஸ்டோரியை சொல்லி முடிக்க அன்னைக்கே ஒருத்தர் நிகாவுக்கு கால் பண்ணி இந்த ஸ்டோரி யாருங்க எழுதுனதுன்னு சொல்லி கேட்க, நிகாவும் இருங்க அவங்க என் பக்கத்தில் தான் இருக்காங்கன்ட்டு டைம் கிட்ட கொடுத்துட்டு இருக்கான். அவர் அந்த பக்கம் இருந்தப்பா ஸ்டோரி நல்லா தான்ப்பா இருக்குது, இதுக்கு வேணா நானே காப்பிரைட் நானே வாங்கிக்கிறேன் எங்கள் கம்பெனிலேருந்துன்னு சொல்ல நிகாக்கெல்லாம் தலைக்காலே புரியல. டைனை தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்கான். பாத்தியா நான் செஞ்ச விஷயத்தினால உனக்கு அந்த கதை விற்க போகுது, இதுக்கு பதிலாக நீ எனக்கு என்ன தருவான்னு சொல்லி கேட்க, டைனோ இரு உனக்கு நான் சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன சொல்லும் சாப்பாடு மட்டும் தான் தருவியா வேற எதுவும் தரமாட்டியான்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டே கேட்டுட்டு இருக்கான். உடனே கட் பண்ணிக்கலாம் போயிடாதடா, கிளம்பு ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு அவங்க வர சொன்னாங்களே போகலான்னு சொல்லி ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டைனோ நர்வஸாக உட்காந்துட்டு இருக்கதை நிகா பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே நல்லா தான் நடக்கும்னு சொல்லி தட்டிலாம் கொடுத்துட்டு இருக்கான். அப்போ ஒரு பொண்ணு வந்து நாங்கள் தாங்க உங்களுக்கு கால் பண்ணியிருந்தோம், எங்கள் கம்பெனி தாங்க உங்கள் ஸ்டோரியை வாங்கிக்கிறா சொன்னாங்க, எங்கள் டேரக்டர் கூட உங்களை பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லி காட்டினா பார்த்தா அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் வந்து நிற்கிறான். ரெண்டு பேரும் இவனா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. டைனுக்கெல்லாம் கோவம் வந்து வா நிகா போகலான்னு சொல்லி கூப்பிட, இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்லாம் உட்காரு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், எந்த கம்பெனிக்கு நீ இந்த ஸ்டோரியை கொண்டு போய் கொடுத்தாலும் கண்டிப்பாக ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க, ஏன்னா நீ எழுதி வச்சுக்கிறது பாய்ஸ் லவ், எங்கள் கம்பெனியை தவிர வேற யாரும் வாங்கிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, டைனு வேணான்னு சொல்லி கிளம்ப போக நிகாவும் உட்காரு நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கான்ட்ராக்ட் விஷயத்தில் எடுத்து வச்சு பேச ஆரம்பிச்சிட்டா. கூடவே நீ என்ன படிக்கிற என்ன மாதிரி மார்க்லாம் வாங்குவ அப்படின்ட்டு நிகாவை பிடிச்சி நோண்டிட்டுலாம் இருக்கிறா. டைனும் அந்த கான்ட்ராக்ட்லாம் பார்த்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இருக்க, இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் நீ சைன் போடுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு, இந்த கதையில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்லாம் நான் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணுவேன்னு சொல்ல, கதையில் உனக்கு கோவம் வருமா இல்லையா, இதோ உங்கள் கம்பெனிலேருந்து நாங்கள் ஒரிஜினலாக உங்கள் ஸ்டோரியை எடுத்துக்கிறோன்னு சொல்லிலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, நான் இந்த ஸ்டோரிக்காக எவ்வளோ அமௌண்ட் போடுறேன்னு சொல்லி தெரியுமா, நான் எடிட் பண்ணி தான் ஆவேன்னு சொல்ல, டைமில் நான் சைன்லாம் போட முடியாது நீ வேற யாரையாவது பார்த்துக்கோன்னு சொல்லிடுறான்.
இவனும் உன்னோட ஸ்டோரி எவ்வளோ டிஃபிகல்ட்டான ஸ்டோரி தெரியுமா, இது டக்குன்ட்டு யாருமே அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. நான் எதுக்கு தெரியுமா இது அமௌண்ட் நான் தரணும் இந்த ஸ்டோரியை நான் ஓகே பண்ணுறதுக்காகன்ட்டு இதில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் வேறு எடுத்து சொல்லிட்டு இருக்கான். டைம் வருத்தப்படக்கூடாதுன்னு தான் இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சப்போர்ட்லாம் பாரு பண்ணிட்டு இருக்கான். இந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருப்பான்னா, இந்த பாய்ஸ் லவ் ஸ்டோரி இல்லையா அவன் டைன் எழுதுனது, இதில் ஒரு பாயை எடுத்துட்டு கேர்ள் ஸ்டோரி, அதாவது பாய் அண்ட் கேர்ள் நார்மலான ஸ்டோரியாக மாற்றுவேன்னு சொன்னதுனால தான் டைன் வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். இப்போ நிகா பேச ஆரம்பிக்கிறான். இந்த ஸ்டோரியை நான் லைவ் ஸ்ட்ரீமாக பண்ணும்போது எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணாங்க தெரியுமா, கண்டிப்பாக இந்த ஸ்டோரியை ப்ரொடக்ட் பண்ணால் நல்ல ரீச் ஆகும், பாய்ஸ் லவ்வுக்குன்ட்டு இன்டர்நேஷ்னல் ஃபேன்ஸு கூட இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு நம்மள தான் வேறு சொல்லிட்டு இருக்கான். யாரெல்லாம் பாய்ஸ் லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ கமெண்ட்டில் மீட்டுன்னு சொல்லி கொடுங்க காய்ஸ். இந்த மாதிரி நிகா பேச இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்லாம் சரி என்னோட பார்ட்னர் கிட்ட நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். நிகா இந்த மாதிரி டைனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனது டைனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு போல இருக்கு. என்னை இன்னைக்கு சர்ப்ரைஸே பண்ணிட்டேன் நிகான்னு சொல்ல, நிகாவும் எங்கள் அப்பா வந்து ஃபார்மசி கம்பெனி வச்சிருக்காரு, அதனால எனக்கு இந்த பிஸ்னஸ் ட்ரிக்லாம் தெரியும்னு சொல்ல, ஓ ஃபார்மசி கம்பெனிலாம் வச்சிருக்கீங்களா, அப்போனா உங்கள் வீட்டில் யாருக்குமே உடம்பு சரியாமல் இருக்காதுலன்னு சொல்லி கேட்க, ஏன்னா அவனுக்கு தான் தெரியும்ல நிகாவோட அம்மா வந்து ஏதோ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்காங்கன்ட்டு மறைமுகமாக கேட்குறான். இதை புரிஞ்சுக்கிட்ட நிகா என்னை பற்றின சீக்ரெட்லாம் உனக்கிட்ட மறைக்க நான் விரும்பலன்ட்டு அவனோட கையை பிடிக்கிறான். அவனோட ஃபேமிலி பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னோட அம்மா வந்து ஹார்ட் ப்ராப்ளத்தில் இருக்காங்க, கொஞ்சம் பேட் கண்டிஷனில் தான் இருக்காங்கன்னு சொல்ல, டைனும் அப்போனா உங்கள் அம்மா கூட அடிக்கடி பேசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நிகாவும் வாயேன் ஒரு தடவை என் கூட ஊருக்கு எங்கள் அப்பா அம்மா கிட்ட உன்னை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல, டைனுக்கு நிகா மேலே நம்பிக்கையே வந்துடுச்சு. ஏன்னா பேரண்ட்ஸ் கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன்னு சொன்னால் உண்மையான லவ் தானே பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதனால ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ தான் உண்மையாக ரெண்டு பேருக்குள்ள இல்லை டைனுக்குள்ளே இருக்கிற லவ் வெளியே வந்துட்டு இருக்கு. திரும்பவும் இந்த டைன் உட்காந்து ஸ்டோரியெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்தா நிகா அந்த லேப்டாப்பை பிடிங்கி வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஸ்டோரி எழுதிக்கிட்டே இருக்க, உன்னை பற்றி நீ கவனிக்கவே மாட்டியா, இப்படியே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நைட் இங்கே வந்து நான் தூங்கிடுவேன்னு சொல்ல, டைனும் நைஸாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். பாரு உன் மேலே ஸ்மெல்லாம் வருது, சிச்சா இங்கெல்லாம் வந்து நீ தூங்கக்கூடாதுன்னு சொல்ல, நிகாவும் என்னது ஸ்மெல் வருதான்னு பார்க்கணும் டக்குன்னு லேப்டாப்பை பிடிக்கிறான். என் மேலே ஸ்மெல் வருதுன்னு சொன்னேன், இரு இந்த ஸ்மெல்லெல்லாம் உன்கிட்ட போகட்டுன்னு வந்து வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. மீன் வறுத்துட்டு இருக்கானமா இந்த லட்சணத்தில். அப்போ டைனு தண்ணி நின்று போச்சு நீக்கா என்ன வந்து பாருன்னு சொல்லிட்டு இருக்க, இவனும் எதுக்கு நின்று போச்சுன்னு எனக்கு தெரியல, சரி வா வெளியே வா வந்து குளின்னு சொல்ல, டைனுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்க போல இருக்கு. வாடா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போய் இந்த மலையெல்லாம் விழுகும் இல்லையா அந்த தண்ணியில் குளிக்க சொல்லிட்டு நிகா நின்று அவனை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். டைனோ என்ன ஃப்ரீ ஷோ பார்த்துட்டு இருக்கியா, வாடா நீனும் குளி அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து குளிக்கிறாங்களோ இல்லையோ நல்லா ரொமான்ஸ் பண்ணிட்டு கிடக்குறானுங்க. இந்த நிகா கிட்ட ரொமான்ஸுக்கு பஞ்சமே இல்லை போல இருக்கு. டைனோட கையை பிடிச்சிட்டு நெய்ல கட் பண்ணிட்டு இருக்க, டைனோ விடுறா நான் ஸ்டோரி எழுதணும்னு சொல்லி அவனையே பார்க்க, நிகாவும் நீ இப்படியே பார்த்துட்டே இருந்தேன்னா உன்னை நான் கிஸ் பண்ணிடுவேன்னு சொல்கிறான். டைனோ ஏன் இரு இந்த டைலாக்கை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கனே, ஓ டுகெதர் தாய்லாந்து சீரீஸில் வருமே, ஓ அப்பனா நீ பாய்ஸ் லவ் ஸ்டோரிலாம் பார்ப்பையான்னு சொல்லி கேட்க, நிகாவுக்கு ஷைன் ஆயிடுச்சு போல இருக்கு. கிண்டெல்லாம் பண்ணாதடான்னு சொல்லி ஒரு கத்துறான். டைனோ என்ன நீ என்னெல்லாம் கத்திக்கிட்டா இருக்க போ அப்படின்ட்டு உன் மேலே நான் கோமா இருக்கேன்னு ஒரு க்யூட்டாக ஆக்சன்ட் பண்ண, பழைய டைன்லாம் வெளியே வந்துட்டு இருக்கான் போல இருக்கு. நிகா அதை பார்த்துட்டு என்ன க்யூட்டாக பண்ணிட்டு இருக்கடா, அப்படியே எனக்கு புள்ளே அடிச்சிருச்சு பாரு கையை அப்படின்னு சொல்ல, டைனோ இருக்கிற கடுப்பில் அவன் கையை பிடிச்சி கடிச்சிட்டு இருக்கான். இதுக்கு மேலே டைனு அங்கே வந்து இவனுக்கு சொல்லித்தர விடுவானா என்ன, இவனே உட்கார வச்சு மேக்ஸ்லாம் சொல்லி தந்துட்டு இருக்கான். அவன் கரெக்டாக எழுதுனா கூட இவன் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கான். நிகாலாம் அங்கே கூட என்னை திட்டினதே இல்லை, என்ன நான் கரெக்டாக செஞ்சா கூட நீ தப்புன்னு சொல்லிட்டே இருக்க இரு அப்படின்னு சொல்லி கண்டபடி மூஞ்சிலெல்லாம் கிஸ் பண்ணிட்டே இருக்கான். டைன் தடுக்கவே இல்லை, இவன் தடுக்கவே இல்லைன்னு சொல்லி பார்த்தா நிகா ஏற்கனவே இவன் இப்படி பண்ணணும்காக டைனோட கையெல்லாம் கட்டி வர போட்டிருக்கான் போல இருக்கு. ரொம்ப நேரமா இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. உனக்கு சொல்லித்தந்து வந்தது தப்பா போச்சுடா, ப்ளீஸ்டா என்னை விட்டுடான்ட்டு டைன் எல்லாம் கெஞ்ச ஆரம்பிச்சுட்டான். வந்துட்டா இந்த அங்கு என்னடா நேற்று ஆளையே காணோம் எங்கடா போயிருந்தேன்னு சொல்லி கேட்க, நானும் நிகாவும் வெளியே அப்படின்னு சொல்ல வரும்போதே அதுக்குள்ள அங்கு ஓ ரெண்டு பேரும் வெளியே சேர்ந்து அச்சோ அப்படின்னு சொல்ல, டைன் செருப்பா காட்டிடுறா, வாய முடுறா பசங்க என்ன சொல்ல வரேன்னு காது கொடுத்து கேளு, ஸ்டோரி கான்ட்ராக்ட் விஷயமா ரெண்டு பேரும் வெளியே போயிருந்தான்னு சொல்ல, அங்கவும் கண்டுபிடிச்சிட்டான். என்ன மூஞ்சில ஒரு தேஜஸ் தெரியுது என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, நானும் நிகாவும் சேர்ந்துட்டோன்னு சொல்லிட்டு இருக்கான். அடா நிஜமாவா ரொம்ப சந்தோஷம், எப்படிடா மைண்டை சேஞ்ச் பண்ண என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஐனும் அவங்க அப்பா அம்மா கிட்ட என்னை இன்ட்ரோ பண்ணுறேன்னு சொன்னா அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனாலும் அவள் என்னை இன்னும் லவ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லைன்னு சொல்ல, அங்கேவும் ரெண்டு பேரும் மனசார லவ் பண்ணுறீங்கன்னு தெரியுது, அவள் லவ்னு சொல்லி சொன்னாதான் உனக்கு தெரியுமா, ஹாப்பி ஆயிடுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு டைம் பார்க்க வந்திருக்கான் போல இருக்கு அந்த கான்ட்ராக்ட் விஷயமா. அப்போ சகஜமாக தான் வேற பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பக்கம் நிகா வர குளிர்ந்து பாரு வேற ட்ரெஸ்ஸை போட்டுவான்னு சொல்லி டைனு நிகாவை ரொம்ப கேர் பண்ணி பார்க்குறது இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு ஜெலஸ் ஆகுது போல இருக்கு. டைன் அடுத்த ஸ்டோரியை நீ எப்போ ஸ்டார்ட் பண்ண போற அப்படின்ட்டு நடுவில் வர பேசிக்கிட்டே இருக்கான். நீங்கள் கேட்ட மாதிரியே என்னோட பார்ட்னர்கிட்ட நான் கேட்டிருக்கேன், அவர் உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காருன்னு சொல்ல, டைனுவா சரி ஓகே எனக்குன்னு சொல்லி மீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இருக்கான்.
அப்படியே வாங்களே 3 பேரும் போய் டின்னர் சாப்பிட்டு வரலான்னு சொல்ல நிகாவும் ரொம்ப நைட் ஆயிடுச்சு இதுக்கு மேலே வேணான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இந்த பாய் ஃப்ரெண்டு விடுறப்பாடு இல்லை. நைட்டு தானே டின்னர் சாப்பிடுவாங்க வாங்கன்னு சொல்லி வம்பு பண்ணிட்டு இருக்க. டைனு நிகாக்கு வர்றது விருப்பம்லன்னு சொல்லி தெரிஞ்சு இன்னைக்கு வேணான்னு சொல்லிடுறான். ஆனால் இந்த பாய் ஃப்ரெண்டு அங்கேருந்து போகிற மாதிரியே இல்லை. ரொம்ப நைட் ஆயிடுச்சு, கொஞ்சம் மழை வேற பெய்கிற மாதிரி இருக்குது. நான் நாளைக்கு போய்க்கிறேனே, நான் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேனே, எனக்கு ஒன்றும் புதுசு இல்லையே, நான் இங்கே ஸ்டே பண்ணிக்கிறது அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே வர சொல்லிட்டு இருக்கான். என்ன பண்ண இருக்கானோ தெரியல. நிகா ஏதோ கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்க. வந்துட்டா இந்த எக்ஸ். என்ன சீ ஃபுட்லாம் வாங்கியிருக்க, டைனுக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்ல நிகாவும் இல்லை இது டைன் தான் வாங்கிட்டு வந்தான்னு சொன்னேன். ஓ எனக்கு இது பிடிக்கும் அதனால அவன் வாங்கியிருப்பான். ஆமா நீ எத்தனை நாளா இங்க இருக்கன்னு சொல்லி கேட்க நிகாவும் ஆல்மோஸ்ட் 1 month ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் இங்கே தான் பிறந்து இங்கே தான் வளர்ந்தேன். நான் படிக்கணுன்றதுக்காக தான் சிட்டிக்கு போயிட்டேன். அதனால தான் திரும்ப இங்கேயே வர முடியல. என்னோட கம்பெனி நான் சிட்டியில் வச்சிருக்கேன், பெரிய கம்பெனி அப்படி இப்படின்னு அதை பற்றியே பெருமை பேசிட்டு இருக்க. நிகாலா அப்போ நான் கேட்டேன்னா உன் பெருமையில தீய வைக்கின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக டைனும் வர. என்ன டைன் உனக்கு தான் பிடிக்காதுல இந்த சீ ஃபுட்லாம், அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி கலரில் இருக்கலாம் நீ வாங்கவே மாட்டியே, எதுக்குடா வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டைன் எல்லாம் பரவாயில்லையே இன்னமும் ஞாபகம் வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவனும் எப்படி என்னால மறக்க முடியும் அப்படின்ட்டு டைனும் அவனையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்துட்டு இருக்க நிகாக்கெல்லாம் பயங்கரமா ஜெலஸ் ஆகி நல்லா இருக்கிற வெஜிடபிள்லாம் போட்டு கொதறி வச்சிட்டு இருக்கான். டைன் இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த எக்ஸ் கிட்ட இதை போய் கொஞ்சம் கழுவிட்டு வாயேன்னு சொல்லி வெளியே அனுப்பிடுறான். டைனும் கேட்டுட்டு இருக்கான் நிகா கிட்ட, இப்போ ஏன் இப்படி மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா இருக்க வெஜிடபிளை போட்டு கொதறிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க அவன் ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கான். ஒத்துக்கிறேன் 2 பேரும் லவ் தான் பண்ணீங்க, ஓகே, இதுக்கு அந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல டைனோ சில மெமரிஸ் எல்லாம் அழிக்கவே முடியாது. நீ கூட தானே ஸ்கூல் டைம்ல ஏதோ ஒரு பொண்ணை பார்த்தேன் அழகா இருந்துச்சுன்ட்டு அந்த போட்டோலாம் என்கிட்ட காட்டிட்டு இருந்தெல்லாம் சொல்ல அதை நான் எப்பயோ டெலிட் பண்ணிட்டேன் நிகாவும் சொல்ல டைனுக்கு சிரிப்பே வந்துடுது. அவனை சமாதானப்படுறதுக்காக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். சாப்பிடும் போது கூட இந்த நிகாவை நோண்டிக்கிட்டே இருக்கான் இந்த எக்ஸ். ஏன்பா உனக்கு என்ன வயசாகும், படிப்புல எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணாம லெவல்லாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு இன்னும் ஃபியூச்சர் எவ்வளவு இருக்கு தெரியுமா, படிக்கணும் வேலை பார்க்கணும் அப்படின்னு நிறைய ஒர்க் எல்லாம் இருக்கு, இதுக்கு நடுவில் லவ்வெல்லாம் நீ மறந்துடுவேன். அப்ப என்னோட டைனை நீ வருத்தெல்லாம் பட வைக்க கூடாதுன்னு சொல்ல டைனோ என்னது என்னோட டைனா அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்க இந்த எக்ஸ் சூடா இருக்கு சாப்பிட்டுலாம் அப்படின்னு மழுப்பிட்டு இருக்கா. வாய் தவறி வந்துருச்சா என்னமோ தெரியல. டைனுக்கு இந்த எக்ஸே வந்து எல்லாமே பரிமாறிட்டே இருக்கான். நிகாக்கு அது சுத்தமா பிடிக்கவே இல்லை. அப்பவும் இவன் சும்மா இல்லாம டைன் உனக்கு என்னெல்லாம் சாப்பிட பிடிக்கும், இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை, என்ன சாப்பிட பிடிக்கும் திரும்பவும் கேட்க இந்த எக்ஸ் இருந்துட்டு அவன் தான் லிஸ்ட்டை போட்டு ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கான். டைனுக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காதுன்ட்டு. நிகாலாம் இவனை கிளப்பியே ஆகணும். சரி சார் நீங்க எப்ப கிளம்புறீங்கன்னு சொல்லி கேட்க நான் நாளைக்கே கிளம்புறேன்ட்டு அவனும் சொல்றான். டைனும் எதுக்கு ஏன் இவ்வளவு அவசரமா கிளம்புறேன்னு சொல்ல அவனும் நான் இங்கேயே இருந்தேன்னா ஒருத்த பொறாமையில வயிறு எரிஞ்சு செத்துருவான்ட்டு நிகாவை பார்க்க நிகாலாம் யார் நான் ஜெலஸ் ஆகலையே அப்படின்னு அவனே வாலண்டியரியா சொல்ல எக்ஸ் எல்லாம் நான் ஒன்னும் சொல்லலையேன்னு சொல்றான். நம்ம வாயே சரியில்லை நாமளே வந்து மாட்டிக்கிறோன்ட்டு ஷை ஆயிட்டு இருக்கான். எக்ஸ் எல்லாம் வெளியே சிரிச்சிட்டு இருக்கான். ஆனா உள்ள கஷ்டமா தான் இருக்கு. இந்த எக்ஸ் நிகாவை தனியாக கூப்பிட்டு மனந்திறந்து பேசிட்டு இருக்கான். இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ஊர்ல தான் எனக்கும் டைனுக்கும் நிறைய மெமரிஸ்லாம் இருக்குது சொல்ல நிகாவும் இன்னும் நீங்க 3 வருஷம் டேட்டிங்கா பண்ணீங்கன்னு சொல்லி கேட்க அவனும் ஆமா 2 வருஷம் லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்தோம், 1 வருஷம் இந்த ஊர்ல தான் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணாங்க எப்படி எங்க பாத்துக்கிட்டாங்க அப்படின்றத எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். அவனோட ஸ்மைலு முக்கியமா அந்த கண்ணு அவனோட கியூட்னஸ் இதெல்லாம் சேர்ந்துதான் அவனை நான் விரும்ப ஆரம்பிச்சேன்னு சொல்ல நிகாவும் எனக்கும் தெரியும் டைனோட கியூட்னஸ்ன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். நான் இங்க வந்ததுக்கு காரணமே டைனை திரும்ப கூட்டிட்டு போலான்னு தான் நினைச்சேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க 2 பேருமே டேட்டிங் பண்றீங்கன்ட்டு எனக்கு தெரிஞ்சது. எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஏன்னா நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் கூட வாழ்ந்த நாட்கள் எல்லாமே என்னால மறக்கவும் முடியாது. நிகா எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு, என்ன ஆனாலும் சரி டைனை விட்டுட்டு போக மாட்டேன்ட்டு. நான் அவனை அழுக வச்ச மாதிரி நீ அவனை அழுக வைக்க கூடாது, திரும்பவும் டைன் அழுகிறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது, ப்ளீஸ் எனக்கு ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்ல நிகாவும் சரின்னு சொல்லிடுறான். நிகா ஏதோ வெஜிடபிள் பறிச்சிட்டு இருக்கான் போல இருக்கு. சும்மா அந்த பக்கம் டைன் வந்து என்னடா பண்றேன்னு சொல்லி கேட்க நிகாக்கு தான் டைன் பக்கத்துல வந்தாலே ரொமான்ஸுக்கு பஞ்சமே இல்லாம இருக்குமே, கிஸ் பண்ணி தள்ளிட்டு இருக்கான். தூரத்துல இருந்து எக்ஸ் பார்த்துட்டு ஒரு சைடு நிம்மதியாகவும் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா டைன் நம்மளுக்கு இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தமும் உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கு போல இருக்கு. அடுத்த நாள் இந்த எக்ஸ் ஊருக்கும் கிளம்பிட்டா. டைனும் எனக்காக ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல நிகா உள்ள இருந்துகிட்டு பாய்ன்னு சொல்லிட்டு இருக்க நிகா நல்ல பையனா இருக்கான்ல அப்படின்னு எக்ஸ் சொல்றான். டைனும் ஆமா அவன் வந்ததுக்கு அப்பதானே கொஞ்சம் ஹாப்பியாவே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த எக்ஸும் ஹக் பண்ணலாமான்ட்டு அனுமதிலாம் கேட்டு ஹக்லாம் பண்ணிட்டு இருக்கான். பழசெல்லாம் மறந்துடு சந்தோஷமா இரு, ஏதாவது ஹெல்ப் வேணுமா கண்டிப்பா எனக்கு கால் பண்ணுன்னு சொல்ல டைனுக்கு லைட்டா கண்ணுக்குள்ள இருந்து தண்ணி எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் மறைச்சுக்கிட்டு சரின்னு சொல்ல அந்த எக்ஸா அங்க இருந்து கிளம்பி போறான். 2 பேருக்குள்ளேயும் லவ் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்க போல இருக்கு. ஒரே ரூம்ல எல்லாம் வேற தூங்கிட்டு கிடக்குறாங்க. டைன் எந்திரிச்சதும் இவனும் தூங்கிட்டு இருக்கான். நானே எந்திரிச்சிட்டேன் இரு அப்படின்ட்டு வேணும்னே நிகா எந்திரி ஆன்லைன் கிளாஸ் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு கத்து
எனது டைம் ஆயிடுச்சான்னு சொல்லி நிகாவும் போய் டைமை பார்த்தா 6 மணி தான் ஆகுது. டே 6 மணிக்கெல்லாம் நீ எழுப்பி விட்டுட்டியா, இரு உனக்கு பனிஷ்மெண்ட் தரேன்ட்டு போட்டு கிஸ் பண்ணிட்டு கிடக்குறான். டைனோ அட சாமி இந்த மேல உடனே எழுப்பவே மாட்டான், விட்றா விட்றான்ட்டு இவன் கதறிட்டு இருக்கான். சரி உனக்கு எவ்வளோ கிரேடு இப்போ வந்துட்டு இருக்குன்னு சொல்லி தைனும் கேட்க, இப்போ நான் பி கிரேடு வந்துட்டேன்னு சொல்ல, அப்போ அங்குக்கு நீ பயங்கரமா தேங்க்ஸ் சொல்லணும், ஒரு பார்ட்டி வச்சிடலாமான்னு சொல்லி கேட்க, அங்குக்கு தேங்க்ஸ் சொல்லணும் தான் அவன் டீச் பண்ணதுக்காக, ஆனால் மற்றதெல்லாம் நீ தானே எனக்கு கற்றுக் கொடுத்த, அதுக்கு நான் உனக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். டைனோ நீ எங்கடா என்ன சொல்ல விட்ட, நீ சேட்டையிலடா என்கிட்ட பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல நிகாக்கு சிரிப்பே வந்துடுச்சு. டைன் நடக்கிற மாதிரி பின்னாடி கியூட்டா அதே மாதிரியே நடந்து போயிட்டு இருக்க. டைனோ என்ன ஏதாவது டிக்டாக் பார்த்துட்டு அதே மாதிரி சரியான்னு சொல்லி கேட்க, நிகாவும் இல்லையே நீ நடந்து போனது அழகா இருந்துச்சு அதனால நானும் பின்னாடி வந்தேன்னு சொல்ல, ஹனி உண்மையை சொல்லுங்க அப்படின்னு டைனும் சொல்ல, டைனை இப்படி கூப்பிட்டவனே நிகாக்கு வெக்க வந்துருச்சு போல இருக்கு. டைன் மேல சாஞ்சுக்க, டைனோ இவன் இது மாதிரி சாஞ்சவனே அவனுக்கும் ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு போல இருக்கு. அதனால பப்ளிக்கு வெளியே இருக்கோ அப்படின்னு கூட யோசிக்காம கிச வேற பண்ணிடுறானுங்க. இதை ஒருத்தி யாருன்னே தெரியல அவ பாட்டுக்கு இந்த மாதிரி பப்ளிக்ல அதுவும் பசங்க கிஸ் பண்ணிக்கிறாங்கன்ட்டு வீடியோ வேற எடுத்து வச்சிடறா. இவங்க 2 பேரும் ஊரெல்லாம் சுத்திட்டு வீட்டுக்கு ஜாலியா வந்தா அங்கு அவசர அவசரமா கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு இந்த வீடியோ பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். வேற ஒண்ணும் இல்ல, இவங்க 2 பேரும் பப்ளிக்ல கிஸ் பண்ணாங்க இல்லையா, அதை ஒருத்தி வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட்டு விட்டதுனால அதை வைரல்ல வேற ஆயிடுச்சு. நிகாவும் அதை ஃபர்ஸ்ட் வாங்கி கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ல வேற படிக்க ஆரம்பிச்சிட்டான். வேற என்ன எல்லாரும் கழுவி கழுவி ஊத்திருக்காங்க, 2 பசங்க சீச்சி அப்படின்ற மாதிரி. டைனோ அதை பார்த்துட்டு படிக்காதன்னு போனை கொடுங்க. நிகா அதை தட்டி விட்டுட்டு திரும்பவும் எல்லா கமெண்ட்டும் படிச்சிட்டு இருக்கான். நிகாக்கு இதெல்லாம் புதுசு இல்லையா, இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதே தெரியல. அங்கவும் இதை பெருசா ஒன்னெல்லாம் எடுத்துக்காத, 2-3 நாள் வீடியோ ஓடும் அதுக்கப்புறம் டிராப் ஆயிடும். இந்த வீடியோ எடுத்தவங்கள போலீஸ்ல ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல, டைனோ அதெல்லாம் வேணாம் எதுக்கு போலீஸ் செலவுன்னு சொல்லி கேட்க, அது என்னடா சும்மா இருன்னு சொல்லிட்டு இருக்க, ஒருத்தங்க அனுமதி இல்லாம எப்படி பாட்டி எடுப்பாங்க, அது மட்டும் இல்லாம போஸ்டர் வேற போட்டுடுவாங்களா அப்படின்னு சொல்ல நிகாலாம் அழுகவே ஆரம்பிச்சுட்டான். நிகாவோட ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு, அவனுங்கெல்லாம் கால் பண்ணி இவனை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. அந்த வீடியோவை பத்தி ஒன்றும் கேட்கல, இருந்தாலும் டே என்னடா உனக்கு பிரச்சனை, ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க நிகாவுக்கு கோவம் வந்துடுச்சு. நிப்பாட்டுங்கடா, எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அந்த வீடியோவோட கிளிப்பை எப்படியாவது டெலிட் பண்ணுங்கன்னு சொல்ல, அவங்களும் அது யாருன்னு விசாரிச்சுட்டு தான் இருக்கோம், கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவோம், ஆனா உங்க பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சாதான் என்ன ஆகுமோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நிகா அவங்க அப்பா கிட்ட அரசல் புரசலா தான் சொல்லியிருப்பான், ஒரு பையனை லவ் பண்ணா நீங்க கோவப்படுவீங்களான்ட்டு, ஆனா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. இது அவங்க அம்மாவுக்கு சுத்தமா தெரியாது போல இருக்குது. அம்மாவுக்கு இதெல்லாம் தெரிய வந்துச்சுன்னா என்னடா ஆகும், அவங்க ஏற்கனவே வேற ஹார்ட் பேஷண்டா இருக்காங்கன்னு சொன்ன, டே எப்படியாவது எங்க அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் போயிடக்கூடாதான்ட்டு இவனும் கெஞ்சிட்டு இருக்கான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெட்டர் நீ ஊருக்கே வந்துடே, அங்க இருக்கிறது உனக்கு சேஃபே இல்லைன்னு சொல்ல, டைனை நிகாவை திரும்பி பார்த்துட்டு இருக்கா. நிகா டக்குன்ட்டு போனை வர வச்சுட்டு, என் ஃப்ரெண்டு சொன்னதெல்லாம் நீ கொஞ்சம் பெருசா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டைனோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தானே இருந்திருக்கணும், நம்ம பண்ணது தப்பு தானே அப்படின்னு சொல்ல நிகாவுக்கு கோவம் வந்துருச்சு. நீ எதுக்கு மத்தவங்களுக்காக நினைச்சு பேசிட்டு இருக்க, நம்ம என்ன தப்பு பண்ணோம்னு சொல்லி கேட்க, டைனோ நீ சொல்றது கரெக்ட் தான்டா, நம்ம பண்ணது தப்பே இல்ல பாரு அப்படின்ட்டு இவனை சமாதானப்படுத்த போய் அவனுக்கு கோவம் வந்து கிளம்பிட்டான். அங்கவும் பசங்கள்லாம் லவ் பண்ணா இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பா வரத்தான் செய்யும், நீ தான் கான்ஃபிடண்டா இருக்கணும். ஒருவேளை உன்னால முடியலன்னா இப்பயே டைனை விட்டுட்டு போயிடு, டைன் அவனே பார்த்துப்பான், ஒரு முடிவு எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுன்னு சொல்லிட்டு அங்கு கிளம்பிட்டான். இப்பதான் இவங்க 2 பேருக்குள்ள லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஒரு டேட்டிங் வேற போயிட்டு வந்தாங்க, அதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனையும் வர ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் நினைச்சு நிகாவும் என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்து அழுத ஆரம்பிச்சிட்டான். டைன் தனியா உட்காந்துட்டு இருக்கும் போது நிகாவும் வர, உங்க அம்மாக்கு ஏதாவது தெரிஞ்சிருச்சா, அதை பத்தி ஏதாவது அவங்க ஏதாவது சொன்னாங்களான்னு சொல்லி கேட்க, எங்க அம்மா சோசியல் மீடியா அதிகமா பார்க்க மாட்டாங்க, அதனால அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காதுன்னு சொல்ல, சடனா ஒருத்தவங்க மேல காதல் வந்தா அது எப்படி உன்னால எடுத்துக்கிறதுனே தெரியல, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எல்லாமே நடந்து போச்சு சரிதானு சொல்லி கேட்க, நிகாவும் நான் ஒன்னும் பெருசால இது எடுத்துக்கவே இல்லை, எனக்கு ஒருத்தவங்க மேல ஃபீலிங் வந்திருக்கு அவ்வளவுதான், வேற எதுவும் நான் யோசிக்கலன்னு சொல்ல, நிகா ஃப்ரெண்ட்ஸ் வேற சொல்லியிருப்பாங்க இல்லையா, நீ அங்க இருக்கிறது சேஃப் இல்ல அங்கிருந்து வந்துடுன்ட்டு, அது மட்டும் இல்லாம இந்த லவ்வை எல்லாரும் கொச்சப்படுத்துறாங்க இல்லையா, அதெல்லாம் தைனால தாங்க முடியல, அது மட்டும் இல்லாம நிகா விரும்புறான் இல்ல அப்படின்றது இன்னும் வாய் விட்டு வேற சொல்லவே இல்லை, இதெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிச்சு தனியா உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். அடுத்த நாள் காலையில நிகாவும் கேஷுவலா டைன் கூட பேச வரானாமா, ஆனா டைன் தான் வேண்டுமா வேணாமா அப்படின்னு ஒரு குழப்பத்திலே சுத்திட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லவங்களா தான் இருக்காங்க, அந்த வீடியோவை பத்தி கொஞ்சம் கூட கேட்கவே இல்லைன்னு சொல்ல, நிகாவும் நிலமை புரியாம ஒரு மண்ணு மேல இன்னொரு மண்ணை போட்டா உள்ள இருக்கிற பிரச்சனை தெரியாதுல, அதனாலதான் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் பேசினாங்கன்னு சொல்ல, டைனுக்கு லைட்டா சுருக்குன்னு வந்துருச்சு. அப்பனா நம்ம பண்ணிட்டு இருக்கிறது மண்ணு மாதிரின்னு சொல்றியான்னு கேட்க, அப்படி இல்ல பேபி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்றான், அவனும் சொல்லுன்னு சொல்ல, நிகாவும் நான் வந்து அப்படின்ட்டு ஏதோ சொல்ல வரான், லவ் பண்றேன்னு சொல்ல வரானா என்னன்னு தெரியல. அந்த நேரம் பார்த்து கரெக்டா நிகாவோட அவங்க அம்மாவும் கால் பண்ண, நிகாவும் பதட்டத்தோட தான் எடுக்கிறான், ஆனா அவங்க அம்மாக்கு இது வரைக்கும் எதுவும் தெரியல போல இருக்கு. டேய் மிஸ்டர் லியோட பொண்ணு ஊர்ல இருந்து வந்திருக்காடா, அவ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா, வீட்டுக்கு வேணா போயே நான் மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்றேன்னு சொல்ல, இவனும் அம்மா அப்படின்ட்டு இங்க இருக்கிற நிலவரத்தை சொல்ல வரான். அதுக்குள்ள அவங்க என்னன்னா, நம்ம மிஸ்டர் ஸ்வானும் டேட்டிங்லாம் போனாங்களாண்டாமா, நம்ம அவங்க அம்மா வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணனால ஒரு பொண்ணை வேற கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களாம், ஆனா அந்த பொண்ணு கூட அவங்க சேர்ந்து
சேர்ந்து வாழவே இல்லையா அப்படின்ட்டு ஏதோ பசங்களோட லவ்வை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதை எடுத்து சொல்லிட்டு நீ அது மாதிரி இல்லையாடான்னு சொல்லி கேட்க, இவனும் இப்பயாவது உண்மையை சொல்லலாம்ல, அவங்க அம்மா ஹார்ட் பேஷண்டா இருக்காங்க, ஏதாவது ஆயிடுமோட்டு பயத்துல நான் ஒரு பையன் இல்லையம்மா, இன்னொரு பையனை எனக்கு எப்படிமா பிடிக்கும்னு சொல்லிடுறான். இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது டைனும் அங்க வர, நிகா அவங்க அம்மாவோ நீ சடனா மாறிட்டேடா, யாரா அந்த பொண்ணு, நீ லவ் பண்றன்னு எனக்கு தெரியும், அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்காங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்ல, நிகாவும் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ல இல்லம்மான்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் டைம் நின்று கேட்டுட்டு தான் இருக்கான். அவங்க அம்மா அழுத்தி வேற கேட்குறாங்க, நிஜமா சொல்லு நீ லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லம்மா இது வரைக்கும் நான் யாரையுமே லவ் பண்ணல அப்படின்னு வேற சொல்லிடுறான். இதையெல்லாம் டைம் கேட்டுட்டு அப்படியே திரும்பிடுறான். இவன் பேசிட்டு உம்மன் வரான். அதை பார்த்தா டைனு டீ ஊற்றி கொடுத்துட்டே அவனோட எக்ஸ்பேர் வந்து டங் போல இருக்கு. டங்கும் நம்மள நான் எழுதுறேன்ல அந்த ஸ்டோரி விஷயம் பற்றி சேனலில் சொல்கிறாங்களாமா பார்க்க சொன்னான்னு சொல்ல, டக்குன்ட்டு நிகாவோ நாளைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, நான் அவங்க கூட வெளியே போகிறேன் அப்படின்ட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறான். நிகா அவங்க அம்மா கிட்ட பேசுனது எல்லாமே டைனும் கேட்டிருப்பான் இல்லையா, நீ ஒரு பையன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக ஒரு பையனை நீ கிஸ் பண்ணுறதும் கையை பிடிச்சிட்டு நடக்கிறதும் எல்லாமே உனக்கு வியடா தெரியுதுல அப்படின்னு சொல்லி கேட்க, நிகாவும் எனக்கு ஒன்றும் வியடாலாம் தெரியல, எனக்கு ஃபீலிங் இருந்தனால தான் நான் எல்லாமே செஞ்சேன்னு சொல்ல, டைனும் என்னது ஃபீலிங்கா, அது ஃபர்ஸ்ட் உனக்கு இருக்கான்ட்டு யோசின்னு சொல்லி கிளப்பி விட்டுட்டு போயிட்டு இருக்கான். நிகா உறுதியா இருந்தாலும் டைம் குழப்பி விட்டுட்டு இருக்கான் போல. ரூமுக்கு வந்ததும் உட்காந்து அழுக வேற ஆரம்பிச்சுட்டான். எனக்கு இதெல்லாம் தேவையான்ட்டு, என்னதான் இருந்தாலும் கஷ்டமா தானே இருக்கும், ஃபர்ஸ்ட் லவ் வேற பிரேக்கப் ஆயிடுச்சு, அதையெல்லாம் மறந்துட்டு நெக்ஸ்ட் லவ் ஸ்டார்ட் பண்ண, ஸ்டார்டிங்லேயே இவ்வளோ பிரச்சனைன்ட்டு அந்த நேரம் பார்த்து இந்த எக்ஸ் வேற மெசேஜ் பண்ணியிருக்கான், இவனோட ஸ்டோரி விஷயமா ஏதோ ஒரு சேனல்ல சொல்றாங்கன்ட்டு. என்னோட பார்ட்னர் தான் அதெல்லாம் வேற பேசிட்டு இருக்காரு, ஆனா நான் ஊர்ல இல்லை, நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ்லாம் வேற பண்ணியிருக்கான். இதுக்கும் சேர்த்து வேற வச்சு அழுதுட்டு இருக்கான். நிகாக்காக சாப்பாடுலாம் எடுத்து வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இவன் ஆளையே காணோம். சொல்லாம கொள்ளாம ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்கு வெளியே போயிட்டான் போல இருக்கு. இவனும் வெயிட் பண்ணி பார்க்கறான், கால் பண்ணி பார்க்கறான், நிகா எடுக்கவே இல்லை. சரி அந்த சேனல்ல ஸ்டோரி பத்தி ஏதோ சொல்றாங்களா, நம்ம கேட்கலாம் அப்படின்ட்டு அவன் உட்காந்து எடுத்து பார்த்துட்டு இருக்கான். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சில சேஞ்சஸ்ல இந்த ஸ்டோரியில பண்ண வேண்டியதா இருக்கு, நாங்க ஸ்டோரி ரைட்டர் கூட கொஞ்சம் பேச போறோம், அதுக்கு இதை நாங்க நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சேனல்ல சொல்லியிருக்காங்க. டைன் இதை பார்த்ததும் ரொம்ப அப்செட் ஆயிட்டோம். இதை பார்த்தா எக்ஸ் இவனுக்கு கால் பண்ணிட்டே இருக்கான். ஆனா இவன் காலையும் எடுக்கவே இல்லை. அப்படியே நைட்டு உட்காந்தவன் தான் நிகாக்கு அப்படியே ஜாலியா ஆடிட்டு வந்துட்டு இருக்கான். டைனு நைட்டு உட்கார்ந்த மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். இவன் வந்ததும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நேற்று நான் பார்க்க போயிருந்தேன்னா அப்படியே அவங்க கூடயே அங்கே தங்கிட்டேன். சரி ஃபிலிமை பத்தி என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேட்க, டைனுக்கு கோவம் வந்து கையில வச்சிருந்த கிளாஸை விட்டு எரிஞ்சிட்டு இருக்கான். என்ன உன் இஷ்டத்துக்கு வர, உன் இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்க, நீ அதுக்கு பேசாம அங்க வீட்டுக்கு நீ போலான்னு சொல்ல, ஏதோ கோத்துல தான் வேற சொல்லிட்டு இருக்கான். நிகாவோ நீ இன்னும் எனக்கு காசு தரல, நான் எப்படி போறதுன்னு சொல்லி கேட்டுடுறான். டைனு மனசெல்லாம் உடஞ்சே போயிடுது, நான் காசை எப்படியாவது ரெடி பண்ணி தந்துடுறேன், எனக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னா தயவு செஞ்சு போயிடுன்னு சொல்ல, நான் ஏற்கனவே அங்க கிட்ட கேட்டுட்டேன், நான் அங்கேயே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆரம்பிச்சிருச்சு போல இருக்குது. அந்த கிளாஸை திரும்ப எடுக்கும் போது இவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதுல என்னத்தை பார்த்தானோ தெரியல, கையில இருக்கக்கூடிய கிளாஸ் அப்படியே பிரஸ் பண்ணிட்டு இருக்கான். ரத்தம்லாம் வந்துட்டு இருக்கு. டைனோட எக்ஸ் டைனுக்கு கால் பண்ணி பார்த்தது அவன் எடுக்கவே இல்லை இல்லையா, அதனால நிகாக்கு கால் பண்ணி எங்க அவன் அப்படின்னு சொல்லி கேட்க, நானும் காலையிலேருந்து பார்க்கவே இல்லை, நேற்று நைட்டு தான் வந்தேன், அதுக்கப்புறமா அவனை பார்க்கவே இல்லை, எங்கே என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, அவனும் நேற்று நடந்ததுக்காக ஏதாவது சோகமா இருப்பான்னு நினைக்கிறேன், அவன் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லி அவனும் வச்சிடறான். என்ன ஏதுன்னு மட்டும் சொல்லவே இல்லை. நிகாவும் அப்பதான் நோட் பண்றான், அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட பயங்கரமா ஆட்டம் பாட்டம் கூத்துட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. அதெல்லாம் ஏதோ ஒரு ஃப்ரெண்டு போஸ்ட் போட்டு விட்டுருக்கான். அதை பார்த்துட்டு இவனுக்கு கோவந்துச்சு. ஓ டைனு ஒரு வேளை இதை பார்த்துட்டு தான் சோகமாயிட்டானோ அப்படின்ட்டு நேரா அவங்க ஃப்ரெண்ட்ஸை போய் திட்ட ஆரம்பிச்சுட்டான். யாரா இந்த போஸ்டர் போட்டதுன்னு சொல்லி கேட்க, அதுல ஒருத்தவன் நான் தானே போட்டேன், இதுல உனக்கு என்னடா பிரச்சனைன்னு சொல்லி கேட்க, யார்கிட்டடா கேட்டு போட்ட, இதனால எனக்கு என்ன பிரச்சனை, நீ கேட்டுட்டு இருக்கியான்ட்டு ரெண்டு பேரும் ஃபுல்லாக சண்டை போட்டுட்டு இருக்க. அவன் ஃப்ரெண்ட் என்னன்னா நீனும் ஒரு கே தாண்டா அப்படி இப்படின்னு ரொம்ப அசிங்கமா திட்ட நல்ல சண்டை போயிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது டைன் இதனால தான் நம்ம மேல கோவமா இருக்கான் போல இருக்குன்ட்டு அவனை எப்படியாவது சமாதானப்படுத்தணும் ரூமுக்கு போய் பார்த்தா ஆளை காணோம். சரின்னு கால் பண்ணி பார்த்தா ஆளையே காணோம். என்னமோ தெரியல, இந்த நிகா அப்பப்போ அந்த கரெக்டாக அந்த டேப்லெட்டை மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கான், இது மாதிரியே காட்டிகிட்டே இருக்காங்க. சரி டைம் தான் இன்னும் வரல, அவன் வரும்போது ஏதாவது சர்ப்ரைஸாக பண்ணணும்ன்ட்டு இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம சமைக்கலாம்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து வச்சா, ஆமாம் நம்மளுக்கு சமைக்க தான் தெரியாதுல அப்படின்ட்டு டக்குன்னு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் டைம் இங்கே தனியாக உட்காந்துட்டு புலம்பிட்டு இருக்கான். அந்த கிளாஸ் கையில் பட்டு அடிபட்டுருக்கும்ல, அதுக்கெல்லாம் கட்டு போட்டுக்கிட்டு நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, நம்ம லவ் பண்ணலாமா வேணாமா, இல்லை நம்ம வாழலாமா வேணாமா அப்படின்ட்டு தனியாக உட்காந்து நல்லா சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஜாலியா இருந்தது, ஊர் சுத்தினது, சேர்ந்து இருந்ததுன்ட்டு எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு வேற இருக்கான். இந்த அங்குக்கு டைம் வீட்டுல இல்லாததா தெரிஞ்சு என்னடா ஆச்சு நிகா, உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது சண்டையான்னு சொல்லி கரெக்டா கேக்குறான். நிகாவும் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அவன் எங்க போனான்னு தெரியலன்னு சொல்ல, அங்க எல்லாம் என்னடா பையன் கூட இருக்கிற ஆளக்கானு சொல்லி அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கன்ட்டு ரெண்டு பேரும் போய் ஊரெல்லாம் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. தனித்தனியா வேற தேடி பார்த்துட்டு இருக்காங்க. கிடைக்கவே இல்லை போல இருக்கு. எங்கத்தான் போனான்னு தெரியலையேன்ட்டு அங்க சொல்லிட்டே இருக்கும்போது நிகாக்கு செஸ்ட் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. எதுக்குன்னே தெரியல. அங்கவும் ரிலாக்ஸ் ஓடி வந்தல, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க.
நிகாக்கு டக்குன்னு ஒரு ஞாபகம் வருது, ஒருவேளை அவன் டென்ட்டுக்கு போயிருப்பானோன்ட்டு ஓடி போய் பார்த்தா டைன் பயங்கரமா குடிச்சிட்டு அங்கேயே விழுந்து கிடக்குறான். நிகாவும் ஓடி வர அவனுக்கு லைட்டா வேற இருமல் வந்துடுது. டைனுக்கு நல்லா காய்ச்சல் வேற அடிச்சிட்டு இருக்க போல இருக்கு. நிகா இதை கேள்விப்பட்டதும் தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கான் வீட்டுக்கு. ரூம்ல கொண்டு வந்து டைனை போடும்போது அங்கு டைன் கையில இருக்கக்கூடிய அந்த பேண்டேடை பார்த்துட்டு என்னாச்சுன்னே தெரியல, ஏதாவது அடிபட்டிருக்கா இல்ல இவ ஏதாவது செஞ்சு வச்சிருக்கானா, சரி நிகா நீ கொஞ்சம் போய் வாட்டர் கொண்டு வான்னு சொல்ல, நிகாவும் நான் அவனுக்கு எதுவும் பண்றது சரிப்பட்டு வராதுன்ட்டு அங்கிருந்து கிளம்ப, உனக்குலாம் மனசாட்சியே இல்லையாடா, இந்த நிலைமையில அப்படியே விட்டுட்டு போற, நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். டைனுக்கு தெரிஞ்சா இப்ப மட்டும் என்ன அக்கறைன்னு சொல்லி இவன் திட்டுவானேன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கான் போல இருக்கு. சரி இந்த டைம்ல இப்படிலாம் விட்டுட்டு போக கூடாதுன்ட்டு ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நீ பாத்துக்கோ, நான் கொஞ்சம் போய் அவனுக்கு கஞ்சி கொண்டு வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போகும்போது 2 பேருக்குள்ள என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம, அவனுக்கு ஏற்கனவே ஃபீவரா இருக்கு, நீ கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்துக்கோ, அப்புறம் 2 பேரையும் சேர்த்து என்னால பார்க்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். டைனுக்கு காய்ச்சல் சரியாயிடுச்சு போல இருக்கு. அப்ப அங்கு நிகாவா கொஞ்சம் கிட்ட பேசணும்னு சொல்லி வெளியே கூட்டிட்டு போய், டைன் தங்கியிருக்கக்கூடிய வீடு வந்து எங்க அத்தையோட தான், மாசம் மாசம் ரெண்ட் கொடுத்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்ல, அதோட பில்லை பார்த்தா நாளைக்கு தான் லாஸ்ட் டேட் போல இருக்கு. அப்ப நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்னு சொல்லிட்டு இருக்க, இந்த அங்கு இருந்துட்டு கொஞ்சம் காசை கையில கொடுத்துட்டு இதை அவன்கிட்ட கொடுத்துட்டு என்கிட்ட வந்து தங்க சொன்னா அவன் தங்கவே மாட்டிக்கிறான். அவன் எப்பயுமே ரொம்ப சைலண்ட் தான், என்ன பிரச்சனைன்றத வெளியவே சொல்லவே மாட்டான். பிரேக்கப் ஆகும்போது கூட இவ்வளவு கஷ்டம் எல்லாம் படலையே, கொஞ்சம் கோவமா தான் சுத்திட்டு இருந்தான். ஆனா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் எனக்கே புரியலையேன்னு சொல்ல, இந்த நிகாவும் ஏன் அவனுக்கு ஃபர்ஸ்ட் பிரேக்கப் ஆச்சுன்னு சொல்லி இப்பதான் கேட்கறான். எனக்கும் கரெக்டா தெரியல, ஆனா அவங்களோட லவ் வந்து அவங்க எக்ஸோட அம்மாவுக்கு தெரிஞ்சதுனால ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். மேபி அதனால கூட அவங்க பிரிஞ்சிருக்கலாம்னு சொல்ல, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நானும் உன்கிட்ட இதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு அவன் மேல உண்மையான லவ் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு வெளியே சொல்லிடு. இல்ல நான் சும்மா தான் பழகிட்டு இருக்கேன், இங்க டைம் பாஸ்க்காக தான் நான் இருக்கேன் அப்படின்னா இப்பயே இங்க இருந்து கிளம்பிடு. திரும்பவும் அவனை கஷ்டம்லாம் படுத்திட்டு இருக்க வேணாம். அவன் உனக்கு காசு கொடுக்கணும் தான், ஆனா இன்னும் அவனோட ஸ்டோரி விக்கல போல இருக்குது, அவனே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். மிகவும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் இந்த காசு கொடுத்ததுக்கு, என்ன ஆனாலும் சரி நாளைக்கு நானே கொடுத்துடுறேன்னு சொல்ல, பரவாயில்லையே ஹஸ்பண்ட் மெட்டீரியல் நடக்க ஆரம்பிச்சிட்டேன்ட்டு தட்டிலாம் கொடுத்து போயிட்டு இருக்கான். காசை திரும்ப கொடுக்கணும்காக அவங்க அம்மா வாங்கி கொடுத்த ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் வித்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு இருக்கான். டைனும் ஒரு வழியா எந்திரிச்சிட்டான். அப்ப நிகா பக்கத்துல இருக்கிறத பார்த்துட்டு, சாரி இன்னும் உன்னோட காசை நான் கலெக்ட் பண்ணவே இல்லை, என்னால இப்போதைக்கு காசுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல, நிகா நான் இப்போ உனக்கிட்ட கேட்டேன்னா அது எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். காசை நான் தராம உன்னை ஏமாத்தி நான் இங்க இருக்க வைக்கிறனோன்ட்டு எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்குன்னு சொல்ல, நிகாவும் இல்லையே நானா தானே இங்க இருக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல, அப்போ உங்க அம்மா கிட்ட நீ பேசும்போது சொல்ல வேண்டியதானே எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட், என்னை இன்ட்ரோ பண்ண வேண்டியதானே, உன்னால முடியாது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு டைனும் சொல்ல, என் லவ் நீ இன்னும் புரிஞ்சிக்கலையான்னு சொல்லி நிகா பரிதாபமா கேட்டுட்டு இருக்கான். டைனு உன்னோட வயசு அந்த மாதிரி, பாதி குழந்தை பாதி அடல்ட்டா இருக்க, எதை பார்த்தாலும் வேணும்னு சொல்லி நினைக்கிற வயசு இல்லையான்ட்டு குத்தி காட்டிட்டு இருக்க. நிகாக்கெல்லாம் கோவம் வந்துருச்சு, அங்க இருக்கக்கூடிய செவத்தை எடுத்து குத்திட்டு இருக்கான். லவ்னா என்ன நினைச்சிட்டு இருக்க, மேக்ஸ் இல்ல வேற ஏதாவது நினைச்சிட்டு இருக்கியா, நீ பெரிய ஆள் தானே, நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியலையா, இப்ப சொல்றேன், இது என்னோட லவ், இது என்னோட எமோஷன், நான் கிளியரா தான் இருக்கேன், உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, உன்னை மட்டும்தான் எனக்கு பிடிச்சிருக்கு, ப்ளீஸ் உன்னை கெஞ்சி கேட்கிறேன், என்னை மட்டும் உன்னை விட்டு போக சொல்லவே சொல்லாதான்னு சொல்ல, டைனுக்கெல்லாம் பயங்கரமா அழுக வந்துருச்சு. அதனால் டைன் எதை எதிர்பார்த்தானோ அதை வந்து நிகா வாய திறந்து சொன்னோடனே அவனால அழுகையை நிப்பாட்டவே முடியல, தாரையா போயிட்டு இருக்கு. நிகாவும் இது இத்தனை நாள் நான் சொல்லாம இருந்ததுக்கு சாரி, நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், ஃபர்ஸ்ட் நானும் இது கரெக்டா இருக்குமான்னு ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன், ஆனா டெய்லியும் நான் கண்ணு முழிச்சு உன்னோட ஃபேஸை பார்க்கும் போதும் சரி, நீ கொஞ்ச நேரம் என் பக்கத்துல இல்லாம இருந்தாலும் உன்னை என் கண்ணு தேடிக்கிட்டே இருக்கும், நீ என்னை பார்த்துக்கிட்ட விதம், உன்னோட பொறுமை, உன்னோட ஸ்மைல், உன்னோட அந்த கண்ணு, இது எல்லாமே தான் என்னை மாத்திடுச்சு, அப்புறம் தான் எனக்கு புரிய வந்துச்சு இது லவ்ன்ட்டு அப்படின்ட்டு. அவன் கையில கட்டு போட்டுருக்கான்ல, அங்க கிஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூன்னு சொல்ல, டைன்லாம் பேசவே முடியல. என்ன என்னோட பேரண்ட்ஸ் தான் என்ன கொஞ்சம் தப்பா நினைப்பாங்க, தப்பா நினைச்சா நினைச்சிட்டு போயிட்டோம், எதுக்காகவும் நான் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு நிகா சொல்ல, அதுல வேற டைனுக்கு நம்பிக்கையே இல்லை போல இருக்கு, நான் என்ன கனவுல இருக்கானான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். திரும்பவும் நம்பாம அப்பனா நம்ம எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்னு சொல்லி கேட்க, ஏன் நம்ம லவர்ஸ்டா, நீ தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த நிகா பாய் ஃப்ரெண்டுக்குரிய எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஃபர்ஸ்ட் அந்த டைனோட எக்ஸுக்கு கால் பண்ணி, யோ கதையை மாற்ற மாட்டேன்னு சொன்னேன், எதுக்கு கதையை மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி உங்களோட மீட்டிங்ல சொல்லி வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு காச்சா முச்சான்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி கத்துறலாம் டைன் வந்து பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கா. நிகாவும் ஏன்டா சிரிச்சிட்டு இருக்க, உனக்காக தான்டா பேசிட்டு இருக்கான்னு சொல்ல, உடனே அவனை ஹக் பண்ணிக்கிறான். அப்ப நிகாவுக்கு ஏதோ இருமல் வருது, டைனு என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஒண்ணு இல்ல இவ்வளவு நேரம் கத்தி கத்தி பேசிட்டு இருந்தேன் இல்லையா, அதனாலதான் இருமல் வந்துருச்சு அப்படின்ட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து அவனுக்கு அந்த செஸ்ட் பெயின் வந்துட்டு இருக்க போல இருக்கு. டைனுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவானே அப்படின்ட்டு எதுவும் சொல்லாம அப்படியே தாங்கிட்டே நின்றுட்டு இருக்கான்.
நிகாக்கெல்லாம் சும்மாவே லவ் ஊத்து எடுத்துட்டு ஓடிட்டு இருக்கோம். இப்ப லவ் வேற சொல்லிட்டான், கேட்கவா வேணும். எங்கேயோ போறதுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க போல இருக்கு. டைனை திரும்பவும் எவனாவது எடுத்து எதையாவது போஸ்டர் போட்டு போறான்ட்டு விலகி விலகி தான் உட்காந்துட்டு இருக்கான். ஆனா இந்த நிகா வேணும்னே டைனை போட்டு சீண்டிட்டு இருக்கான். டைனும் தள்ளி உட்காடா, பப்ளிக்ல இருக்கும்டான்னு சொல்லிட்டு இருக்க. அவன் அதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல. டைனோட கையை எடுத்து நிகாவோட பாக்கெட்ல வேற வச்சுக்கிட்டு இருக்கான். டைனோட விர்ரா யாராவது பாத்திர போறாங்கன்னு சொல்லிட்டே இருக்கான். அப்ப யாரோ ஒருத்தவங்க கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி கத்தி கத்தி சொல்லிட்டு இருக்கான். டைம் திரும்பவும் கதையெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டான் போல இருக்கு. நிகா காஃபி கொண்டு வந்து போட்டு கொடுத்துட்டு இருக்கான். ஷோல்டர்லாம் மசாஜ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப டைம் திரும்பி நிகாவை ஹக் பண்ணிட்டு சம்மர் லீவ் முடிஞ்சிருச்சுலன்னு சொல்லி கேட்கறான். நிகா இந்த சம்மர் லீவ்ல தான் காசு வாங்கவே வெளியே வந்திருக்கான் போல இருக்கு. நல்லா படிக்கலன்னு தான் ஆன்லைன் கிளாஸ் வச்சிருக்காங்க. திரும்பவும் ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும் போல இருக்கு. நிகாவும் கவலைப்படாதடா, ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்கு, முடிச்சுட்டு இங்கேயே திரும்ப நான் ஓடி வந்துடுறேன்ட்டு டைனை போட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். கூண்டு தனி ஆளுலாம் இருக்க போல இருக்கு. சும்மாவே பயங்கரமா பேசிட்டு இருப்பான். அதுல அவன் ஆளு கூட சும்மா குழஞ்சு குழஞ்சு பேசிட்டு இருக்கான். இவன் எப்படிடா பேசலாம் அப்படின்ட்டு வேணும்னே இந்த டைனும் நிகாவும் பின்னாடி வந்து டிஃப்ரெண்டா சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இவன் இந்த சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு என்னடா வேற மாதிரி இருக்கே சவுண்ட் எல்லாம், ஒருவேளை பேயா இருக்குமோ, இருங்க டியர் நான் உள்ள வந்து பேசுறேன், இங்க பயங்கரமா பனி பொழிதுன்ட்டு உள்ள ஓடிட்டு இருக்கான். திரும்பவும் அங்கு பயன்படுத்தணும்ன்றதுக்காகவே இவங்க ரெண்டு பேரும் போய் அவனோட கதவை தட்டி விட்டுட்டு ஓடிட்டு இருக்காங்க. அவனும் கொஞ்சம் பயத்தோட வெளியே வந்து, டே நான் யாருன்னு தெரியுமில, என்ன பயமுடுத்த பாக்குறீங்களா அப்படின்ட்டு, இருங்கடியா நான் உள்ளே வந்துடுறேன் அப்படின்ட்டு நடுக்கத்தோட பேசிட்டு ஓடிட்டு இருக்கான். யாரு பார்த்தா என்ன, யார் என்ன சொன்னா என்ன அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் ஊர் சுத்தலாம் ஆரம்பிச்சுட்டாங்க. ஆசையா நிகா வந்து டைனுக்கு வாங்கிலாம் கொடுத்துட்டு இருக்கான். நிகா டைனுக்காக பாட்டுலாம் வேற பாடிட்டு இருக்கான். டைனோ நிகா கூட இருந்த எல்லா தருணமும் ஞாபகப்படுத்திட்டுலாம் இருக்கான். டைனோ நீ எனக்காக பாட்டுலாம் பாடல, வா உன்னை வச்சு நான் வரையறேன் அப்படின்ட்டு அவனை உட்கார வச்சு இவன் வரையறன்னு பேர்ல என்னத்தையோ பண்ணிட்டு இருக்கான். நிகா சும்மா இருப்பானா, தொண பேசிக்கிட்டே இருக்க. டைனோ அசையாம உட்காரான்னு சொல்ல நிகா என்னதரா அப்படி வரைஞ்சிட்டு இருக்கன்னு சொல்லி வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கான். இது யாருடா, என்ன மாதிரியே இல்ல, என்ன அசிங்கப்படுத்துறியா, பார்க்க குரங்கு மாதிரி இருக்கு பாரு, அம்மா மாரே ஐயா மாரே பாருங்க என்ன வரையறான்னு பேர்ல என்ன வயலன்ஸ் பண்ணிட்டு இருக்கான்னு ஒரு கத்துன்னு கத்திட்டு இருக்கான். டைனோ அவன் வாய முற மாட்டிக்கிட்டியான்னு சொல்லி கழுத்தோட புடிச்சிட்டு இருக்கான். டைம் தெரியாம அவன் செஸ்ட்ல ஒரு இடி இடிக்க வலிச்சது போல இருக்கு, அப்படியே விட்டுட்டான். நிகாவும் இரு உனக்கு எப்படி நான் வரையணும்னு சொல்லி காட்டுறேன், பக்கத்துல வா, ஃபோக்கஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்தாதான் நல்லா புரியும், பக்கத்துல வா, ஃபோக்கஸ் சொல்லிட்டே இருக்க. டைனு அப்படி என்னடா வரைய போறான்னு பக்கத்துல வந்தா பெயிண்ட் எடுத்து டைன் மேல பூசிட்டு இருக்கான். டைனும் என் மேலேயே பெயிண்ட் எடுத்து பூசிட்டியான்னு சொல்லி மாத்தி வேற பூசிட்டு கிடக்குறானுங்க. அப்ப டைன் ஒண்ணு கேட்டுக்கிறான், ஒருவேளை ஃபியூச்சர்ல நம்ம சேராம கூட போகலாம், என்னை பத்தி உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல வேணாம், அவங்கள ஏன் நம்ம வருத்தப்பட வைக்கணும்னு வேற கேட்டுக்கிறான். எதுக்குன்னே தெரியல. இதையெல்லாம் சொல்லிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லி டைனும் சொல்ல ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நிகாவோட அவங்க அப்பா கால் பண்றாங்க போல இருக்கு. இவன் மியூட்ல வச்சிருந்தனால அது கேட்கவே இல்லை. அவரும் விடாம ரொம்ப நேரமா கால் பண்ணிட்டே இருக்காரு. ரொம்ப நேரம் கழிச்சுதான் நிகாவை அந்த காலை பாக்குற. என்ன அப்பா இத்தனை தடவை கால் பண்ணிருக்காருன்னு சொல்லி எடுத்து வச்சு பேசிட்டு இருக்கான். அப்ப நிகாவோட ஃபேஸ் அப்படியே மாறிட்டு இருக்கு. இதை டைம் பார்த்துட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க நிகாவும் நான் உடனே ஊருக்கு கிளம்பணும்ன்றத மட்டும் சொல்லிட்டு இருக்கான். கட் பண்ணி 3 வருஷத்துக்கு அப்புறம் சொல்லி டைனை தான் ஃபர்ஸ்ட் காட்டுறாங்க. இப்ப கதையெல்லாம் எழுதி நல்ல நிலைமை தான் இருக்கான் போல இருக்கு. அவனோட மைண்ட் வாய்ஸோட ஆரம்பிக்கிறாங்க. என்னோட வாழ்க்கை இப்படித்தான் போயிட்டு இருக்கு, சம்மரும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எப்பயாவது ஃப்ரீ டைம் கிடைச்சா இப்படிதான் வெளியே கிளம்புவேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட மட்டும் ரெகுலரா பேசிட்டு இருக்கான் போல இருக்கு. பேசிட்டு எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கான். எங்க அப்படின்னா நிகா கூட எங்கெல்லாம் போயிருந்தானோ அந்த இடத்துக்குலாம் திரும்ப போய் பார்த்துட்டு இருப்பான் போல இருக்கு. இருக்கட்டும், இந்த நிகா எங்க போனானே தெரியல, ஆளையே காணோம். ஒரு மாசத்துல ஒரு 10 டைமாவது நான் இந்த இடத்துக்குலாம் வந்திருப்பேன். இந்த இடத்துக்குலாம் வரதுக்கு காரணமே உன்னோட நினைவுகள் தான். எனக்கு இப்ப 25 வயசு ஆகுது. ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் எழுதுற கதையெல்லாம் ஃபிளாப் ஆகிட்டே இருக்கும். ஆனா இப்ப என்னோட ஸ்டோரி வேணும்ட்டு நிறைய ப்ரொடியூசர் வந்து நின்றுட்டு இருக்காங்கன்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படியே அவனோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சிட்டு இருக்கான் போல இருக்கு. அதுல நிகாவோட ஒரு ஷர்ட் இருக்குது. அதை எடுத்து வச்சுட்டு 3 வருஷம் ஆயிடுச்சு, இருந்தாலும் இந்த ஷர்ட்டை நான் பத்திரமா தான் வச்சிருக்கேன்ட்டு அந்த ஷர்ட்டுக்கு முத்தமெல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். இந்த அங்கு இருக்கான்ல டீச்சர், இவன் டைனுக்காக டேட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கான் போல இருக்கு. வரவங்க எல்லாம் இவனை பார்த்தவனே நம்ம உடனே டேட்டிங் ஆரம்பிக்கலாமான்ட்டு அவசரம்லாம் படுத்திட்டு இருக்காங்க. ஆனா பல பேர் வந்துட்டு போயிட்டாங்க. யாரையுமே டைனுக்கு சுத்தமா பிடிக்கல போல இருக்கு, செட்டும் ஆகல. இந்த அங்குவும் திட்டிட்டு இருக்கான், ஏண்டா எத்தனை பேர் வந்துட்டு போயிட்டாங்க, யாருமே நீ சூஸ் பண்ணாம இருக்கிறியே, இன்னமும் நீ அவனை மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கியான்னு சொல்லி கேட்க 3 வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அவனை மிஸ் பண்ணிட்டு இருக்காங்களா கோன்ட்டு இவனும் சொல்ல. அங்குவும் என்ன வாய் தான் சொல்லிட்டு இருக்கு, உன் கண்ணு வேற எதையெல்லாம் சொல்லுதுன்னு கேட்க டைனும் ஆமா நான் மிஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட வாழ்க்கையில ஒரு அங்கமா இருந்தவன நான் எப்படி மறக்க முடியும்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. போன எபிசோட்ல நிகா அவங்க அப்பா இவனுக்கு கால் பண்ணவனே அவசரமா ஊருக்கு கிளம்பணும்னு சொல்லியிருப்பான் இல்லையா. டைனும் சரிடா இப்ப பனி விழுந்துட்டு இருக்கு, நாளை காலையில ஃபர்ஸ்ட் பஸ்ஸை பிடிச்சு வேணா போகு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவனும் இல்ல நான் இப்பயே கிளம்பி ஆகணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கான். டைனும் சரி ஓகே நான் இப்ப டிக்கெட் இருக்கான்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்க. நிகாவும் டைனை டக்குன்னு ஹக் பண்ணி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். டைனோ அப்புறம் நானும் உன் கூடவே வரவா அப்படின்னு கேட்க இல்ல நான் ஃபர்ஸ்ட் போறேன், அப்புறம் வேணும்னா நான் உன்னை கூப்பிடுறேன், திரும்பவும் சீக்கிரமா இங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டே இருக்கும் போது நிகாக்கு அந்த ஹார்ட் பெயின் வரும் இல்லையா, அது திரும்பவும் வந்துடுது. அது அப்படியே தாங்க முடியாம அவன் கூட பேசிட்டு தான் இருக்கான். அப்ப கிளம்பி போனவன் தான் போல இருக்கு. 3 வருஷம் ஆயிடுச்சு இன்னும் திரும்ப அவன் வரக்கானோ.
டைனு இன்ன வரைக்கும் அவனுக்கு ஃபோனும் பண்ணிட்டு இருக்கான், மெசேஜும் தான் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நிகா கிட்ட இருந்து இது வரைக்கும் ஒரு ரிப்ளைவும் வரவே இல்லை போல இருக்கு. நிகாவோட வீடியோ இவனுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம நான் போனதுக்கு அப்புறம் கூப்பிடுறேன்னு சொன்னா இல்லையா, இன்ன வரைக்கும் கூப்பிடல. இவனா போனா அசிங்கமா இருக்கும்ட்டு இவனும் போகாம தான் இருக்கிறான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இத்தனை வருஷமா டைன் தனியா வேற இருந்திருக்கான். அவனோட மெமரிஸ் எல்லாம் அப்படியே மண்டையில ஓடிட்டே இருக்கும் போல இருக்கு. நிகா டைனை ஹக் பண்ணிக்கிட்டது, நிகா கொஞ்சம் மெச்சூரிட்டியா டைனையும் பார்த்துக்கிட்டது, அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் நைட்டு டுகெதரா ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது எல்லாமே அவன் மைண்ட்ல ஓடிட்டு தான் இருந்திருக்கு. ஏதோ கதை எழுதுற விஷயமா ஒரு ப்ரொடியூசர் மேனேஜர் போல இருக்கு, அவங்க வர சொல்லியிருக்காங்க. டைனும் அங்குவ கூட்டிட்டு அங்க போயிருக்கான். அப்பப்பா என்ன கூட்டம்ட்டு சொல்லிக்கிட்டே அங்கு வர டூரிஸ்ட் டைம்லடா, அதனாலதான் இவ்வளவு கூட்டம் டைன்னு சொல்லிட்டு இருக்கான். அடா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ ஃபேமஸான சிங்கர் வந்திருக்காங்களாமா, அதுக்கு தான் இவ்வளோ கூட்டம்னு சொல்லிட்டு நிகா ஏதோ ஒரு நியூ சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம்ல, அது கேட்டியான்னு சொல்ல நிகா சொன்ன மாதிரியே சிங்கர் ஆயிட்டான் போல இருக்கு. எனக்கும் அது தேவை, அவன் தான் போனவன் ஆளே காணும் இல்லையா, நான் எதுக்கு அவனோட பாட்டை கேட்கணும்னு சொல்லிட்டே இருக்க. அங்கு சொன்னால அந்த ஃபேமஸான சிங்கர் யாரோ வந்திருக்காங்கன்ட்டு, அது நிகா தான் போல இருக்கு. அவன் பாட்டுக்கு ஸ்டேஜில் ஏறி சரி நான் கண்டிப்பா பாடுறேன், என்னோட ஃபேன்ஸ்க்காக நான் பாடாம இருப்பேனான்ட்டு, இருந்தாலும் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அதனால தான் மாஸ்க் போட்டுக்கிறேன், யாரும் தப்பா நினைக்க வேணான்ட்டு அங்க ஸ்டேஜில் நின்று அவன் பாட்டுக்கு ஒரு பாட்டை பாடிட்டு இருக்கான். ஒரு தடவை கூட டைம் கிட்ட இவன் சொல்லியிருப்பான் இல்லையா, நான் சிங்கர் ஆனா கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்த தருணங்கள், முக்கியமா உன்னை பத்தின நான் எழுதிலாம் பாடுவேன்னு சொல்லியிருப்பான்ல, அந்த மாதிரி தான் ஒரு பாட்டை ஸ்டேஜில் பாடிட்டு இருக்கான் போல இருக்கு. டைனுக்கெல்லாம் இருக்கலாமா இல்லை எந்திரிச்சு போகலாமான்ட்டு அப்படியே தத்தளிச்சிட்டு இருக்கான். அங்க கூட போயிடலாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். கூப்பிட்டு விட்டாலும் ஒரு மேனேஜர், அவன் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, பாடிட்டு இருக்காருல இந்த சிங்கர், அவர் தான் என்னோட வாசு, அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டனால பாடிட்டு இருக்காரு, இப்ப வந்துருவாரு, அவர் ஏதோ புது பிலிம் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு, அதுல நீங்க தான் கதை எழுதணும்னு கேட்டுக்கிட்டாரு, உண்மையிலேயே உங்களோட ஸ்டோரிலாம் ரொம்ப நல்லா இருக்கு, மிச்சத்துல அவர் வந்து பேசுவாருன்ட்டு இவன் கிளம்ப நிகாவும் வரான். ரெண்டு பேரும் பல வருஷத்துக்கு அப்புறம் பாத்துக்கிறாங்க. என்ன பேசுறதே தெரியாம அப்படியே தத்தளிச்சிட்டு இருக்க அங்கவும் நீங்க ரெண்டு பேர் பேசுங்கன்ட்டு நேக்கா கிளம்பிடுறான். டைம் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறான். இப்ப ஏதோ உடம்பு சரியில்லைன்ட்டு ஸ்டேஜில் சொன்னியே, என்ன இப்ப நல்லா இருக்கியான்னு கேட்க நிகாவும் அவனோட ஹார்ட் ப்ராப்ளத்தை எதுவும் சொல்லாம கோல்டு தான் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். டைனும் பட்டுப்பாடாம உன்னோட காசு அப்படின்னு சொல்றான். நிகாவும் அதை நான் கேட்கலன்னு சொல்ல, உனக்கு கொடுக்குற அளவுக்கு இப்ப என்கிட்ட காசு இருக்குது, உன்னோட மேனேஜரை உன்னோட அக்கௌண்ட் நம்பரை அனுப்ப சொல்லு, நான் சென்ட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டான். சரி உங்களுக்கு எந்த மாதிரி கதை வேணும்னு எதிர்பார்க்குறீங்க, உங்களுக்கு எந்த மாதிரி கேரக்டர்லாம் வேணும்னு சொல்லி கேட்க, எனக்கு எந்த மாதிரி ஸ்டோரி பிடிக்குன்னு உனக்கு தெரியாதான்னு கேட்க, டைனும் இதுக்கு மேலெல்லாம் பொறுமையா இருக்கக்கூடாதுன்ட்டு, நமக்குள்ள இன்னும் பிரேக்கப் ஆகல, அதுவே நீ என்ன பிரேக்கப் பண்ணியிருந்தா அதுக்கு என்ன ரீசன், இத்தனை நாளா நீ எங்க போயிருந்த, போன் காலுக்குள்ள நீ எதுக்கு பதிலே சொல்லணும்னு கேட்க, நிகாவும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறான். இவன் ஊருக்கு கிளம்பி போனா இல்லையா, அவங்க அம்மா என்னன்னா இவங்க ரெண்டு பேர் ரோட்டில் கிஸ் பண்ணிக்கிட்டு அந்த வீடியோ கூட வைரல் ஆச்சு இல்லையா, அது எங்கிட்ட இருந்தோ பார்த்துட்டாங்க அப்போ இருக்கு. அதை பார்த்ததுலேருந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க அப்பா மாத்தாரை கொடுக்குறாரு, அவங்களும் வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. மகன் வந்ததும் யாரா இது, ஃபர்ஸ்ட் இவங்க பிரேக்கப் பண்ணு, என் பையன் ஒரு ஆம்பளை, அவன் ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருந்தா அசிங்கம் இல்லையா, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் நான் குறை சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் தான், அவனும் இப்படி பண்ணிட்டு இருந்தா ஊர் உலகம் என்ன பேசுன்னு சொல்லிட்டு இருக்க. நிகாவும் எடுத்து சொல்லிட்டு இருக்கான், அவனும் நானும் உயிருக்கு உயிரான்னு சொல்ல, எனக்கு அதெல்லாம் தெரியாது, இப்ப அவனை உடனே நீ பிரேக்கப் பண்றியா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க இரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வேண்டாம் மாத்திரையே எனக்கு வேண்டாம், இவன் இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கான், நான் உயிரோடு இருந்து என்ன பலன்னு சொல்லி அவனை மிரட்டவே ஆரம்பிச்சிட்டாங்க. நிகாவும் வேற வழியே இல்லாம சரிமா நான் பிரேக்கப் பண்ணிடுறேன்ட்டு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா டேப்லெட்டே போடுறாங்க. இதையெல்லாம் அவன் நினைச்சுதான் பாக்குறான். ஆனா அவன் தைன் கிட்ட எதையும் சொல்லல. ஆமா நான் உன்னை பிரேக்கப் தான் பண்ணிட்டேன், சில காமன் ரீசன்னால, நீ தானே சொல்லுவ நான் சின்ன பிள்ளைன்ட்டு, நான் அந்த மாதிரி தான் கடைசியில நடந்துக்கிட்டேன், ஏதோ ஒரு எமோஷன் அதான் உன்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன், என்னோட வயசு அப்படின்ட்டு நீ அப்படின்ட்டு டைன்லாம் சொல்லுவான்ல, அந்த டைலாக்லாம் சொல்லிட்டு இருக்கான். இவனை ஒரு கெட்டவன் மாதிரி காமிச்சிட்டு இருக்கான். அப்பதானே டைன் இவனை மறப்பான்ட்டு, டைனும் நான் உனக்காக ஒன்று வெயிட் பண்ணிட்டு இல்லையே அப்படின்னு சொல்லும் போதே அவன் கண்ணில இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. என் லைஃப் நான் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நீ என் லைஃப்ல இருந்து போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சேஞ்சும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நிகாவும் நல்லா இருந்தா சரிதான் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்குறான். ஆனா டைனுக்கு தான் இவனை விட்டு பிரியவே மனசே இல்ல போல இருக்கு. நிகா ஒரு நிமிஷம் நில்லு, நீ எல்லாமே மனசார சொல்லலான்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும், எங்க இருப்பான்னு எனக்கு தெரியாது, நீ தான் திரும்ப வரேன்னு சொல்லிட்டு போனேன், அதுக்காக தான் உனக்காக நான் காத்துட்டு இருந்தேன், என்ன உன் பேரண்ட்ஸ் நம்ம லவ்வுக்கு ஒத்துக்கல கரெக்டு தானேட்டு பாயிண்ட்டை பிடிக்க, நீனும் என்ன பண்ணுவ, லவ்வா இல்லை ஃபேமிலியான்னு சொல்லி உங்க பேரண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க, நீ கடைசியில உன்னை வளர்த்து ஃபேமிலி தானே நீ சூஸ் பண்ணுவ, எனக்கு தெரியும் நம்ம லவ் கடைசியில இப்படித்தான் முடியும்ட்டு அழுதுகிட்டே தான் சொல்லிட்டு இருக்கான். ஆனா நிகா தான் இங்க அழுதக்கூடாதுன்ட்டு கல்லு மாதிரி நின்றுட்டு இருக்கான். இது வரைக்கும் நான் உனக்கு கால் பண்ணி தொந்தரவெல்லாம் பண்ணியிருந்தா சாரி, நான் பிரேக்கப் ஆகல தான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இன்னைக்கு நீ உண்மையை சொல்றதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு சொல்ல, நிகாவும் இதுக்கு மேல இங்க நிக்க கூடாதுன்ட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். தைனும் இந்த மாதிரி பதில வந்து எதிர்பார்க்கவே மாட்டான். ஏன்னா ஃபர்ஸ்ட் லவரும் இது மாதிரி தானே திமுறா பதில் சொல்லியிருப்பான். அதையெல்லாம் நினைச்சு அழுன்னு அழுதுட்டு இருக்கான். இவன் தான் அழுகிறான்னு பார்த்தா நிகாவும் மோசமா சின்ன குழந்தை மாதிரி கதறி கதறி ரோட்ல நின்று அழுதுட்டு கிடக்குறான். திரும்பவும் நிகாக்கு அந்த ஹார்ட் பெயின் வரும்ல, அது வந்துருச்சு. இந்த தடவை மயக்கம் போட்டு ரோட்லயே விழுந்துடுறான். அவனோட மேனேஜர்ல வந்து ஹெல்ப் பண்ணுங்க, ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான்.
அங்கவும் வீட்ல டைன் கிட்ட என்னாச்சு நிகா கிட்ட பேசுனியே பதில் ஏதாவது கிடைச்சிச்சான்னு கேட்க டைன் பதில் சொல்லாம அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். சார் சரி விடு, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெரியும், பிரேக்கப் தானே, வா அதுக்கு ஏதாவது செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு டைனும் நாயை எந்திரிச்சு போயிடு, இருக்கிற கடுப்புல உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். என்னமோ தெரியல, நிகாவோட மேனேஜர் அந்த ஷாப்புக்கு வெளியே ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அச்சோ இதை வேற நான் சொல்லிட்டேனேன்ட்டு வாய மூடிக்கிறான். அப்போ ஒன்று அவன் நினைச்சு பார்க்குறான், காலையில தான் நிகா டைனை பார்க்கறதுக்காக வந்திருப்பான் போல இருக்கு. அதை அங்கே பார்த்துட்டு எனக்கும் தெரியும் நீ எத்தனை டைம் இங்கே வந்துட்டு போயிருக்க, ஏன் டைனை பார்க்க முடியலையான்னு சொல்லி கேட்க நிகாவும் அவனை கூப்பிட்டு தனியா பேசிட்டு இருக்கான். என்னாச்சு, உன்னோட மேனேஜர் ஏதோ ஆம்புலன்ஸ்னு ஒன்று கூப்பிட்டு இருந்தாங்களே, உனக்கு நிஜமாலே ஏதாவது உடம்பு சரியில்லையான்னு சொல்லி கேட்க நிகா ஆமா எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு மட்டும் சொல்றான். என்ன ப்ராப்ளம்ன்றது சொல்லல. இங்க இருந்த வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், உங்களெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்ல அங்கவும் அப்பனா நீ திரும்ப வரவே மாட்டியான்னு கேட்கறான். நிகாவும் வேணாம், நான் இங்க வந்தேன்னா டைனுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும், அவன் என்னை பாக்குறதுலேயே அவன் வாழ்க்கையெல்லாம் போயிடும், ஒரு மாசம் மட்டும் வந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சரா அவன் வாழ்க்கையில நான் இருந்துட்டு போறேன்னு சொல்லிடுறான். நிகாக்கு ஏதோ ஹார்ட் டிசீஸ் போல, அது இத்தனை வருஷமா அவங்க அப்பா சொல்லாம வெறும் டேப்லெட்டை மட்டும் கொடுத்துருக்காரு, அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் இல்லை போல இருக்குது, இப்போ வேணா என்ன வேணா நடக்கலாம், அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல தான் இவன் இப்போ இருக்கான். படுத்த படுக்கையே ஆயிட்டான் போல இருக்கு. ஃபுல்லா அவங்க அப்பா தான் அவங்கள பாத்துக்கிறாங்க. நிகாவோட ரூம் ஃபுல்லா டைம் கூட இருந்த போட்டோஸ் எல்லாம் ஒட்டி வச்சிருக்கான். அவனை மறக்கவே முடியல போல இருக்கு. இப்பதான் அவங்க அப்பா கிட்ட மனதிறந்த பேசிட்டு இருக்கான். நான் அவனை ரொம்ப மிஸ் பண்றேன்ப்பா, அவனோட மடியில தான் நான் இறக்கணும்னு சொல்ல அவங்க அப்பாவும் இதெல்லாம் இப்போ பேசாதப்பா, ரெஸ்ட் எடுப்பான்னு சொல்லிட்டு வெளியே வந்து டக்குன்னு டைனுக்கு ஃபோனும் பண்ணிடுறாங்க. டைனா பேசுறது, நான் நிகாவோட அப்பா பேசுறப்பா, ஊருக்கு கொஞ்சம் வர முடியுமா, நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், மேலே ஏதாவது கோவம் இருந்தா என்னை மன்னிச்சிடுன்னு சொல்ல அவர் கூப்பிட்டவனே இவன் அடுத்த பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு வந்துட்டான். எடுத்து சாப்பிடக்கூட முடியாத நிலைமைக்கு வந்துட்டான். நிகாவும் அவங்க அப்பா தான் எடுத்து ஊட்டிட்டு இருக்காரு, இவனும் சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டு இருக்க டைனும் வந்துட்டான். இந்த மாதிரி நிலைமையில நிகாவை பார்த்ததும் டைனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவனுக்கும் எல்லா உண்மையும் தெரிய வருது. அவன் ரூம் ஃபுல்லா போட்டோவா ஒட்டி வச்சிருக்கான். அதையெல்லாம் பார்த்ததும் ஏதோ உடம்பு பிரச்சனைனாலதான் நம்மள பிரேக்கப் சொல்லியிருக்கான்ட்டு டைனுக்கும் புரிஞ்சிருது. டைனை எடுத்து ஊட்டும் போது மட்டும் அமைதியா சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படியே அழுகவும் ஆரம்பிச்சிடறான். பேபி என்னை மன்னிச்சிடு, இந்த நிலையில என்னை நீ பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா இப்படி பார்க்க வேண்டியதா ஆயிடுச்சே, என் கூட இங்கேயே இருக்கியான்னு சொல்லி கேட்க டைனும் அவன் கையை பிடிச்சிட்டு கண்டிப்பா நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்றான். நம்ம லவ் கடைசியில இப்படி முடியும் நான் நினைச்சு கூட பார்க்கலான்ட்டு நிகா அழுக ஆரம்பிச்சிட்டான். டைனும் அவன் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் அழுதா அவனுக்கு யார் ஆறுதல் சொல்லுவான்ட்டு தன்னைத்தானே சரிப்படுத்திக்கிட்டு எனக்கு தெரியும் நீ சின்ன பிள்ளை தான், இது மாதிரி உனக்கு இருக்குன்ட்டு என்கிட்ட சொல்லியிருந்தா நான் உன்னை பார்த்துருக்க மாட்டானான்ட்டு உனக்கு கிஸ்ஸும் பண்றான். நிகா சாகர வரைக்கும் டைன் அவன் கூடயே தான் இருந்திருக்கான். அப்படியே பல வருஷத்துக்கு அப்புறம் சொல்லி காட்டுறாங்க. நிகாவோட போட்டோவுக்கு டெய்லியும் பூ வச்சிடறான். டைனியும் காட்டுறாங்க. அப்படியே கிழவனா ஆயிட்டான். நிகா இவனுக்காக ஒரு பாட்டு பாடினால அந்த சாங்கை கேட்டுக்கிட்டே இவங்க ரெண்டு பேரும் இருந்த தருணங்களை நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அதை நீங்களும் கொஞ்சம் பாருங்க. அப்ப நிகாவோட சோல் மட்டும் வந்து 40 வருஷம் ஆயிடுச்சு, இந்தந்த பாட்டியா கேட்டுட்டு இருக்க, நீ சாதிச்சுட்டா, என்ன நினைச்ச இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டல, லவ் இஸ் லவ் தான் அப்படின்னு நிரூபிச்சிட்டல, ஐ ப்ரௌட் ஆஃப் யூ டார்லிங் சொல்ல மேபி எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குன்னு டைனும் சொல்ல நிகாவும் உன்னை தூங்க வைக்கத்தானே நான் வந்திருக்கேன் தூங்குன்னு சொல்றான். டைன் அப்படியே நிகாவோட ஷோல்டர்ல தூங்க அப்படியே அவன் ஷோல்டர்ல இறந்தும் போகிறான். நிகாவும் கடைசியா உன்னை நான் பார்த்துட்டேன், என்கிட்ட நீ வந்துட்டல்லன்னு சொல்றான். இறந்தும் இவங்க ரெண்டு பேரும் பிரியாத மாதிரி ஒன்னா வாழ்ற மாதிரி காட்டுறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. ஐ எம் சோ சாரி, இந்த மாதிரி இந்த எண்டிங் முடியும்ட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஒரு மாதிரி சேட் எண்டிங்கா ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.